வணக்கம் மக்களே, இது நம்ம இன்னைக்கு நம்ம ஓவர் ஹெட் மனோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எடுத்து பாருங்க. சோ அவங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரிட் இருக்கால இந்த மியோலர் கோஸ்டஸ் ஒன். சோ இது ரெண்டுத்துக்கும் என்ஹான்ஸ்மென்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்க என்ஹான்ஸ்மென்ட் சொன்னா வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட்க்கு லக் அப்படின்றது சுத்தமா ஒண்ணு கிடையாது. அதுலயே முக்கியமா என்ஹான்ஸ்மென்ட்ல சுத்தமா கிடையவே கிடையாது. சோ அதனால அட்லீஸ்ட் நிறைய வாங்கிட்டு வந்தாது எதையாவது உருப்படியா நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட டார்கெட் என்ன அப்படின்னா +8க்கு எடுத்துட்டு போனா போதும். அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனா நம்ம கிரிட்க்கு எதுவுமே ஒழுங்கா நடக்கவே நடக்காது. இருக்கக்கூடிய அந்த 4 மியாலர்ல மொத்தம் 3 மியாலர்லயும் சரி அந்த கோஸ்ட் ஸ்வாட்லயும் சரி ஓரளவு பிரஸ் பண்ணி வச்சதையும் கூட மொத்தமா குறைச்சு விட்டுருவான். சோ நம்ம கிரிட்டுக்கு வேற வழியே இல்லாம கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளஸ்ட் என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோனை கடைசி மியாலர்ல தூக்கி போடுவான். நம்ம கிரிட்டுக்கு எதுவுமே நடக்காதுன்னு தான் யோசிப்பான். ஆனா அதுல அதிசயமா ஒன்னே ஒன்று நடந்துரும். அது என்ன அப்படின்னா அல்டிமேட் என்ஹான்ஸ்மென்ட் நடந்துரும். அதாவது நம்ம கிரிட் அந்த ஒரு வெப்பனை மட்டும் +10க்கு எடுத்துட்டு போயிருவான். நம்ம கிரிட்டே எதிர்பார்த்திருக்க மாட்டான். சோ இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்போ நம்மளுக்கு அந்த எஸ்ஏ குரூப்பை தான் காட்டுவாங்க. சோ இந்த கேம் கம்பெனிக்காரங்களுக்கு அந்த மார்ஃபியஸ் ஒரு பெரிய நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த அல்டிமேட்டான என்ஹான்ஸ்மென்ட் இருக்குல்ல, அதாவது +10 என்ஹான்ஸ்மென்ட் இத ஒரு பிளேயர் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போயிருக்கும். அத பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு +10 யாராவது அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதையே ஒரு பெரிய ப்ரமோஷனா மாத்திரலாம்ல. அந்த ஒரு காரணத்தினால பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பானுங்க. எல்லாரும் அப்படியே குதூகலமா இருப்பானுங்க. இப்ப அந்த ஒரு நேரத்துல நம்ம யூனா இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே நம்ம கிரிட் பண்ண இந்த ஒரு விஷயம் உண்மையிலே ரொம்ப சூப்பரான விஷயமா தோணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணதே இல்ல. ஆனா நம்ம கிரிட் அந்த அல்டிமேட்டான என்ஹான்ஸ்மென்ட் அச்சீவ் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய ரிச்சான பிளேயர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் காசை கொட்டி கொட்டி ட்ரை பண்ணாலும் கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம கிரிட் காசே செலவு பண்ணாம பண்ணியிருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்ப நார்மலா ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நம்மளா ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோட அப்படியே விட்டுட்டு போயிருவோம். ஆனா லெஜெண்டரி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஒவ்வொரு வெப்பனையும் உட்கார்ந்து உருவாக்கி அது யூனிக்கா வந்துருச்சு அப்படின்னா உடனே திரும்பி ஃபர்னேஸ்குள்ள தூக்கி போட்டு அதை திரும்பி உருக்கி திரும்பி 22 மணி நேரத்துக்கு ஹேமர் பண்ணிருக்கான். சோ இந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் நம்ம கிரிட் கிட்ட மட்டும் தான் இருந்திருக்கு. அப்படி டிட்டர்மினேஷன் இருக்கிறதுனால மட்டும் தான் நம்ம கிரிட் அந்த 4 மியோலரையுமே லெஜெண்டரிக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம அதுல ஒண்ணு இந்த மாதிரி அல்டிமேட்டான என்ஹான்ஸ்மென்ட் கொண்டு போயிருக்கான். இப்போ நம்ம கிரிட் 15 லெஜெண்டரி வெப்பன்ஸ் உருவாக்கிட்டான். ஆக்சுவலா ஒவ்வொரு 5 வெப்பனுக்கும் நம்ம கிரிட்க்கு அது பண்ண அந்த காரணத்துக்காக அந்த அச்சீவ்மென்ட்காக ஏதாவது ஒரு % கிடைக்கும். சோ இந்த தடவை ஏதாவது ஒரு நம்ம கிரிட்க்கு கிடைச்சிருக்கும். ஆனா அது என்ன அப்படின்றது நம்ம கிரிட்க்கு அந்த சிஇஓக்கு மட்டும் தான் தெரியும். சோ அத இந்த டீம் லீடரான யூனாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்க நம்ம கிரிட் க்ளோஸா ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சோ அதுக்காக நம்ம கிரிட் எங்க இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம கிரிட் எங்க தெரியுமா இருப்பா, தன்னோட லெவல் இன்கிரீஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக அந்த வேம்பயர் சிட்டிக்கு கிளம்பி வந்திருப்பான். மொத்தமா இருக்கக்கூடிய அந்த 15 வேம்பயர் சிட்டிஸ்ல 7 சிட்டியை ஏற்கனவே இந்த ஓவர் ஹெட் கில்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ மிச்சம் இருக்க போறது அந்த 8 சிட்டிஸ் மட்டும் தான். இப்போ நம்ம கிரிட் அட்டெம்ப்ட் பண்ணனும் அப்படின்னா அந்த 8 சிட்டிஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணனும். அதுலயும் முக்கியமா இந்த இரண்டாவது சிட்டி இருக்குல, அதுல தான் அந்த மேரிரோஸ் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாம் சொல்லி இருப்பாரு. சோ அதனால அந்த ஒரு சிட்டியை தவிர்த்து மத்த எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பஃப் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு மாசத்துக்கு இருக்கும். ஆக்சுவலா நம்ம கிரிட்க்கு அது முடியறதுக்கு இன்னும் 2 நாள் மட்டும் தான் இருக்கு. இப்போ அந்த ஒரு பஃப் யூஸ் பண்ணி நம்ம கிரிட்மே லெவல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம கிரிட் அந்த ரேங்கிங்ஸை செக் பண்ணி பாப்பா. ஆக்சுவலா நம்ம கிராவல் யூனிஃபைட் ரேங்கிங்ஸை விட்டு மொத்தமா போனதுக்கு அப்புறம் நம்ம ஜிபான் இருக்கால, அவனுக்குமே ஒரு ஹிடன் கிளாஸ் கிடைச்சிருக்கும். சோ அதனால அவனுமே ரேங்கிங்கை விட்டு போயிட்டான். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம கிறிஸ் தான். நம்ம கிறிஸ் தான் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல நம்பர் 1ல இருக்கா. ரெண்டாவது இடத்துல மாண்டோ அப்படின்னு ஒருத்தனும், மூணாவது இடத்துல நம்ம ஆக்னஸும் இருக்கா. நம்ம ஆக்னஸ் 7வது இடத்துல இருந்து மொத்தமா 3வது இடத்துக்கு வந்துட்டா. சோ 4வது இடத்துல ரெட் அப்படின்னு, 5வது இடத்துல பெங் அப்படின்னு ஒரு 2 பேர் இருப்பானுங்க. இவனுங்க 2 பேர் யார் அப்படின்றது தெரியல. இந்த ரெண்டாவது இன்டர்நேஷனல் காம்படிஷன் முடிஞ்ச உடனே எக்கச்சக்க பேர் இந்த ரேங்கிங்ஸ்ல வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நிறைய அன்அஃபிஷியலான ரேங்கர்ஸ்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கிரிட்மே இந்த ஒரு ரேங்கிங்ஸ்ல சேரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் அவனோட ஒர்த் என்ன அப்படின்றத மத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா, ஆக்சுவலா அவன் ஸ்ட்ராங்கா மாறிட்டான் அப்படின்றத மத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னா இந்த ரேங்கிங்ஸ்ல அவனும் ஃபர்ஸ்ட் வரணும்ல. அப்பதான் அவன் ஏன் ஃபர்ஸ்டான ஆளு, அவன் ஏன் ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் அப்படின்றத மத்தவங்களுக்கு காட்ட முடியும். அதனால நம்ம கிரிட் ஒரு பக்கம் அந்த ரேங்கிங்லயே என்ட்ராவா, இன்னொரு பக்கம் அந்த வேம்பயர் சிட்டிக்குள்ளே என்ட்ராவா. சோ நம்ம கிரிட்க்கு இது ஒரு புது பயணமா இருக்க போகுது. இப்போ நம்ம கிரிட் இந்த ரேங்கிங்ல ரிசர்வ் பண்ணிட்டா அப்படின்றது ஓவர் ஹெட் கில்ட் மெம்பர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அவங்க எல்லாரும் இத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நம்ம கிரிட் இந்த லெவல் போர்ட பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் நம்பர் 76ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவா. சோ இத பாக்கும்போது ஓவர் ஹெட் கில்ட் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் அவனோட கண்ட்ரியை இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல செகண்ட் பொசிஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். நம்பர் 1 பிளேயரான நம்ம காவல் கூட ஈக்குவலா சண்டை போட்டுருக்கான். சோ இந்த அளவுக்கு பண்ண ஒருத்தன் வெறும் 306வது லெவல்ல தான் இருக்கான். வெறும் 76வது ரேங்கிங்ல தான் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்றது யாராலும் ஏத்துக்கவே முடியல. அதனால இந்த ஒரு மொத்த இன்டர்நேஷனல் காம்படிஷனுமே ஸ்கேம் அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ இத பாக்கும்போது நம்ம டோபன் வேட்டர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட் இந்த ரேங்கிங்ல வந்து கலந்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம லாவ்ல பொறுத்த வரைக்கும் இதான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஏன்னா எப்ப இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கிரிட் இந்த ரேங்கிங்க்கு வந்து தான் ஆகணும். அதனால அது இப்பவே பண்ணிட்டா அப்படின்னா நம்ம கிரிட் போக போக இம்ப்ரூவ் ஆக பார்க்கும்போது மத்தவங்க எல்லாரும் நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. மத்தவங்களுக்கு தான் நம்ம கிரிட் பத்தி தெரிஞ்சுக்கிறது புதுசா இருக்கும். ஆனா நம்ம கிரிட் பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, நம்ம கிரிட் நேர்லயே பார்த்தவங்க. சோ அவங்க எல்லாருக்குமே நம்ம கிரிட் இந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷனா இருப்பா அப்படின்றது
ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த நம்ம கிராவலுக்கும் இந்த ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கிராவல தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம கிராவல் இருக்கால ஒரு முக்கியமான சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பான். அது எங்க அப்படின்னா பவர்னல் ஸ்வாம்ப் லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல. ஆக்சுவலா நம்ம கிராவல் எதுக்காக வந்திருப்பான் அப்படின்னா தன்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஹண்டிங் கிரவுண்டுக்கு வந்திருப்பான். ஆக்சுவலா நம்ம கிராவல் லெஜெண்டரி கிளாஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட லெவல் 1க்கு போயிடுச்சுல. சோ அதனால திருப்பி தன்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணனும். யார் கண்ணிலையும் படாம இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இந்த இடத்துலயும் கரெக்ட்டா அவனை கண்டுபிடிச்சு ஒருத்தர் சண்டை போடணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பான். ஆக்சுவலா இவன் யார் அப்படின்னா இந்த வார் கார்டு ஏர்ஸ் இருக்கான்ல. சோ அவனோட சபார்டினேட் தான் இவன். இவனோட பேரு லக்கு. சோ இவன் தான் நம்ம கிராவலை அடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலா நம்ம கிராவலுக்கு புது கிளாஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்ப நம்ம கிராவல் வெறும் லெவல் கம்மியா தான் இருக்கான். இவனை அடிச்சு எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் இந்த லக்கு வந்திருப்பான். இப்போ நம்ம கிராவலோட லெவல் ரீசெட் ஆன காரணத்தினால நம்ம கிராவல நிறைய பேர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம கிராவல் அவ்வளவு சீக்கிரம் சாகறவன் கிடையாது. எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நம்ம கிராவல் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதனால இந்த லக்கு கிட்ட விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த ஒரு நேரத்துல திடீர்னு இந்த லக்கு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. நம்ம கிராவல் யூஸ் பண்ண அட்டாக்க அவனுக்கு எதிராவே கவுண்டர் பண்ணுவா. இதை நம்ம கிராவல் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த ஒரு அட்டாக்னாலே நம்ம கிராவலோட அந்த மொத்த லைஃப் இருக்குல்ல அது 90% குறைஞ்சு போயிடும். ஆக்சுவலா இந்த ஒரு அட்டாக்ல நம்ம கிராவல் ஸ்டன் ஆயிருக்கணும். ஆனா நம்ம கிராவல் இப்போ அப்நார்மல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா அவன்கிட்ட லெஜெண்டரி கிளாஸ் இருக்குல்ல. இப்போ இதை பார்த்த உடனே அந்த லக்குக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிராவல் இருக்கான்ல என்னதான் அவனோட லெவல் ரீசெட் ஆனாலும் என்னதான் அந்த ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் அவன் இழந்துட்டாலும் அவனோட அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கிராவல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்ஸா இருக்கட்டும் அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது கண்டிப்பா அந்த ஸ்வாட் சீட் கிளாஸா தான் இருக்கணும். நீ எடுத்த அந்த கிளாஸ் லெஜெண்டரி கிளாஸ் ஆனா ஸ்வாட் சீட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக் கேட்பான். ஆக்சுவலா இந்த லக்குக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த வார் கார்டு ஆர்ஸ் இருக்கான்ல அவங்க குரூப் ஒரு பெரிய கண்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல. சோ அந்த ஒரு காரணத்தினால இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நிறைய இடத்துல இருந்து வாங்கியிருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் புரோக்கர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. சோ அப்படிதான் நம்ம கிராவல் பத்தின இன்ஃபர்மேஷனையும் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்ம கிராவல் இப்ப அடி வாங்கினால ஒரு பெரிய அடி அந்த ஒரு அடியை வாங்கியும் கூட அவனோட இமோர்டல் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகவே இல்ல. ஆக்சுவலா லெஜெண்டரி கிளாஸ் எல்லாத்துக்குமே இமோர்டல் ஸ்கில் இருக்கும்ல நம்ம கிரிட் கூட இதை அடிக்கடி ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப அந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆகவே இல்ல. இதுக்கான காரணம் நம்ம கிராவல் என்னதான் அவனோட லெவலை இழந்திருந்தாலும் நம்ம கிராவல் இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். அவன் அந்த அளவுக்கு வீக்கான ஒரு ஆள் கிடையாது. சோ அதனால தான் இந்த அளவுக்கு அவனால சண்டை போட முடியுது. இது அவன் கிட்ட சொன்ன உடனே அந்த லக்கு ரொம்ப ஓவரா பேசுவான். ஓஹோ உனக்கு அவ்வளவு திமிரா நான் இப்பவே உன்னோட திமிர குறைச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம கிராவல் அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வருவான். இப்போதைக்கு நம்ம கிராவல் கிட்ட மானாவும் இல்ல ஸ்டாமினாவும் இல்ல. சோ நம்ம கிராவலால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. இனிமேல் அந்த ஃபைட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிடுவான். சோ இப்போதைக்கு அவன் என்ன பிளான் பண்ணுவான் அப்படின்னா இது ஒரு ஸ்வாம்ப் லேண்ட்ல. சோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்வாம்ப் இருக்கு. அந்த ஸ்வாம்ப்க்கு நடுவுல ஒரு சின்ன கல் இருக்கு. அந்த ஒரு கல்லுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டு கரெக்டா இவன் அட்டாக் பண்ற வர நேரத்துல ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி இவனை ஸ்வாம்ப்குள்ள தள்ளி விட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான டைமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். சோ இதுதான் நம்ம கிராவல் போடுற பிளான். இதுக்கு கரெக்டா எவ்வளவு தூரம் நான் விடணும் கரெக்டா எவ்வளவு தூரம் பின்னாடி வரணும் கரெக்டா எப்போ போர்ஷன் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கு போட ஆரம்பிச்சிருவான். எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணி அந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம ஹாவோ கால் பண்ணுவான். கிராவல் நீங்க என்ன ஸ்வாம்ப் லேண்ட்ல தான் இருக்கீங்களா நான் வேணா உங்களுக்கு ஒரு சில போர்ஷன்ஸ் வாங்கி தரவா அப்படின்னு. ஆக்சுவலா இன்டர்நேஷனல் காம்படிஷன் முடிச்சதுக்கு அப்புறமே இந்த ஹாவோவும் சரி அந்த அலெக்சாண்டரும் சரி இவங்க ரெண்டு பேருமே நம்ம கிராவல் கூட தான் தொத்திக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கிராவலுக்கு தனியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கிராவல் பெருசா இவங்க எதுவுமே சொல்லல. இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிரிட்ட பார்த்ததுனால மட்டும்தான். நம்ம கிரிட் அவன் கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய இடத்துல சொல்லியிருப்பான். சோ அதனால தான் நம்ம கிராவலுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு போல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் கிடையாது அப்படின்னு. அப்ப அந்த லக்கு திரும்பி நம்ம கிராவலை அடிக்கிறதுக்காக வந்து இப்ப நம்ம கிராவலை பார்த்து சொல்லுவான். நீ போற ஸ்பீட்ல பார்த்தா நீ கண்டிப்பா திரும்பி ஃபர்ஸ்ட்க்கு போயிருவ. அப்படி போனா கூட ஆச்சரியமா இருக்காது. ஆனா கண்டிப்பா நீ போக கூடாது. ஏன் அப்படின்னா எங்களோட ஹர்ஸ் தான் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாறுவாரு. சோ அவர் மாறுறதுக்கு நீ ஒரு தடையா இருக்க கூடாது அப்படின்னா இப்பவே உன்னை தட்டி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வருவான். ஆனா நம்ம கிராவல் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிருவானா என்ன. கரெக்டா அட்டாக் பண்ண வரும்போது அவன் ஸ்வாட் மேலே காலை வச்சு ஒயிட் லைட் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி அதுவும் டபுள் டைம் யூஸ் பண்ணி நேரா அந்த கல்லுக்கு ஜம்ப் பண்ணி போயிருவான். நம்ம கிராவல் இவன் ஆச்சரியப்படுத்துறது மட்டும் இல்லாம கரெக்டா போற வழியிலே ஒரு மானா போஷனை குடிச்சு தன்னோட மானாவை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா கரெக்டா எங்க இருந்து வந்துச்சுனே தெரியாம ஒரு ஸ்ட்ரைட் ஆர் அட்டாக் நேரா நம்ம கிராவல் நோக்கி வரும். நம்ம கிராவல அந்த மானா போஷன் குடிக்க விடாம பண்ணிரும். ஆக்சுவலா இந்த ஒரு அட்டாக் அனுப்புறது அந்த லக்கு தான். அந்த லக்கு நம்ம கிராவலை மட்டும் டார்கெட் பண்ணிருக்க மாட்டான். நம்ம கிராவல் என்ன பிளான் பண்றா அப்படின்றத கரெக்டான நேரத்தில் கண்டுபிடிச்சு நம்ம கிராவல் ஒரு கல்லுக்கு ஜம்ப் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தால அந்த கல்லையும் டார்கெட் பண்ணிருப்பான். இப்போ அந்த ஒரு ஆர் அட்டாக் நேரா அந்த கல்லுல பட்டு அந்த கல்ல சுக்குநூறா உடைச்சிரும். இப்போ நம்ம கிராவல் போறதுக்கு இடமே இல்லாம போயிடுச்சு. இப்போ நம்ம கிராவல் இவனை ஸ்வாம்குள்ள தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான்ல. இப்போ இவனே போய் ஸ்வாம்குள்ள விழுகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த லக்கு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இங்க தான் நம்ம கிராவல் கரெக்டா அவனோட மூளையை பயன்படுத்துவான். அவன் ஏன் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கிற பிளேயர் அப்படின்றத காட்டுவான். கரெக்டா அந்த உடைஞ்சு போற கல்லோட பீசஸ் இருக்குல்ல அந்த பீசஸ் எல்லாத்துலயும் கால் வச்சு திரும்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருவான். இது அந்த லக் சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அந்த லக்கு டக்குன்னு வேக வேகமா அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆர் அட்டாக் திருப்பி அனுப்புவான். ஆனா இந்த ஒரு ஆர் அட்டாக்மே நம்ம கிராவல் மேல படவே படாது. ஏன் அப்படின்னா நம்ம கிராவல் தன்னோட பாசிவ் ஸ்கில்லான சூப்பர் சென்சிட்டிவிட்டி ஆன் பண்ணிருப்பான். இப்போ அதை வச்சு அசால்ட்டா எல்லாத்துலயும் தப்பிச்சு கரெக்டா அந்த பக்கம் போயிடுவான். இந்த ஸ்வாம்புக்கு அந்த சைடு இருக்குல்ல அப்பாலிக்கா போயிடுவான். ஆக்சுவலா நம்ம கிராவலை பொறுத்த வரைக்கும் என்பிசி கிட்டயோ மான்ஸ்டர் கிட்டயோ தோத்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னொரு பிளேயர் கிட்ட தோக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா ஏற்கனவே ஒரு தோல்வியை நம்ம கிரிட் கொடுத்துட்டான்.
சோ இந்த ஒரு தோல்வி திரும்பி கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்ப நம்ம கிரிட் ரேங்கிங்ல வேற ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா, சோ அவன் கூட போய் கம்பீட் பண்ணணும், அவன் கூட போய் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும், எந்த பிளேயர் கிட்டயும் தோக்காம அந்த ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அதனால டக்குன்னு லாக் அவுட் பண்ணிட்டு இவனே எஸ்கேப் ஆயிருவான். ஆக்சுவலா நம்ம கிராவலோட லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த லக்கு நம்ம கிராவல ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அதனாலதான் நம்ம கிராவல் ரொம்ப ஈஸியாவே அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஆக்சுவலி இவங்க எல்லாரும் நம்ம கிராவல இந்த அளவுக்கு எதிரியா பாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவனுங்க குரூப் இருக்கானுங்கல்ல, இவனுங்க எல்லாருமே ஒரு சின்ன சிட்டியை இன்வைட் பண்ணணும், அது மொத்தமா கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அப்படி போன நேரத்துல நம்ம கிராவல் கரெக்டா அதே நேரத்துல அந்த சிட்டியை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு குவெஸ்டுக்காக வந்திருக்கான். அப்ப அந்த குவெஸ்ட முடிக்கணும் அப்படின்னா இவனுங்க எல்லாரையும் தடுக்கணும்ல. ஆனா நம்ம கிராவல் அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் வேறயா, அதனால இவனுங்க எல்லாரையும் அசால்ட்டா தடுத்திருக்கான். அப்பதான் இவங்களுக்கு புரிய வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தா கூட தங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு. சோ அதனாலதான் நம்ம கிராவலை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றானுங்க. ஏன்னா இவங்களோட கனவு ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான். அந்த ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருமே தடையா வந்துடக்கூடாதுல்ல. சோ அதனாலதான் எல்லாருமே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கானுங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிராவலோட வீட்டை காட்டுவாங்க. நம்ம கிராவல் லாக் அவுட் பண்ணிட்டு போன உடனே இனிமேல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம கிராவலோட லெவல் குறைஞ்சிருச்சுன்றது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரூமர் ரொம்ப வேக வேகமா பரவுது. சோ மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் நம்ம கிராவலை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இனிமேல் நம்ம கிராவல் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போகணும். ஆனா இந்த கவலை எல்லாமே மறந்து போற மாதிரி அங்கே ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கும். கரெக்டா நம்ம கிராவல் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா இவனுக்காக சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கிராவலும் போய் கேட்பான், அம்மா நீங்க ஏன் இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க, அதான் வேலைக்கார அம்மா இருப்பாங்களா அப்படின்னு. அப்படியே அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்ல நான் வேலைக்கார அம்மாவை அனுப்பிச்சிட்டேன், ஏன்னா என்னோட பையனுக்கு நானே சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது சொன்ன உடனே நம்ம கிராவலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம கிராவல் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். தன்னோட அம்மா தன்னை ஞாபகம் வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறை பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா. இப்ப அப்படி ஒரு விஷயமே நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிராவலுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கும். இப்ப இந்த வார்கார்ட் ஆர்ஸ் இருக்கால, இப்ப இவனோட ஃபோர்ஸஸ் எல்லாம் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா மார்க்கிட்டே இருந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம ஓவர்கேட் கில்ட கண்டிப்பா எதிர்த்து நிப்பானுங்க. சோ நம்ம ஓவர்கேட் கில்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கில்டு தான். ஆனா ஆர்ஸோட கில்டுமே அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கில்டு. அதுலயும் முக்கியமா இந்த ஆர்ஸ் இருக்கால, ஒரு போர்னு வந்துருச்சுன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய எக்கச்சக்க பஃப் அவனை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்திடும். அதனாலதான் அவனுக்கு பேரே வார்கார்ட் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து அவங்களோட மெம்பர்ஸ் லக்கு ஸ்காட், இவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இப்ப இவங்க எல்லாரையும் மொத்தமா சமாளிக்கிறது நம்ம ஓவர்கேட் கில்டுக்கு உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம கிராவல் ஓவர்கேட் கில்டுல போய் சேர மாட்டான். ஏன் அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தனியா விளையாடுறது அவனுக்கு பிடிக்கும், அவன் ஃப்ரெண்ட்ஸா இருப்பான். ஆனா இன்னொரு ஒரு கில்டுல போய் சேர்ந்து அந்த ஒரு கில்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அதுக்காக அப்படியெல்லாம் நம்ம கில்ட விட்டுற மாட்டான். நம்ம கில்டுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். அதுவும் எப்படி தெரியுமா, திருப்பியும் அதே ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போய் திருப்பியும் அவன் ஸ்கைய போத ஸ்கையா மாறி இவனுங்க மொத்த பேரையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாவே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிராவலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிராவலுக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. அதாவது அவங்க அம்மா இப்ப குணமாக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால நம்ம கிராவலுக்கு எதுவா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பான். இப்ப அதே புத்துணர்ச்சியோட அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடை எடுத்து வைப்பான். ஏன் அப்படின்னா இதுதான் அவனோட எனர்ஜி, இது மட்டும் இருந்தா போதும், அவனால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப அதை எடுத்து வாயில வச்சோடனே தான் அவனுக்கு தெரிய வரும், அவங்க அம்மா சமைச்ச அந்த சாப்பாடு மாதிரியே இருக்காது, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். அம்மா இனிமேல் நீங்க சமைக்காதீங்க, நம்ம வேலைக்கார அம்மா கிட்டே சாப்பாடு செய்யறதெல்லாம் விட்டுறலாம், நீங்க இப்பதானே குணமாயிட்டு வரீங்க, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சமையல மட்டும் இனிமேல் இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடு அவ்வளவு கேவலமா இருக்கு போல. இப்ப அடுத்து நம்மளுக்கு நம்ம கிரிட் தான் காட்டுவாங்க. நம்ம கிரிட் இருக்காப்பலையில இந்த 7வது வேம்பயர் சிட்டிக்கு தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஒரு சிட்டியை ஹண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பான். இப்ப உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம கிரிட் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பான். யாருக்கு தெரியுமா, அந்த மியால் இருக்கு. ஆக்சுவலா நம்ம கிரிட் 4 மியால் செஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தா 5 மியால் வந்திருக்கு. சோ எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியல, எதுவும் எரரா அப்படின்றதும் தெரியல. ஆக்சுவலா நம்ம கிரிட் என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மியாலரை வச்சு ஒரு தடவை அடிச்சோம் அப்படின்னா ஒரு தடவை ஸ்டன் பண்ண முடியும். ஒரு 0.1 செகண்ட் இல்லனா அல்டிமேட்டான மியாலர் அப்படின்னா 0.3 செகண்ட் ஸ்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம கிரிட் ஒரு காம்பினேஷன்ல அதை மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாத்தி மாத்தி ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்படின்னா அந்த ஆப்போனன்ட்டை எதுவுமே பண்ண விடாம அசையவே விடாம அதே இடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல. சோ இப்போ நம்ம கிரிட் இதை தான் பிளான் பண்ணுவான். அது மட்டும் கிடையாது, அந்த அல்டிமேட்டான மியாலருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பான். அது என்ன அப்படின்னா, ஆப்போனன்ட் அசையாம அப்படியே இருந்தா அப்படின்னா அவன்கிட்ட போய் மிடில் ஃபிங்கர் மட்டும் காட்டிட்டு வந்துரு அப்படின்னு. அப்பதான் நம்ம பிரகாம் கேட்பான், ஆக்சுவலா நீ 7வது வேம்பயர் சிட்டிக்கு எதுக்கு திடீர்னு வந்த, 8, 9 இன்னும் முடிக்காம தானே இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இந்த 9 இருக்குல்ல, அதுக்கு ஏற்கனவே உனக்கு போயிருப்பானுங்க. ஆனா போன இடத்துல இந்த ஒரே ஒரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பாஸான நம்ம டிரமெண்ட் மட்டும் தான் காலி பண்ணிருப்பானுங்க. மிச்சம் 2 ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பாஸ் அவனுங்க தொட்டுக்கவே மாட்டானுங்க. அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா நம்ம கிட்ட அட தனியா போய் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த 8வதுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பான். சோ 7 தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்திருக்கும். அதனால 7க்கு வந்திருப்பான். இந்த 7 முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 8, 9க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம கிரிட் லெவல் 307ல இருக்கான். ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட ஸ்டாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அதுலயே முக்கியமா லக் ஸ்டாட் இருக்குல்ல, அது வேற புதுசா ஓபன் ஆயிருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு இத்தனை நாளா கிடைக்காத ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். அவ்வளவுதான், இனிமேல் நான் ஒரு இன்கிரெடிபிளான பிளேயரா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூரிப்புல இருப்பான். அப்பதான் நம்ம பிரகாம் சொல்லுவான், ஏண்டா உன்னோட லக் ஸ்டார்ட் இப்பதான் 1ல ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே நீ இவ்வளவு கனவு காண ஆரம்பிச்சியா, அதுக்கு பேசாம நீ இன்டெலிஜென்ஸ்லயால அந்த ஸ்டார்ட் போடலாம்ல, அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இன்டெலிஜென்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது உனக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவான்.
இன்டெலிஜென்ஸை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது மானாவை இன்க்ரீஸ் பண்ணும் தான். அது பிரகாமோட மேஜிக்கை கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும். ஆனா பிரகாமோட மேஜிக்கை கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் 2000க்கு மேல போகணும். சோ நம்ம கிரிட் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ நம்ம கிரிட் இதை உடனே பண்ண வேணாம், அது அப்புறமா யோசிச்சுக்கலாம், இப்போதைக்கு மத்த விஷயங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப அந்த ஒரு முடிவோட இந்த 7வது சிட்டிக்குள்ள கால் எடுத்து வைப்பான். இப்ப நம்ம பிரகாமுக்குமே நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான் அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கும். இப்ப நம்ம கிரிட் கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் உள்ள தூங்கிட்டு இருந்த அந்த வேம்பைஸ் எல்லாத்துக்கும் அலாரம் அடிச்ச மாதிரி திடீர்னு எல்லாமே எந்திரிச்சிருங்க. எவனோ ஒருத்தன் புதுசா நம்ம இடத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சிருக்கானா, அவன் காலை அப்படியே உடைக்கணும்டா அப்படின்னு இப்ப எல்லாமே மொத்தமா கிளம்பி நம்ம கிரிட் அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக போகுங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டமா வந்தாலும் சரி நம்ம கிரிட் அசால்ட்டா நின்னு சமாளிப்பான். அதுங்க அத்தனை பேரையும் மொத்தமா காலி பண்ணிட்டு இருப்பான். அதுலயும் காம்பினேஷன் ஸ்வாட வேற யூஸ் பண்ணி அந்த ஃபெயிலியர் அந்த கோஸ்ட் ஸ்வாட் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது மட்டும் இல்லாம அதுல லிங்க்டு கில் வேவை யூஸ் பண்ணுவான். சோ அதை வச்சு அசால்ட்டா மொத்த வேம்பைர்ஸையும் அப்படியே கொத்தா காலி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த பெரியா கூட 9 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாருமே இந்த ஒரு வேம்பைர் சிட்டில இருக்க மாட்டாங்க. சோ அந்த ஒரு காரணத்தால தான் நம்ம கிரிட்க்கு இவங்க எல்லாரும் கூட சண்டை போறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா அங்கேயுமே ஒரு சில ஒரு 1-2 பியூர் பிளட் வேம்பைர்ஸ் இருக்குங்க, அதுங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க தான். ஆனா அதுங்களாலயுமே நம்ம கிரிட் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. முக்கியமா க்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு வேம்பைர் வரும். அந்த ஒரு வேம்பைரை தடுக்கணும்ன்றதுக்காக நம்ம கிரிட் கரெக்டா மியாலரை அனுப்பிச்சு வைப்பான். அந்த அல்டிமேட்டான மியாலரை வச்சு மண்டை ஒரு தட்டு போட்ட உடனே அது அங்கேயே ஸ்டன் ஆகி நின்றும். ஆனா ஸ்டன் ஆன அடுத்த செகண்ட் திரும்பி அடுத்தடுத்து எல்லாத்தையும் வச்சு ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வேம்பைர் புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி அதே இடத்துல அப்படியே உட்காந்துரும். இப்போ அந்த வேம்பைரை காலி பண்ணுன்றதுக்காக நம்ம கிரிட் லிங்க்டு கில்லை யூஸ் பண்ணுவான். அதோட அந்த வேம்பைரை மொத்தமா காலி பண்ணிடுவான். இப்போ அந்த வேம்பைரை காலி பண்ண உடனே நம்ம கிரிட்க்கு ஐட்டம்ஸ்ல பஜாமா கிடைக்கும். என்னது பஜாமாவா, இன்னும் என்னென்னமோ கருமலா கிடைக்குது, சரி இதை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் மிச்சம் இருக்கிற வேம்பைர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அந்த ஒரு வேம்பைர்ஸையுமே நம்ம கிரிட் கொத்தா காலி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா அந்த வேம்பைர்ஸ் எதாலுமே அட்டாக் கவுண்டர் அட்டாக்னு எதுவுமே பண்ண முடியாது. அதுங்களால நம்ம கிரிட் ஸ்டாப் பண்ணவே முடியாது. நம்ம கிரிட் ஒரு வேகத்துல ஒரு புயல் மாதிரி போகிற மாதிரி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அவனை எதாலுமே தடுக்கவே முடியாது. லிட்டரலா சொல்ல போனா அதுங்க எல்லாரும் சாதாரண ஆட்கள் மாதிரி, நம்ம கிரிட் தான் ஒரு பாஸ் மாஸ்டர் மாதிரி சண்டை போடுவான். அதுங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியுமா, நம்ம கிட்ட தடுக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆக்சுவலா நம்ம கிரிட்க்கு பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா அது அவனோட அந்த ஸ்டாமினா மட்டும் தான். அவனோட ஸ்டாமினா ரொம்ப நேரம் தாங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்குன்னே நம்ம கிரிட் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சிருப்பான். இப்போ அந்த ஒரு விஷயத்தை சமன் பண்ணுவான். சமன் பண்ண உடனே இந்த அல்ட்ரா சூப்பர் லெஜெண்டரி டீமனிக் பீஸ்ட் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம நோய் வந்துரும். ஆக்சுவலா இப்போ நோயின் காம்பினேஷன்ல சேர்த்துட்டான் அப்படின்னா நம்ம கிரிட்டோட பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் பக்காவான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அதை வச்சு நம்ம கிரிட் இன்னும் வேகமா சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம கிரிட் இந்த அளவுக்கு சண்டை போடுறான் அப்படின்றத பார்த்த உடனே இதை பார்த்து பயந்து போறா அந்த கேசல்ல இருக்கக்கூடிய அந்த வேம்பைர்ஸ் இருக்குங்கல்ல, அதுங்களாம் வெளியே வராதுங்க, நம்ம இங்கே உட்காந்துக்குருவோம், இவன் போனதுக்கு அப்புறமா வெளில வந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே குத்த வச்சு உட்காந்துக்குறோங்க. ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம கிரிட் அடிக்காம போயிருவானா என்ன, அதுக்காகவே நம்ம கிரிட் மொத்தமா அந்த கேசலோட சேர்த்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். அது அவன் பண்ண மாட்டான். அதுக்காகவே நம்ம பிரகாம அசிமுலேட் பண்ணுவான். நம்ம பிரகாம அசிமுலேஷன் பண்ணி உள்ள வந்த உடனே இப்ப மொத்த பேரையும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். ஏன்னா பிரகாம பொறுத்த வரைக்கும் பெரியாக்கோட 9 குழந்தைங்க மட்டும் தான் வேம்பைர்ஸ், மத்தவங்க எல்லாருமே வேம்பைர் பேரை வச்சிருக்கிற ஃபேக்கான ஆளுங்க. இவங்க எல்லாரும் அழிக்கிறது நம்ம பிரகாமுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. சொடக்கு போற நேரத்துல முடிச்சிருவான்ல. ரெண்டே மேஜிக், ஒன்னு மேஜிக் மிசைல், இன்னொன்னு ஃபயர் பால், ரெண்டுமே என்ஹான்ஸ்டு ஃபோர்ட்டிஃபைடு மேஜிக். அந்த ரெண்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி மொத்த கேசலையும் தரமட்டமாக்கிடுவான். ஆனா இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை பார்த்த உடனே அந்த இருக்கக்கூடிய சின்ன அந்த 100கணக்கான வேம்பைர்ஸ் இருக்குங்கல்ல, அதுங்க எல்லாரும் மொத்தமா ஒரே இடத்துக்கு வந்துருங்க. எல்லாருமே வந்து நம்ம கிரிட்ட டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட்டோட அசிமுலேஷன் இப்ப முடிஞ்சிருமா, இப்ப எல்லாமே மொத்தமா சேர்ந்து நம்ம கிரிட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கிரிட் எந்த பக்கமாவது ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம கிரிட்ட அடிக்க அவங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம கிரிட்டுமே நம்ம தார் மாதிரி மியால்னிரா ஒரு சுத்தி நாலா பக்கமும் தூக்கி வீசுவான். ஆனா எந்த பக்கம் வீசி எத்தனை தோக்கடிச்சாலும் சரி அத்தனையுமே திரும்பி வந்துகிட்டே இருக்குங்க. ஆக்சுவலா அங்க 100கணக்கான வேம்பைர்ஸ் இருக்கும். அத்தனையோட அட்டாக்ஸை நம்ம கிரிட்டால ஒரே இடத்துல சமாளிக்க முடியாது. நம்ம கிரிட்டுமே மாத்தி ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் ஓட திரும்பி துரத்தி வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம கிரிட்டுக்குமே வேற வழியே இல்லாம ஒரு புது விஷயத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். அது என்ன அப்படின்னா ஆக்சுவலா நம்ம கிரிட் 15 லெஜெண்டரியை செஞ்ச உடனே கரெக்டா நம்ம கிரிட்டுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் யூனா சொல்லிருப்பாங்கல்ல. இப்போ அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவான். அதுதான் ஐட்டம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ அந்த ஐட்டம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அந்த பவரேனியத்தோட அந்த காடான்ஸ் இருக்குல்ல அதுல யூஸ் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த ஐட்டம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேருக்கு ஏத்த மாதிரியே ஏதாவது இன்னொரு ஐட்டமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் நம்ம கிரிட்டுக்கு தெரிஞ்ச டிசைன்ல மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ அத்தனை வேம்பைர்ஸையும் மொத்தமா சூழ்ந்து இருக்குல்ல, அதுங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல காலி பண்ணும் அப்படின்னா நம்ம கிரிட் இது என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருப்பான். அதுதான் லியஃபல் ஸ்பியர். இப்போ லியஃபல் ஸ்பியரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு பக்கம் லியஃபல் ஸ்பியர், இன்னொரு பக்கம் மியால்னிர் எல்லாத்தையும் வச்சு அத்தனை ஈஸியா காலி பண்ணிடுவான். அந்த 7வது வேம்பைர் சிட்டியை காலி பண்றது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டோட லெவல் 307ல இருந்து 309க்கு வெறும் ஒரே நாள்ல போயிடும். இப்போ இத பத்தி தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா சைனால ஒரு ஷோல ஒரு முக்கியமான பிளேயர் இத பத்தி இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட பஃப் இருக்கிற காரணத்தினால எல்லா பிளேயர்ஸாலையுமே ஓரளவு சீக்கிரமாவே லெவலப் ஆக முடியும். ஆனா எவ்வளவு சீக்கிரமா டெவலப் ஆனாலும் சரி ஒரு பிளேயர் 307ல இருந்து 309க்கு ஒரே நாள்ல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நம்ம கிரிட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மான்ஸ்டரா தோக்கடிச்சான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள்ல இதை பண்ணி முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ்வளவு நேரம் எல்லாரோட ஸ்டாமினாவும் தாக்கு பிடிக்காதுல. சோ நம்ம கிரிட் இது ஒரே நாள்ல பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே அந்த ரிப்போர்ட்டரும் கேட்பாங்க, அப்படின்னா நம்ம கிரிட் எதுவும் பக்கை யூஸ் பண்றாரா இல்ல ஏதோ ஹேக் யூஸ் பண்றாரா அப்படின்னு. ஆக்சுவலா மார்பியஸ் அதெல்லாம் அலோ பண்ணவே பண்ணாது. சோ மார்பியஸே இது அலோ பண்ணுது அப்படின்னா அப்ப நம்ம கிரிட் இன்னொரு பஃப் தான் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அதாவது நம்ம கிரிட் ஒரு பெரிய பிளேயர்ல, சோ அவனால கண்டிப்பா இந்த ரெபுடேஷன் ஸ்டோரை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ரெபுடேஷன் ஸ்டோர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பஃப் அப்படின்னு சொல்லி
ஒன்னு இருக்கும். அதையும் இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட பஃப் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி தான் நம்ம கிரிட் இந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆகறாரு அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க. சோ இது எல்லாமே ஒரு ஒன் டைம் ஷோ மாதிரி. நம்ம கிரிட்டுக்கு அந்த பஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கிரிட்டோட ஹண்டிங் ஸ்பீடு திரும்பி நார்மலுக்கு வந்துரும். அதுக்கு மேல நம்ம கிரிட்டால அந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிரிட்ட எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அவனோட ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத யாராலும் ஏத்துக்கவே முடியல. அதுக்கான முக்கியமான காரணம் நம்ம கிரிட் என்ன பண்ணாலும் சரி அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல இவன் ரொம்ப கிளாஸ் அதிகமா வச்சிருக்கான், இவனோட லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருக்கான், அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறான்னு சொன்னானுங்க. அடுத்து இவன் ஓவர் கேடா இருக்கான், அதனாலதான் ஸ்ட்ராங்கா மாறான்னு சொன்னானுங்க. அதுக்கடுத்து இவன் ரொம்ப பணக்காரனா இருக்கான், அவன் பணம் நிறைய இருக்கிறதுனால போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைய வாங்கி அது மூலமா தான் ஸ்ட்ராங்கா மாறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவன் பஃப் இருக்கு, அந்த பஃப்னால தான் ஸ்ட்ராங்கா மாறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கிரிட்டோட பொட்டன்ஷியலை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எண்ணமே இல்ல. இதெல்லாம் நினைச்சு நம்ம கிரிட் சுத்தமா வருத்தப்பட மாட்டான். நம்ம கிரிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம கிரிட்டுக்கு. ஆனா அவனை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுலயும் முக்கியமா அவனோட தங்கச்சி சீகி இருக்கால, அவளுக்கு தன்னோட அண்ணனையே இந்த மாதிரிலாம் கேவலமா பேசுறாங்க. என்னோட அண்ணனும் நேர்மையா தானே இந்த கேம் விளையாடுறான், ஆனா அதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவா. டக்குனு அவங்க அண்ணன்காரனை பாப்பாளா, அவன் வருத்தப்பட வேண்டிய ஆளு அவன் பாட்டுக்கு நூடுல்ஸ் எடுத்து முக்குன்னு முக்கிக்கிட்டு இருப்பான். அப்பாடியோ இந்த நூடுல்ஸோட டேஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஆனா அவளோட பார்வைக்கு எப்படி தெரியுமா தெரியும், என்னோட அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்றதுனாலதான் நிறைய சாப்பாடு சாப்பிடுறான், என்னோட அண்ணனுக்கு இவ்வளவு கஷ்டமா, கண்டிப்பா நானும் என்னோட அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பா. இப்ப டக்குனு உங்க அண்ணனை பார்த்து ஓப்பா நானும் உங்க கூட ஹெல்ப் பண்றதுக்காக வரேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. என்ன திடீர்னு, ஆமா உனக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதை விட்டுட்டு இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே அவளும் சொல்லுவா, இல்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க, இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் ஆரம்பத்துல படிக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு வேற யாராவது இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனா இப்பதான் அப்படி இல்ல, இப்ப நிலைமை ரொம்ப மாறிடுச்சு, நீங்க தான் நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல, அதனால மட்டும்தான் இந்த ஃபேமிலி இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்படின்னா நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபேமிலியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானும் அதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லுவா. அவனோட தங்கச்சி எதனால இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு புரிய வரல. ஆனா தன்னை நினைச்சு கவலைப்படுறா அப்படின்றது மட்டும் அவனுக்கு புரிய வருது. இப்போ உடனே நம்ம கிரிட்டு சொல்லுவா, உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு புரிய வருது, ஆனா நீ இதை நினைச்சா கவலைப்படணும் அவசியமே கிடையாது. நீ இத்தனை நாள் உன்னோட படிப்புல தானே உன்னோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்க, இனிமேல் நீ அதிலே போட்டா போதும். ஒருவேளை நீ ஏதாவது எனக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சினா நீ படிப்புல கவனத்தை செலுத்துறீல, அதை இன்னும் அதிகமா செலுத்து. நீ என்னை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை, உனக்கு தேவையானது சரி, இந்த குடும்பத்துக்கு தேவையானது சரி, அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம கிரிட் முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப மெச்சூர் ஆயிட்டான், அதனாலதான் இந்த அளவுக்கு பேசுறான். இப்போ நம்ம கிரிட் திரும்பி கேம்குள்ள லாகின் பண்ணி அந்த 8வது வேம்பயர் சிட்டியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த 8வது வேம்பயர் சிட்டியை ஹண்ட் பண்றதுக்காக வந்திருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே முதல்ல பிரகாம பார்த்து சொல்லுவான், ஏண்டா நீ எப்ப அசிமுலேட் பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு மொத்தமா பண்ணி விட்டு போயிடுற, எனக்கு தான் அது பிரச்சனையா வந்து முடியுது, அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீ இப்படிதான் பண்ண, உன்னாலதான் தோத்து போனோம் அப்படின்னு சொல்லுவான். எனது என்னால தோத்து பண்ணியா, உன்னோட மண்டையில ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் நீ தோத்து போன, கடைசியில பழி எல்லாத்தையும் தூக்கி ஏன் மேல போடுறியா, நான் இருக்கிறதுனாலதான் நீ ஒரு சில விஷயங்களை தப்பிக்கவே செய்யற அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் பேசுவா. இவனுங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே போவானுங்க. அப்ப பின்னாடி ஒரு 2 பீஸ் வேற நடந்து வரும். அதுங்க உடனே சொல்லுங்க, அப்பா அடியோ இவ்ளோ பெரிய டெசர்ட்ல கரெக்டா இந்த இடத்துல இவ்ளோ பெரிய ஓட்டை இருக்கா, இதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம சிஇஓ அவனோட அந்த ஃப்ரெண்டும். ஆக்சுவலா நம்ம கிட்ட எத்தனையோ தடவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவன் எத்தனை தடவை சொன்னாலும் சரி கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தருவேன், நான் கண்டிப்பா வந்தே தருவேன், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிதான் அவங்க தங்கச்சி வந்திருக்கும். அவங்க தங்கச்சி கூட சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்கால அவன் துத்திக்கிட்டே வந்துருவா. அதுலயும் முக்கியமா அவங்க தங்கச்சி அந்த சயின்டிஸ்டோட பவரை காட்டணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பா. இப்போ இவங்க 3 பேர் இந்த சிட்டிக்குள்ள என்ட்ரான உடனே டக்குனு இந்த சிட்டியும் க்ளோஸ் ஆயிடும். ஆக்சுவலா எல்லா வேம்பயர் சிட்டியுமே இதே மாதிரி தான். இவங்க அந்த பாஸை தோக்கடிக்காத வரைக்கும் இவங்களால இந்த ஒரு சிட்டில இருந்து வெளில போகவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பாஸையாவது தோக்கடிக்கணும். ஒருவேளை 2-3 பாஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பாஸையாவது தோக்கடிச்சா மட்டும் தான் இவங்களால இந்த சிட்டில இருந்து வெளில போக முடியும். இப்போ நமக்கு இவங்க 2 பேர்கிட்டயும் பார்ட்டி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக்சுவலா இவங்க 2 பேர் பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இவங்க 2 பேருமே லெவல் 180ல இருப்பாங்க. என்னது 180 அப்படின்னா எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்களா, எப்படி உங்களோட லெவல் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ நம்ம சிகி சொல்லுவா, ஆக்சுவலா ஓப்பா லெவல் 300க்கு மேல போனா தானே லெவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், 180 ஈஸியா லெவல் பண்ணிடலாம் தானே, அதனால தான் நாங்க சீக்கிரமா லெவல் பண்றோம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டவரை நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா இவன் என்னமோ சிம்பிளா சொல்லிட்டான், ஆனா நம்மால பல வருஷமா லெவல் 80லே மாட்டிக்கிட்டு இருந்தா அதுல இருந்து எப்படி தாண்டி போறதுன்னு தெரியாம முழி புதுங்கிட்டு இருந்தான். ஆனா இவங்க என்னடா அசால்ட்டா லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்த உடனே நம்ம பிரகாமுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடனே அவன் உடனே கேட்பான், யார் இவங்க, இவங்களோட டிவைன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலா இது என் தங்கச்சி, அது என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, என் தங்கச்சி சயின்டிஸ்ட் கிளாஸும் அவ சயின்டிஸ்டோட நைட் கிளாஸும் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம பிரகாமுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். எனது சயின்டிஸ்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்ப இந்த டஞ்சனை பார்த்த உடனே நம்ம சிவிக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க முதல் முறையா இப்பதான் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ரைடு போனது இல்லையான்னு கேட்கும்போது இல்ல அதெல்லாம் ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்கும், அதனால அந்த மாதிரி விஷயத்தை நாங்க எதுவும் பண்ணதே கிடையாது, நாங்க டஞ்சனுக்குள்ள இது வரைக்கும் என்டர் ஆனதே கிடையாது, ஆனா இப்ப நீங்க கூட இருக்கீங்கல்ல அதனாலதான் நாங்க தைரியமா வரோம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம சிகியும் இந்த இடம் ரொம்ப ஈட்டா இருக்கு,
அதனால லைட் மேஜிக்கை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது டக்கு நம்ம கிட்ட அதை தடுத்து நிறுத்தி வேணாம் தகச்சி கொஞ்சம் பொறுமையா இரு. ஆக்சுவலா இந்த இடத்துல எல்லாமே தூங்கிட்டு இருக்குங்க. ஒருவேளை நீ லைட்டை போட்ட அப்படின்னா டக்குன்னு எல்லாமே முடிச்சு வந்துருங்க. அப்படின்னா மொத்தமா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால கவனமா இருக்கணும். போக போக இந்த இருட்டு உங்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆஹா என்னோட அண்ணன் எந்த அளவுக்கு புத்திசாலி, இந்த மாதிரி ஒருத்தர் கூட வந்தது எங்களுக்கு தான் ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இந்த அளவுக்கு பெருமையா பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பிக்கையை காப்பாத்தியே ஆகணும். அதனால நான் உன்னை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாமை பார்த்து நம்ம கிட்ட சொல்லுவான். ஆனா சொல்லி முடிச்ச உடனே டக்கு நம்ம பிரகாம் வாய மூடு அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம பிரகாம் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கான் அப்படின்றது நமக்கு எடுக்க தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம பிரகாம் நம்ம சிகி ஒரு சயின்டிஸ்ட்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப அமைதியாயிட்டான். அதனாலேயே ஒரு மாதிரி கோவமா சுத்திக்கிட்டு இருக்கான். மேபி இவனுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சயின்டிஸ்ட்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். அது என்ன அப்படின்றது நமக்கு எடுக்க தெரியல. பிரகாம சொல்ல போறது இல்ல. சோ போக போக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இவங்க மூணு பேர் உள்ள போறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம கிட்ட ஈரியம் சிகி இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுக்கிட்டு பொறுமையா உள்ள நுழைவான் அந்த 8th வேம்பயர் சிட்டிக்குள்ள. இப்போ இன்னொரு பக்கம் இந்த சைனீஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பால, அதாவது அந்த பாண்டான ஒருத்தன் நம்ம கிட்ட எதனால ஒரே நாள்ல 2 லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனாலிசிஸே கொடுத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனோட பஃப், ரெபுடேஷன் ஸ்டோரோட பஃப், நம்ம கிட்டக்கு இருக்கக்கூடிய மத்த பஃப்ஸ் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த இன்டர்வியூக்கான எண்ட் வந்துருச்சு. இவனும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துரும். இவனும் சொல்லுவான் ஆக்சுவலா நேத்து நம்ம கிட்ட ரொம்ப வேகமா வேலை பண்ணாரு, ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணவே இல்ல. இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா சொன்ன உடனே டக்குனு அந்த இன்டர்வியூக்கு ஒரு நியூஸ் வரும். இருங்க சார், ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஆமா அதாவது நம்ம கிட்ட இன்னைக்குமே 3 லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனது 3 லெவலா, ஒரே நாள்ல 3 லெவலா, எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இததான் தவளை தன் வாயாலே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த ஒரு இன்டர்வியூ நம்ம ஜிபால் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம ஜிபாலுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கிரிட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு, நம்ம கிரிட் கண்டிப்பா இந்த அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய ஆள் தான் அப்படின்னு. ஏன்னா நம்ம கிரிட்டோட லெவல் என்ன, நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத அவன் பக்கத்திலே ஃபீல் பண்ணியிருக்கான். சோ அதனால நம்ம கிரிட் பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ அவனுமே அந்த மாதிரி மாற போறானு. ஏன் அப்படின்னா புது கிளாஸ் கிடைச்சிருச்சு. சோ கண்டிப்பா நம்ம கிரிட் எந்த லெவலுக்கு போறானோ அதே லெவல்ல என்னால வந்து சீக்கிரமாவே பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நம்ம கிரிட் இந்த ஒரு லெவல்ல இருக்கும்போது கூட ஒரே நாள்ல 2 லெவல் 3 லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகறால, இத கண்டிப்பா தன்னால கூட பண்ண முடியாது, எனக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிபால் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு நம்ம கிரிட் மட்டும் தான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் உள்ள நுழைஞ்ச உடனே கரெக்டா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த வாம்பயரோட ஃபெமிலியர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த சின்ன மான்ஸ்டர், பேட், உல்ஃப் இந்த மாதிரியான மான்ஸ்டர். இப்போ இதுங்கலாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சயின்டிஸ்டோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம கிட்ட பேக்வார்ட் ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் அசால்ட்டா காலி பண்ணிடுவா. அதுவும் ஒரே ஒரு அட்டாக்ல அத்தனையுமே காலி பண்ணிடுவா. ஆக்சுவலி இவங்க எல்லாமே ரொம்ப வீக்கா தான் இருக்கும். அதனால இவங்களை தோக்கடிக்கிறது நம்ம கிட்ட பெரிய விஷயமா இருக்காது. இப்போ நம்ம கிட்ட இவங்களை தோக்கடிச்சு முடிச்ச உடனே இப்போ ஃபர்ஸ்ட் பில்டிங் கூட போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி இந்த 8th வேம்பயர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 பில்டிங், 7 சின்ன பில்டிங்ஸ் இருக்கும். இந்த 7 பில்டிங்ல மட்டும் தான் கண்டிப்பா வேம்பயர்ஸும் அந்த பாஸஸும் இருப்பாங்க. சோ இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 8th வேம்பயர் சிட்டியை ஈஸியாவே காலி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கிட்ட உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்லுவா, நீங்க 2 பேரும் என் பின்னாடியே இருங்க அப்படின்னு. அப்போ நம்ம தங்கச்சி சொல்லுவா, அண்ணா நீ இத பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல, நான் வரும்போது என்ன சொன்னோம், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஆனா நீ எங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்ட அப்படின்னா அப்படி எப்படி உன்னால டெவலப் ஆக முடியும்? அதனால நீ இத பத்தியும் கவலைப்படாம முன்னேறி போய்கிட்டே இரு, எங்களாலே பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு நம்ம கிரிட்டுக்கு தன்னால என்னென்ன பஃபெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா பஃபையும் கொடுத்துருவா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பஃப் இருக்குல்ல, அது ஒவ்வொருமே ஒரு மாதிரி வெரைட்டியா இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டிங்டா இருக்கும். சோ இந்த பஃப் எல்லாமே நம்ம ஹீரோயோட பஃபோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா இதோட லெவல் எல்லாமே 180 தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம சயின்டிஸ்ட் இன்னொரு லெவல் 180 தான் இருக்கா. அதனாலதான் இவளோட பஃபோட லெவலுமே ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் இவ இந்த அளவுக்கு தனக்காக ட்ரை பண்றா அப்படின்னா நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் அதுவே சந்தோஷம் தான். அதனால அந்த ஒரு சந்தோஷத்தோட அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட முன்னாடி உள்ள நுழைவா. இவன் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனுஷன் கால் எடுத்துட்டு வச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் கண்ண முடிச்சிருங்களா, இப்ப வேகமா வந்து இவங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வருங்க. இப்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட ஆரம்பத்திலேயே பேக்வார்ட் ஸ்வாட் டான்ஸ் லிங்க்டு கில் வேவை யூஸ் பண்ணுவா. நம்ம கிட்ட எதிர்பார்த்ததை விட இன்னும் நிறைய வேம்பயர்ஸ் இது கொன்றோம். எப்படி அப்படின்றது நம்ம கிட்டக்கே தெரியாது. அப்பதான் நம்ம கிட்ட புரிய வரும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிகியோட அந்த பஃப் தான். இப்ப சிகியோட பஃப் இப்படி மட்டும் உதவி செய்யாது, இப்ப இன்னொரு விஷயத்தையும் உதவி செய்யும். எப்படி அப்படின்னா கரெக்டா பின்னாடி இருந்து ஒரு வேம்பயர் நம்ம கிட்ட வந்து அட்டாக் பண்ணும். பண்ண உடனே டக்குனு அந்த வேம்பயருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பெரிய டேமேஜ் போயிடும். என்னன்னு பார்த்தா இது சிகியோட பஃப் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டோட ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணிடுவா. இதோட சேர்த்து நம்ம சிகியால மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல வெப்பன்ஸ் கூட பஃப் கொடுக்க முடியும். சோ அதை வச்சு மியாலர் இருக்குல்ல, அந்த மியாலருக்கு பஃப் கொடுத்துருவா. இப்ப அந்த மியாலருமே தன்னந்தனியா போயிட்டு எல்லா வேம்பயர்ஸையும் அசால்ட்டா காலி பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மியாலர்ஸை தடுக்கிறதுக்கே எந்த வேம்பயராலே முடியாது. சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொண்டுகிட்டே இருப்பா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுங்க ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குங்க. ஏன்னா அதுங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ஈஸியா முடியற மாதிரி தோணும்.
இருக்கட்டும், ஹெல்த் ரெக்கவரியா இருக்கட்டும், பஃப் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும், நம்ம சிஇயோட கிளாஸ் ஓவரால் ஒரு பெர்ஃபெக்ட்டான கிளாஸா தோணுது. நம்ம சிஇ இப்போதைக்கு கொஞ்சம் பவர் கம்மியா தான் இருக்கா. ஆக்சுவலா அவளோட லெவல் கம்மியா இருக்கு. ஆனா நம்ம சிஇ மட்டும் அவளோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி அவளோட கிளாஸ் இப்ப growth டைப்ல தானே இருக்கு. அத யூனிக் ரேட்டிங்ல இருந்து ஒருவேளை லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிட்டா அப்படின்னா அப்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு கிளாஸா இருப்பா. அவளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான சப்போர்ட் மட்டும் இல்லாம ஒரு ஓவரால் ஆல்ரவுண்டர் மாதிரி இருப்பா. இப்போ இவங்க மூணு பேருக்கு எதிராக என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வேம்பைர்ஸ் எல்லாமே முழி பிதுங்கி போயிருக்குங்க. இந்த ஒரு நேரத்துல கரெக்டா இந்த வேம்பைர்ஸ்ல இருந்து ஒரு பியூர் பிளட் வேம்பையர் வருவா. இவளோட பேரு டீகல். இவ வந்த உடனே இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிஹி தான். சிஹினால தான் இந்த ஃபைட் ஜெயிக்கவே முடியல அப்படின்றத கண்டுபிடிச்சிருவா. உடனே நம்ம சிஹி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பெரிய பிளட் மேஜிக்க நம்ம சிஹியை நோக்கி அனுப்புவா. நம்ம சிஹியால இந்த ஒரு மேஜிக்ல இருந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணை மூடிடுவா. டக்குனு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சிஹி பொறுமையா கண்ணை திறந்து பாப்பா. கண்ணை திறந்து பார்த்தா நம்ம சிஹி மேல அந்த அட்டாக் பட்டிருக்காது. யாருன்னு பார்த்தா நம்ம ஏரியம் இருக்கால, அவ குறுக்க வந்து அவன் அந்த அட்டாக்க வாங்கிருப்பா. ஆக்சுவலா நம்ம ஏரியோட லெவலுமே ரொம்ப கம்மி தான். அதனால இந்த ஒரு அட்டாக்க வாங்கினதுக்கே அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்த் எல்லாமே போயிருக்கும். அவளுக்கு வெறும் 8% ஹெல்த் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். இப்ப நம்ம சிஹியாலுமே இவளை ஹீல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சிஹி கிட்டமே பெருசா மானா இல்ல. ஆரம்பத்துல இருந்து நம்ம கிரிட்டுக்கு பஃப் கொடுத்துக்கிட்டே இருந்தால அதனால அவள்கிட்டமே இருக்கக்கூடிய மானா எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம சிஹிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏரியும்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஒரு நேரத்துல அந்த வேம்பையர் டீகல் இருக்கால, அவ திரும்பி அட்டாக் பண்ணுவா. இந்த ஒரு அட்டாக்க வாங்க முடியுமான்னு தெரியாமயே இவங்க ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு அட்டாக் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கிரிட் கரெக்டா நோய் ரெண்டையை சமன் பண்ணிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணி வந்து இந்த ஒரு அட்டாக்க அவனோட உடம்புல வாங்கிடுவா. வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் மானா போஷன் ஹெல்த் போஷன் கொடுப்பான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்றதுக்காக வந்தோம், ஆனா உங்களுக்கு தொந்தரவா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட்டுக்கு இந்த அட்டாக்ல என்ன ஒண்ணுமே பண்ணல, அதனால கவலைப்படாம இதை குடிங்க, மிச்சம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை பாத்து கேட்பான். என் தங்கச்சி மேல கை வச்சது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப கோவத்தோட டிரான்சென்டென்ட் லிங்கை யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த அட்டாக்ல இருந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிருவா. தன்னோட அந்த பிளட் ஷீல்ட் இருக்குல, அதை ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப அசால்ட்டா இந்த அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவா. ஆக்சுவலி இதை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு பியூர் பிளட் வேம்பையர் தான், ஆனா இவர் நோபல் கிடையாது. அதாவது டிஸ்கவுண்ட் பேரன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனாலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா. ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பா தானே. அதனால நம்ம கிரிட் இவளை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. ஆனா அவனோட இடத்துல இருந்து ஒரு இன்ச் கூட அசையாம இவளுக்கு ஒரு பெரிய அட்டாக் கொடுப்பான். ஆக்சுவலி அடிச்சது நம்ம கிரிட் கிடையாது, அடிச்சது நம்ம இயாருட்டு சமன் பண்ண உடனே நம்ம இயாருட்டு ரொம்ப வேகமா போய் இவளை அப்படியே பாதியா வெட்டி இவளை காலி பண்ணிரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிரிட்டுக்கு கிடைச்சிரும். ஏன்டா இந்த குழந்தையெல்லாம் சமாளிக்கிறதுக்கா என்ன சமன் பண்ணுவா அப்படின்னு நம்ம இயாருட்டு ரொம்ப கோவமா கேட்கும். ஆனா நம்ம கிரிட் அதை கண்டுக்கவே மாட்டா. நோய் ராண்டி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, இந்த வயசானவர் இருக்கார்ல இவர் கூட இங்கே இருந்து இந்த வேம்பைர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க, நாங்க எல்லாரும் அடுத்த பில்டிங்க்கு போறோம் அப்படின்னு நம்ம நோய் ராண்டி என்னமோ சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இயாருட்டுக்கு டேய் நான் பேசுறது கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம கிரிட் கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்போ நம்ம நோய் ராண்டி வந்துட்டு, ஆமா நீங்க யாரு டீமனா, டீமனா இருந்தாலும் ஏன் ஒத்த கொம்பு வச்சிருக்கீங்க, லோ ரேங்கிங் டீமனா, இன்னொரு கொம்பு முளைக்கலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம கிரிட்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு பேர் நம்ம கிரிட்டோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கிரிட் ரெபக்கா சர்ச்ல ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போது அது எல்லாத்தையும் அவங்களோட சேனல்ல போட்டாங்கல்ல, டிவி சேனல்ல. சோ அவங்க ரெண்டு பேர் தான் இவங்க நம்ம கிரிட் கிட்ட ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க. இப்போ இங்க வந்து பார்த்தா இந்த 7 மாடி பில்டிங்க பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் ஒரு மல்டி மில்லியனரா இருக்கா, இவ்வளவு பெரிய பில்டிங் வச்சிருக்கான் அப்படின்னு. ஆனாலும் எலிவேட்டருக்குள்ள போய் பார்த்தா வெறும் 5 மாடி மட்டும் தான் காட்டும். ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கிறது 7வது மாடியில தான். ஆனா அவளை பாக்குறதுக்கு எப்படி போறது, ஒருவேளை அந்த பக்கம் போயிட்டு படிக்கட்டுல ஏறணுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களும் உள்ள போவாங்க. ஆனா அங்க போய் பார்த்த உடனே அந்த 5வது மாடி இருக்குல்ல, அதுவே பார்க்கிறதுக்கு லிட்டரலா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். நம்ம கிரிட் அந்த அளவுக்கு சூப்பரா கட்டி இருப்பான். பின் 5வது மாடியிலுமே நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்ல யார் தங்கி இருக்காங்க அப்படின்றது தெரியல. இப்போ இவங்களுக்கு 7வது மாடி போகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது படிக்கட்டு லிஃப்ட் எல்லாம் வேணும்ல. சோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா எந்த பக்கம் போனாலும் படிக்கட்டு தெரியவே தெரியாது. எங்க தாண்டா போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள இருந்து நம்ம டூன் வெளில வருவான். நம்ம டூனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆமா இவன் ஒரு எக்ஸ் மாஃபியாவாச்சே, இவங்க என்ன பண்றான், அதுவும் இல்லாம இட்டாலியை சேர்ந்தவ கொரியால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் எதுக்கு கிரிட் வீட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உடனே அவனும் கேட்பான், ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நீங்க வரத பத்தி எனக்கு எந்த தகவலும் வரலையே, யாரா நீங்க டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவான். சார் சார் நாங்க அப்படிலாம் இல்ல, இந்தாங்க கார்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிசினஸ் கார்டு கொடுத்த உடனே தான் ஓஹோ பிசினஸ்க்காக வந்திருக்கீங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போவான். பார்த்தா அந்த அபார்ட்மெண்டோட டோர் திறந்த உடனே அதுக்குள்ள லிஃப்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் செக்யூரிட்டி, டபுள் லேயர் செக்யூரிட்டி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கா நம்ம கிரிட். ரொம்ப புத்திசாலியா இருக்கான் போல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் 7வது மாடிக்கு வந்துருவாங்க. அங்க வந்து பார்த்தா அது ரூஃப் டாப். அங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமே லைட்டா பொறாம வந்திருக்கும். இப்போ இவங்களும் நம்ம கிட்ட எங்க போய் பாக்குறது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுன்றதுக்காக நம்ம யூரா வருவா. நம்ம யூராவை பார்த்த உடனே இவங்க பொறாம உச்சத்துக்கே போயிடும். ஆக்சுவலா நம்ம யூரா நம்ம கிரிட்டுக்காக கூடவே இருக்கா. எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, காசு வச்சிருக்கான், கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பார்க்லாம் அழுதுகிட்டு இருப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத அந்த டைரக்டர் லீ சொல்லுவாரு. ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கால, அவன் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு சென்சேஷனா இருக்கான். நம்ம கிரிட் அந்த யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிரிட்டோட அந்த லெவல் ஸ்பீட் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயும் இப்போ நம்ம கிரிட் லெவல் 314க்கு வந்துட்டான். சோ அது சம்பந்தமா ஒரு சின்ன பிசினஸ் பத்தி பேசணும்ன்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இது கேட்டு நம்ம யூராவும் இப்போ நம்ம கிரிட் கேம் குள்ள இருக்காரு, அதனால உங்களால பார்க்க முடியாது. இருந்தாலும் நீங்க எதுக்காக எக்ஸாக்ட்டா வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்க கிரிட்டோட அந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை உங்க சேனல்ல போடணும் அப்படின்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. ஆனா அதை உங்களால தனியா போட முடியாது. ஏன்னா இதே ஆஃபரை கொடுக்கணும்
கொடுக்கணுன்றதுக்காக ஏற்கனவே எங்களை பாக்குறதுக்காக பண்ணி வந்துட்டாரு. அதனால நீங்க அவர் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஆனாலும் அதை நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட்ஸை வாங்குறதுக்கு நீங்க எங்களுக்கு மொத்தமா 20 மில்லியன் USD கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவா. இது கேட்ட உடனே அந்த பார்க்க சொல்லுவான், எனது 20 மில்லியனா? 20 மில்லியன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட்ன்றது உனக்கு தெரியுமா? வெறும் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு இவ்வளவு காசா? எந்த முட்டை பையனாவது இதுக்கு ஒத்துக்குவானா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனா பக்கத்தே டைரக்டர் லீ இருக்கார்ல, அவர் அதுக்கு ஒத்துக்குவாரு. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. யோ உனக்கு என்ன மனையில கண்டு போச்சா? 20 மில்லியன்றது பெரிய அமௌண்ட்டியா? ஏன் ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதே அந்த டைரக்டர் சொல்லுவாரு, ஆக்சுவலா இதை பத்தி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் தெரியும். அதனால இது கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என் கையிலேயே ஒரு பிளாங்க் செக் கொடுத்து விட்டாங்க. எவ்வளவு காசை வேணா ஃபீல் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான். ஆக்சுவலா இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் நம்ம கிரிட் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பணம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால மட்டும் தான் இதுக்கும் சம்மதிப்பாரு. இப்போ நம்ம யூராவை பத்தி கேட்பாரு. ஆக்சுவலா போன தடவை நாங்க இதே மாதிரி காசு கொடுத்தோம். ஆனா போன வருஷம் நாங்க ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டு நீங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த தடவை நீங்க அந்த மாதிரிலாம் மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்போதே நம்ம யூரா சொல்லுவா, உண்மையிலேயே அது ஒர்த்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க வருவோம். நீங்க எந்த கவலையும் பட தேவையில்ல அப்படின்னு. இப்போ இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பண்ணி வெளியே வருவான். இவன் வெளில வந்த உடனே இவனு சொல்லுவான், ஏமா யூஎஸ்ஏ இருந்து கிளம்பி வந்திருக்கேனே, கான்ட்ராக்ட்லாம் கொடுத்தது ஓகே, ஆனாலும் இந்த கிரிட் ஒரு தடவை கண்ணில் காட்டியா, ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ யூரா சொல்லுவா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா, நானும் தான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இங்கேயே வெயிட் பண்றேன், ஆனா அவன் வரவே மாட்டானே அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு ரைட் என்ன காட்டுவாங்க, நம்ம லாவல் ஒரு முக்கியமான விஷயத்தை செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த ஓவர் கேட்டோட அந்த செகண்ட் கில்ட் இருக்குல்ல, அந்த கில்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஆவரேஜ் லெவல் 200 தாண்டி இருக்கும். சோ அதை பார்க்கும்போது நம்ம லாவல் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆக்சுவலா அந்த ரெண்டாவது கில்ட பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிறவங்க எல்லாருமே சில்வர் நைட்ஸ் கில்ட சேர்ந்தவங்களும் ப்ரொடக்ஷன் ஷாப் வச்சிருக்கவங்களும் மட்டும் தான் அந்த கில்டுக்கு புதுசா வந்தவங்க. சோ அவங்க எல்லாருமே லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். சோ இவங்களோட மாரல் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருப்பான். இதை கேட்டோடனே மாட்டது கேட்பா, நம்ம ஏதோ பார்ட்டி கொண்டாட போறோமா அப்படின்னு. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். அதனால இந்த மாதிரி பார்ட்டி பண்றதுலாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது, நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அது என்ன தெரியுமா? ஆக்சுவலா இத்தனை நாளா அவங்க எதுவுமே பெருசா பண்ணாம இருந்தாங்க. அவங்களோட வளர்ச்சியை வெளி உலகத்துக்கு காட்டாம இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க அப்படின்றத வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால ஒரு பெரிய போரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவல் யோசிச்சுட்டு இருக்கா. அதுதான் இவங்க எல்லாரோட மாரல் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்போ நம்ம வேண்டன் கேட்பான், நம்ம கிட்ட இங்க இல்ல, இப்போ இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு. அப்ப நம்ம லாவல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த அஸ்ரான் ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் இவங்க அந்த நார்த் சைட்ல போய் பெருசா இன்டராக்டே பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா இந்த அஸ்ரான் இருக்கால, இவன் இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சு வச்சா. ஆனா அதுக்கப்புறமே பெரிய ஆப்பை அனுப்பிச்சு வைக்கிறான். ஆக்சுவலா இந்த நார்த் சைட் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய ஊர் எல்லாத்துக்குமே அதோட வரி பணத்தை ரொம்ப அதிகப்படுத்திட்டான். அதனால இந்த பைரான் மாதிரியான சிட்டிஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க இருந்து அந்த பைரான் ரொம்ப தூரம், நடுவுல பேட்ரியான் வேற இருக்கு. சோ அதனால இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இவங்களால பெருசா எந்த ஒரு ஹெல்ப்பை சென்ட் பண்ணவே முடியல. சோ இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். இந்த அஸ்ரானை எப்பயாவது சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க பேட்ரியானை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க பேட்ரியானை அட்டாக் பண்ணும்போது அந்த அஸ்ரான் போய் பைரான் அட்டாக் பண்ணா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டர் கேட்கும்போது அப்ப நம்ம லாவல் சொல்லுவான், ஆக்சுவலா மார்க் வெஸ்டைன் பக்கத்துல தான் இருக்காரு, அது வின்ஸ்டன்ல தான் இருக்காரு. சோ அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு அவர் கண்டிப்பா வந்துருவாரு. சோ பைரனுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது, நம்ம பேட்ரியானை அட்டாக் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இதை தாண்டி ஒரே ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு அப்படின்னா அது பேட்ரியான்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் தான். ஆக்சுவலா இந்த பேட்ரியான்ல நிறைய புது பிளேயர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருக்குமே இவங்க பேட்ரியான் அட்டாக் பண்ண போன உடனே அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் கோஸ்ட் வந்துரும், அந்த பேட்ரியானை பாதுகாக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எட்னல்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அவங்க எல்லாருக்குமே இந்த ஓவர் கேட் கில்ட மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்றதுக்கான கொஸ்டின் வந்துரும். சோ இது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நம்ம லாவல் சொல்லுவான். நம்ம வேண்டது கேட்பான், ஏப்பா கிரிட் இல்லாம இதெல்லாம் முடிவு பண்ணலாமா? நம்ம கிரிட் இங்க இருந்தா தானே நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த கிரிட் இங்க இல்லாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கிரிடோட ஹண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க, பன்னி ஓஜிசி. இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் கேம்க்குள்ள லாகின் பண்ணவே மாட்டாங்க. அப்ப பேட்ரியான்ல இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸோட எண்ணிக்கை கண்டிப்பா குறைஞ்சிருமா? இப்போ இந்த நேரத்துல போயிட்டு இவங்க பேட்ரியானை மொத்தமா பிடிச்சிடலாம்ல. ஆக்சுவலா நம்ம கிரிட் இல்லாத இந்த ஒரு நேரம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய கோல்டனான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. இது தன்னோட ஒரு சூப்பரான பிளான். இந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளானா வேற யாரும் கணிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அடுத்த நம்மளுக்கு நம்ம கிரிட் தான் காட்டுவாங்க. நம்ம கிரிட் அந்த வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப வேகமா ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா ஹண்ட் பண்றது இன்னும் நம்ம கிரிட் கிடையாது. நம்ம கிரிட் அவன் இடத்துல இருந்து அசைஞ்சிருக்கவே மாட்டான். ஆக்சுவலா அந்த மியாலர் இருக்குல்ல, அதுவே அந்த சின்ன வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப வேகமா ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த மியாலர் ஏற்கனவே ஸ்ட்ராங்கான ஒண்ணுதான். ஆனா இப்போ அந்த செயின்டஸோட அதாவது நம்ம சீக்கிரோட பஃப் சேர்ந்த காரணத்தினால அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணா மாறிடுச்சு. அதனால அந்த மியாலரை எதிர்த்து எந்த ஒரு வேம்பயராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. இதோட நம்ம நோய் ராண்டி இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஒரு பக்காவான காம்பினேஷன், ஒரு வின்னிங் காம்பினேஷன் கூட சொல்லலாம். நம்ம கிரிட் ஹண்ட் பண்ற அந்த ஸ்பீட் இருக்குல்ல, அது 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ இத வச்சு தான் நம்ம கிரிட் ஒண்ணுமே பண்ணாம சும்மா படுத்த மேனிக்கே எல்லாத்தையுமே சீக்கிரமாவே முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா அடியோ எதுவுமே பண்ணாம இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப்லாம் வேலை பார்க்கும் போது இப்பெல்லாம் நான் நிறைய கனவு கண்டிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிறைய பணம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, இந்த கேம் கூட நமக்காக யாராவது விளையாடுவாங்க,
நமக்காக வேற யாராவது வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கனவு இப்பதான் எனக்கு நிறைவேறுது ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இவங்களும் கடைசி பில்டிங்க்கு வந்துருவாங்க, அதாவது 7வது பில்டிங்க்கு வந்துருவாங்க. இந்த பில்டிங்கை இவங்க காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அத்தோட இந்த 8வது வேம்பயர் சிட்டியை மொத்தமா இவங்க காலி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா நம்ம கிட்ட நினைச்சதை விட இந்த ஒரு 8வது வேம்பயர் சிட்டி உண்மையிலே ஈஸியா தான் இருந்துச்சு. இப்ப கண்டிப்பா இந்த கடைசி பில்டிங்ல பாஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிப்பா. ஏன்னா இது வரைக்கும் இவங்க இந்த பாஸை ஃபேஸ் பண்ணல. இருந்தாலும் இந்த பாஸ் ஒரு நோபலாவே இருந்தாலும் ஒரு ஆளா இல்லாத வரைக்கும் நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது எல்ஃபைன்ஸ்டோன் லெவல்ல இல்லாத வரைக்கும் நம்ம கிட்ட பிரச்சனை இருக்காது. ஒருவேளை அதுக்கு மேல போனாதான் நம்ம கிட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப நம்ம கிட்ட இது எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்ச உடனே இனிமேல் நான் மட்டும் உள்ள போறேன், நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. அப்போனே அவங்க 2 பேரும் கண்டிப்பா அதை கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட கூட இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, அதனால இந்த கடைசி ஃபைட் ஏனாலும் பாத்துருவோம், செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சாக விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட நம்ம கிட்ட இவங்க 2 பேரும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போவா. அப்பதான் கரெக்டா இந்த 8வது சிட்டியோட மாஸ்டர் இவங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கும். ஆக்சுவலா இவளோட பேரு லட்டினா, இவ ஒரு விஸ்கவுண்ட். இதை பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பாடியோ வெறும் விஸ்கவுண்ட் தானா, நான் கூட ரொம்ப பெருசா பயந்துட்டேன் ஒரு எல்லாம் வந்துருவாங்களோ அப்படின்னு. டிஸ்கவுண்டா ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பான். ஆனா அவளோட பவர்மே அந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய லெவல்ல எல்லாம் கிடையாது. அவ ஜஸ்ட் தன்னோட மேஜிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவா. ஒரே ஒரு சொடக்கு போட்ட ஒட்டி எக்கச்சக்க ஸ்கெலிட்டன் ஜாம்பி எல்லாமே இவங்க வந்து சுத்த பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே மொத்தமா அப்படியே கூட்டம் கூட்டமா கொத்தா வர ஆரம்பிச்சிருங்க. ஆக்சுவலா இதுதான் இவளோட பவரே. ஆக்சுவலா வாம்பயர்ல இவ ஒரு நெக்ரோமான்சர், அதனாலதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா. அது மட்டும் இல்லாம டக்குன்னு திரும்பி தன்னோட ஸ்வீட் மேஜிக் பவர்னு ஒன்னு யூஸ் பண்ணுவா. அதை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் இருக்கக்கூடிய அந்த வாம்பயர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பவர் அதிகமாயிடும். அதாவது அந்த ஸ்கெலிட்டன் ஜாம்பிஸ் இருக்குங்கல்ல, அதுங்களுக்கு பவர் அதிகமாயிடும். ஆனா இவங்க எல்லாருக்கும் டீப் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட அப்படியே ரெசிஸ்ட் பண்ணிடுவா. ஏன்னா நம்ம கிட்ட லெஜெண்டரி கிளாஸ் இருக்கு. ஆனா மத்த 2 பேர் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட திரும்பி பாப்பா. பார்த்தா அவங்க 2 பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்குமே சேண்டஸோட ப்ரொடக்ஷன் இருக்கும், அதனால அவங்களுமே பெருசா எதுவுமே பண்ணாது. அது மட்டும் இல்லாம நம்ம சீகி அடுத்து ஒரே ஒரு மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவா, லைட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு. அந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ண உடனே அத்தனை அந்த ஸ்கெலிட்டன் மேல ஒரு பெரிய மேஜிக் பவர் போய் படும். பட்ட உடனே அத்தனையுமே அப்படியே கொத்தா வந்து விழுக ஆரம்பிச்சிருங்க. லிட்டரா நம்ம சிஇ மொத்த பேருமே காலி பண்ணிடுவா. 100% கான்ட்ரிபியூஷன் ரேட் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇக்கு மொத்தமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே போயிடும். நம்ம கிட்ட ஒரு பைசா கூட கிடைச்சிருக்காது, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கூட கிடைச்சிருக்காது. நம்ம கிட்ட அப்படியே வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப மிச்சம் இருக்க அந்த பொட்டு பிடிச்சு இருக்கும்ல, 1-2 ஒட்டிட்டு இருக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம ஏறி போய் காலி பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம கிட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஒரு செயின்டஸ் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்பதான் நம்ம பிரகாம் சொல்லுவா, ஆக்சுவலா இந்த செயின்டஸ் எல்லாரும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றது அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்றது உனக்கு இன்னும் புரியல. ஒரு செயின்டஸால ஒரு கிரேட் டீமனோட சோலை எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங் தான் செயின்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாம் சொல்லுவா. ஆக்சுவலா நம்ம பிரகாமா இருக்கட்டும், இயாருட்டா இருக்கட்டும், ஹெல்காவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எப்பயோ இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட பாடி தான் இறந்து போயிருக்கே தவிர அவங்களோட சோல் இன்னுமே இந்த உலகத்துல தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீயிங் தான் அவங்க. அப்ப அவங்களோட சோலை ஒருத்தவங்களால எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியும்னா அப்ப அந்த செயின்டஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்றது நமக்கு இப்பதான் புரிய வரும். அந்த மாதிரியான ஒரு அப்சல்யூட்டான ஓவர் பவர்டான கிளாஸ் தான் நம்ம சிஇக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்ம கிட்ட இப்பதான் புரிய வரும். இப்போதே பிரகாம் சொல்லுவா, என்ன மன்னிச்சிரு, நான் உனக்காக வருத்தப்படுறேன் லட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க தங்கச்சி சாக போறால, அதை நினைச்சுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த லட்டினாவுக்குமே ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா அவரோட சம்மன்ஸ் எல்லாமே ஒரே அட்டாக்ல செத்து அவளுமே இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்ப இவங்க யாரு, எங்க இருந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களா வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவளோட அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த சம்மன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி இந்த டைரக்ட் டிசெண்டன்ஸ்லயே அவளுக்கு தான் ரொம்ப அதிகப்படியானது இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தியோட அந்த சம்மன்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம தன்னோட ஸ்வீட் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இவங்களை எப்படியாவது டிஎஃப் கொடுக்கணும், இவங்களை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா. ஆனா அதுவுமே வேலைக்கு ஆகல. இந்த மாதிரியான ஆளுங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு திருப்பி தன்னோட பவரை யூஸ் பண்ணுவா. தன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் திருப்பி சமன் பண்ணுவா. இப்போ நம்ம சி கிட்ட பெருசா மானா கிடையாது திரும்பி பெரிய ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்கு. சோ அதனால நம்ம சி என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த மியாலருக்கு பஃப் கொடுப்பா. இப்போ இந்த மியாலர் போய் அந்த மான்ஸ்டர் இருக்கல, அந்த ஜாம்பிஸ் அதுங்க எல்லாத்தையும் காலி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மியாலரை கண்ட்ரோல் பண்றது நம்ம கிரிட் தான். அது மட்டும் இல்லாம இந்த குரூப்லயே பவர்ஃபுல்லான ஆளு நம்ம கிரிட் தான். அதனால ஃபர்ஸ்ட் இவனை தான் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் மேல ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கிரிட்டுக்கே தெரியாம பின்னாடி இருந்து அட்டாக் பண்றதுக்காக வருவா. ஆனா அவ கரெக்டா பக்கத்துல வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம கிரிட் ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணி அவளோட வயிற்றிலே 2 கத்தி இறக்கிடுவா. தன்னோட கோஸ்ட் ஸ்வாட் இறக்குனது மட்டும் இல்லாம உடனே அசிமுலேஷனை யூஸ் பண்ணுவா. நம்ம பிரகாம் உள்ள வந்த உடனே ஒரு பெரிய ஃபயர் பால், அதுவும் என்ஹான்ஸ்டு ஃபயர் பால் எடுத்து அவன் மூஞ்சிக்கு முன்னாடி வெடிக்க வைப்பா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது, மாத்தி அடி மட்டும் விழுந்துகிட்டே இருக்கு, அவளுக்கு டேமேஜ் போயிட்டே இருக்கு. இப்போ உடனே நம்ம பிரகாம் இருக்கால, அவன் பேச ஆரம்பிச்ச உடனே டக்குனு இவனுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். ஆக்சுவலா இந்த ஒரு வாய்ஸ் அவ ஏற்கனவே கேட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த மேஜிக் பவரை பார்க்கும்போது ஏற்கனவே எங்க பார்த்து பழகுற மேஜிக் மாதிரியே இருக்கு. ஆனா எங்க அப்படின்றதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அவளுக்கு ஞாபகம் வந்துரும். நீ அவன் தானே இந்த வேம்பயர்ஸ் குலத்துக்கே துரோகம் பண்ணவ, வேம்பயர்ஸோட குல துரோகி, உடனே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்களே, நீ இருக்கிற இங்க வந்த, நீ பிராம் மெஷோல்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. உன் அண்ணனை இவ்வளவு நேரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறியா? உன் அண்ணன் மேல உனக்கு பாசமே இல்லையா? அது மட்டும் இல்லாம உன் அண்ணன் இப்ப நான் அவனாவே வரல, நான் இன்னொரு பாடியில அந்த பாடியோட ஹெல்ப்போட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே அவளுக்கு நீ இங்க வரதுக்கு தகுதியே கிடையாது, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரொம்ப கோவத்தோட அந்த சம்மன் எல்லாத்தையும் சம்மன் பண்ணுவா. அது மட்டும் கிடையாது, இப்ப டெத் நைட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சம்மனையும் பண்ணிருப்பா. இப்போ உடனே நம்ம ஏன் சொல்லுவா, ஓப்பா என்னால பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, என்கிட்ட மானா இல்ல அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம பிரகாம் என்ன செய்வா அப்படின்னா ஆக்சுவலா அவன் தான் இவ்வளவு நேரம் அந்த பாடியை கண்ட்ரோல் பண்றான் அப்படின்றது அவனுக்கு தெரிய வரல. அதனால
நம்ம சீகி இன்னும் பெருசா வளரணும். இருந்தாலும் இவளால மட்டும்தான் தன்னோட அந்த ஆவி இருக்குல்ல அதை மொத்தமா எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அதனால இவகிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சீகியை பார்த்து சொல்லுவான், தங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படாது, அதனால் நீங்கள் ஓரமாக நிக்கவும் அப்படின்னு. எனது தங்களும் உதவியா? இந்த ஆளுக்கு என்ன மறைகிற கால் இருச்சா? இதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்ப இந்த லட்டினா திரும்பியும் அட்டாக் மெமோரியல் சாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவா. அந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அந்த ஜாம்பிஸோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிடுவா. இவங்களுக்கு டீப் ஆஃப் கொடுக்க ட்ரை பண்ணுவா. ஆனா இவங்க எல்லாருமே அந்த டீப் ஆஃப் எப்படி ரெசிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதோட நம்ம கிரிட் நோய்ராண்டியை சமன் பண்ணி அந்த டெத் நைட் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. பின்னாடி இருந்து அந்த மியாலரை வச்சு தாடிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா அந்த மியாலரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது லைட்டா குறி மிஸ் ஆகி நம்ம நோய் ராண்டி வேலை வேற பண்ண ஆரம்பிச்சிரும். அவங்களுக்கு டேமேஜ் போக ஆரம்பிச்சிரும். நம்ம கிரிட் உடனே செல்ல குட்டிங்க கொஞ்சம் மன்னிச்சிருங்கப்பா, அவங்களுக்கு லைட்டா குறி தவறிடுச்சு, அதனாலதான் லைட்டா பட்டுருச்சு, கவலைப்படாதீங்க, இனிமே கொஞ்சம் கவனமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட் சொல்லுவா. இருந்தாலும் அவங்க அடிச்சு அடிக்க அந்த டெத் நைட்டோட பவர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப அதை மொத்தமா காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அப்ரஹாம் ஒரு ஃபயர் பாலை யூஸ் பண்ணுவா. அதோட அந்த டெத் நைட்டையும் காலி பண்ணிடுவா. அதோட மேஜிக் மிசைலே அந்த லட்டினா மேல யூஸ் பண்ணுவா. ஆக்சுவலி மேஜிக் மிசைல்ன்றது ஒரு பேசிக்கான ஸ்பெல் தான். இருந்தாலும் அந்த அப்ரஹாம் யூஸ் பண்ணும்போது அதோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கார்டான்ஸ் வேற இருக்கா, அதை வச்சு கண்ணா பின்னா மேஜிக் மிசைல ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இப்ப அதுல இருந்து எல்லா பக்கமும் டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவளும் கேப்பா, இதுல முக்காவாசி மேல பண்ணவே இல்ல, நீ கொஞ்சம் கவனமா எல்லாத்தையும் பண்ணணும், உனக்கு தெரியாதா? இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா உன்னோட மானா சீக்கிரமாவே காலி ஆயிடுமே, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே நம்ம அப்ரஹாம் சொல்லுவா, இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க இன்னும் இம்ப்ரூவே ஆகாம இருக்கீங்க. உங்களோட லேசினஸ் தான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணல. உங்களை நீங்க லிமிட்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால எவால்வ் ஆக முடியும். ஆனா நான் எப்பவோ எவால்வ் ஆயிட்டேன், நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. இப்ப திரும்பி நம்ம கிட்ட கண்ட்ரோலுக்கு வந்துருவா. ஆனா வந்து ஒரு பெரிய காம்பினேஷன் யூஸ் பண்ணுவா. எந்த அளவுக்கு பெரிய காம்பினேஷன் தெரியுமா? ரூன் ஆஃப் டார்க்னஸ், பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளாக் ஸ்மித் ரேஜ், குயிக் மூவ்மெண்ட்ஸ், ஹோலி வெப்பன், ஹோலி இம்பாக்ட், அத்தோட பேக்வார்ட் ஸ்பாட் டான்ஸ் பின்னக்கல் கில், இத்தனையும் மொத்தமா அவ மேல மொத்தமா தூக்கி போட்ட மாதிரி அத்தனையும் வச்சு அடிப்பான். அடிச்ச உடனே அவளுக்கு எக்கச்சக்க டேமேஜ் போயிடும். கிட்டத்தட்ட அவளோட ஹெல்த் பாதிக்கு மேல குறைஞ்சு போயிடும். நீ உயிரோட இருக்கும்போது தான் நமக்கு பெரிய டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா செத்ததுக்கு அப்புறமும் கூட நீ ஏன் எங்களே எதிர்க்கணும்னு நினைக்கிற, ஏன் இந்த மாதிரி வேம்பயர்ஸ் குலத்துக்கே துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப கோவப்பட்டு டக்கு நம்ம லட்டினா இருக்கால ஒரு பெரிய மேஜிக் அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. ஆனா அவ எந்த லெவல்ல யூஸ் பண்ணா தெரியல. அவர் ரொம்ப எமோஷனலா அன்ஸ்டேபிளா இருந்த காரணத்தினால அந்த மேஜிக் அட்டாக் ரொம்ப அதிகமா அலோவ் பண்றோம். அதனால நம்ம கிரிட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மொத்த ஹெல்த் இருக்குல்ல அது மொத்தமா ஒரே அட்டாக்ல காலியா போயிடும். இப்போ இந்த ஒரு அட்டாக் அவளுக்குமே டேமேஜ் கொடுக்கும். எப்படி அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கு டேமேஜ் பண்ண உடனே நம்ம சீகியோட பஃப் இருக்குல்ல அந்த ஹோலி எக்ஸ்ப்ளோஷன் அது தானாவே ஆக்டிவேட் ஆகி அவளுக்கு டேமேஜ் கொடுத்துரும். அதாவது பாதி அளவு டேமேஜ் கொடுத்துரும். இப்போ அவளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடும். இப்போ இந்த அளவுக்கு இந்த அட்டாக் அவ சர்வைவ் பண்ணிட்டான், திரும்பி உயிரோட இருக்கான் அப்படின்னா அப்ப இவன் ஹெல்த் ரொம்ப அதிகம். அப்ப இவனோட மொத்த ஹெல்த் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிரிட்டுக்கு ரெண்டு ஹெல்த் எடுக்கணும் ட்ரை பண்ணுவா. அதுக்காக லைஃப் ட்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. ஏற்கனவே நம்ம எல்ஃபைன் ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பான்ல அதே மாதிரியான ஒரு டெக்னிக் தான், கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்ணுவா. ஆனா அது நம்ம கிரிட் மேல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம கிரிட் கிட்ட தான் லைஃபே இல்லையே. அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு மனுஷனால லைஃப் இல்லாம எப்படி இருக்க முடியும்? லைஃப் இல்லனா இவன் செத்து இருக்கணும்ல, எப்படி உயிரோட நிக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு தெரியாது நம்ம கிரிட்டுக்கு இம்மோர்டல் ஸ்கில் இருக்கு அப்படின்றது. நம்ம கிரிட் அடுத்த 5 செகண்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் லிட்டரலா இன்வின்சிபிள். அதனால நம்ம கிரிட் கண்ணா பின்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவா. அதுக்காக திரும்பி பேக்கோட ஸ்பாட் டான்ஸ் திரும்பி அப்படியே ஸ்பாம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஃபர்ஸ்ட் லிங்க்டு கில் வேவ், லிங்க்டு கில், டிரான்செண்டட் லிங்க், கில், பின்னக்கல், வேவ், டிரான்செண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறமும் நம்ம லெட்டினாவோட அந்த ஹெல்த் தாங்காது. அதனால நம்ம லெட்டினாவுக்குமே அவளோட ஹெல்த் மொத்தமா குறைஞ்சு போயிடும். அவளும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சிடுவா. போகும்போது கூட நம்ம பிரகாம கர்ஸ் பண்ணிட்டு தான் போவா. ஏன்னா திருப்பி அவன் ஸ்லீப்க்கு போனால இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரகாம் தான். அவன் செத்து போனா கூட இன்னமே இந்த வேம்பயர்ஸ்க்கு எதிரியா தான் இருக்கா, இவனுக்கு திரும்பி வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இவ போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிட்ட ஒரு வழியா இந்த 8 வேம்பயர் சிட்டியோட பாஸையும் காலி பண்ணிட்டானா இதோட அந்த டஞ்சன் திரும்பி ஓபன் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு முக்கியமா 2 ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கும். ஏற்கனவே கிடைச்ச அந்த வேம்பயரோட பஜாமா, இன்னொன்னு இந்த லட்டினாவோட நெக்லஸ். அது மட்டும் இல்லாம நம்ம லட்டினாவோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அதுமே இந்த ரூன் ஆஃப் டார்க்னஸ் குள்ள அப்படியே அப்சர்வ் ஆகி போயிடும். இது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் இப்ப மொத்தம் 3 டைரக்ட் டிசெண்டன்ட் காலி பண்ணிருக்கா. மொத்தம் 3 பேரை அவன் சீல் பண்ணிருக்கா. யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரமட், எல்ஃபைன் ஸ்டோன், அப்புறம் நம்ம லட்டினா. இவங்க 3 பேரையும் சீல் பண்ண காரணத்தினால நம்ம கிரிட் பிளட் கிங்கா மாறதுக்கான குவாலிஃபிகேஷன் அடைஞ்சிருப்பா. ஆக்சுவலா பிளட் கிங்னா ஒண்ணும் கிடையாது, அந்த டைரக்ட் டிசெண்டன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பவர். சோ அவங்க எல்லாரையுமே மொத்தமா கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான ஒரு பவர் இப்போ அது நம்ம கிரிட்க்கு கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரிட் இனிமேல் சாதாரண வேம்பயர்ஸ் பாத்துச்சுங்க அப்படின்னா அதுங்களோட ஸ்டாட்ஸ் நார்மலாவே 10% குறைஞ்சிடும். ஆனா பியூர் பிளட் வேம்பயர்ஸ் பாத்துச்சுங்க அப்படின்னா அதுங்களோட ஸ்டாட்ஸ் நார்மலா 10% இன்க்ரீஸ் ஆயிடும். அதாவது நம்ம கிரிட்ட பார்த்து ரொம்ப கோவப்படுங்க. ஒருவேளை டைரக்ட் டிசெண்டன்ட் நம்ம கிரிட்ட பாத்துச்சுங்க அப்படின்னா நம்ம கிரிட் கூட ஃப்ரெண்டா மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அதுங்க கூட ஃப்ரெண்டா மாறதுக்கான அந்த சான்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம கிரிட்க்கு இது ஒரு நல்ல விஷயம் தான், இந்த பிளட் கிங்கா மாறணும் அப்படின்றது. ஆக்சுவலா நம்ம கிரிட்க்கு இந்த பிளட் கிங்கா மாறது என்ன அப்படின்றது சுத்தமா புரியாது. இருந்தாலும் நம்ம கிரிட்டால இப்ப நார்மல் வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே ஹண்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுங்க எல்லாமே நம்ம கிரிட்ட பார்த்தாலே அதுங்களோட சாட்ஸை குறைச்சிருங்க. சோ அதுங்களை ஹண்ட் பண்றது பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா பியூர் பிளட் வேம்பயர்ஸ்
பிளேயர்ஸ் ஹண்ட் பண்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் அதுங்களை மீட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ இதனால நம்ம கிட்ட பெருசா கவலைப்பட மாட்டான். இப்ப ரூன் ஆஃப் டார்க்னஸ்ல அந்த லட்டினோட அந்த ஸ்கில் இருக்குல்ல, அந்த ஸ்கில்லோட பேர் என்ன தெரியுமா? உன்னால கிங் ஆஃப் தி டெத்தா மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது பேரே சரியில்லையே, பேரே ரொம்ப சஸ்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த ஸ்கில் என்ன அப்படின்னா, நம்ம கிட்டால 2 ஸ்கெலிட்டன்ஸ் சம்மன் பண்ண முடியும். இந்த 2 ஸ்கெலிட்டனுமே growth டைப். சோ இதுங்க ரெண்டுமே சம்மன் ஆகும்போது லெவல் 1ல தான் இருக்குங்க. இதுங்களை சம்மன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இதுங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கிட்டால அதுங்கள ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கெலிட்டன்ஸா மாத்த முடியும். இதுதான் பேசிக்கான விஷயம். அதாவது அந்த ஸ்கெலிட்டன்ஸ் ரெண்டுக்கும் நம்ம கிட்ட ஆயா வேலை பார்க்கணும். இது தெரிய வந்த உடனே நம்ம கிட்ட மனவர்த்தத்துக்கு போயிடுவான். ஏன்னா இந்த எலும்பு குடுங்களை சீராட்டி பாராட்டி வளர்க்கறதுக்கா நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம அது டெத் நைட்டா இருந்தா கூட பரவாயில்ல, கேவலம் சாதாரண எலும்பு கூட வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதுகளை எப்படா நான் வளர்த்து எப்படா பெரிய லெவலுக்கு கொண்டு வருது, எனக்கே வயசாயிருமேடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒன்னு உருப்படியா நடந்தா ஒன்னு உருப்படியா நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையே இப்படிதான் போராட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அடுத்து லட்டினாவோட நெக்லஸ் செக் பண்ணி பாப்பா. ஆக்சுவலா இந்த லட்டினாவோட நெக்லஸ்மே இந்த நெக்ரோமான்சர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி சம்மன் பண்றவங்க அவங்க எல்லாருக்குமே பிரயோஜனப்படுற நெக்லஸ் தான். இருந்தாலும் அதே நேரத்தில் இன்டெலிஜென்ஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஆக்சுவலா இந்த நெக்ரோமான்சி பேஸ் பண்ண எந்த ஒரு ஸ்கில்மே நம்ம கிட்ட கிடையாது. அதனால இந்த லட்டினாவோட நெக்லஸ் கண்டிப்பா தனக்கு பிரயோஜனமா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்காக இதை கொண்டு போய் ஆக்ஷன்ல போட்டோம் அப்படின்னா, ஆக்டஸ் மாதிரியான ஆளுங்க யாருக்காவது கிடைச்சிச்சு அப்படின்னா அவ இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுவான். அதனால இது ஆக்ஷன் எல்லாம் போட வேணாம், தானே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஏன்னா நம்ம கிட்ட தான் இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல, சோ அது வரையும் நல்லதுதான், தன்னோட மானவியாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அது மட்டும் இல்லாம அந்த 2 எலும்பு கூடுகளையும் தானே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட முடிவு பண்ணிடுவா. ஏன்னா அதுவும் அவ்வளவு தப்பான விஷயம் கிடையாதுல. அந்த 2 எலும்பு கூடுகளும் ஒருவேளை ஸ்ட்ராங்கா மாறிச்சிங்க அப்படின்னா நம்ம கிட்ட போக போக நல்லதா தான் இருக்குங்க, ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குங்கல. நம்ம நோய் தாண்டி எப்படி இருக்காங்க, சோ அதே மாதிரி இந்த எலும்பு கூட மாத்திரலாம், அதனால இவனும் தப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த ரெண்டையும் சமன் பண்ணுவா. சமன் பண்ண உடனே ஒரு 2 பெரிய எலும்பு கூடுங்க வந்து நிக்குங்க. பார்த்தா வெறுமனே எலும்பு மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆனா பாவிகளா, வரதுதான் வரீங்க, ஒரு கத்தி கடப்பாருன்னு எதையாவது ஆயுதத்தை எடுத்துட்டு வரக்கூடாது, வெறுங்கையாட வீசிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாம அசைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த போன் கிராக் ஆகிற நாய்ஸ் வேற கேக்குது. நிக்கிறதா நிக்கிறீங்க, மியூட்ல போட்டு நில்லுங்கடா, ஏன்டா என்ன போட்டு படுத்துறீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்ம கிட்ட டக்குனு ஒரு ஐடியா வரும். ஆக்சுவலா இதுங்க 2 பேரும் வெறுங்கையோட வந்திருக்குங்க, வெப்பன்ஸே இல்ல அப்படின்னா நம்ம கிட்டால ஒரு வெப்பனை செய்ய முடியல. அப்பதான் நம்ம கிட்ட அவன் யார் அப்படின்றது ஞாபகம் வரும். ஏன்னா அவனே ஒரு பிளாக் ஸ்மித் தானே. அப்ப இதுங்க ரெண்டுக்கும் ஒரு பெரிய வெப்பனை செஞ்சு கொடுத்து நம்ம கிட்ட இதுங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான சோல்ஜரா மாத்த முடியும்ல. இப்ப இதுங்களுக்கு ஏத்த வெப்பன்ஸ் செஞ்சு கொடுத்து அதோட அந்த லட்டினாவோட நெக்லஸை யூஸ் பண்ண அப்படின்னா இதுங்க ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கெலிட்டன்ஸா மாறிடும். அதாவது இதுங்களுமே ஓவர் கேட் ஸ்கெலிட்டன்ஸா மாறிடும். இப்பதான் நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த வகையில நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. உங்க 2 பேருக்கு நான் ஒரு நல்ல பேர் வைக்கிறேன். இந்த பேர் தான் இனிமேல் உங்களுக்கு எப்பயுமே நிலைக்கும். நீ ஓவர் கேட் ஸ்கெலிட்டன் 1, நீ ஓவர் கேட் ஸ்கெலிட்டன் 2. நான் சொல்றத பார்த்த உடனே ஏதோ ஒரு பெரிய பேர்லாம் வைப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா நம்ம கிட்ட எவ்வளவு டெவலப் ஆனாலும் சரி, அவன் எந்த பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, நம்ம கிட்டோட நேமிங் சென்ஸ் மட்டுமே அகல பாதாளத்துல தான் இருக்கும். எப்பயுமே அவன் அப்படியே தான் பேர் வைப்பான். நம்ம கிட்ட எதை பார்த்தாலுமே பேர் வைக்கிறது என்னமோ ஓவர் கேட் தான் பேர் வைக்கிறான். இப்படியே போச்சுன்னா அவன் எல்லாத்துக்குமே ஓவர் கேட் வைப்பான். ஏன் அவன் பேரே ஓவர் கேட் கூட மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப நம்ம கிட்ட இந்த ரைடை முடிச்சுட்டு வெளில வந்த உடனே இவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்க 2 பேர் இருந்ததுனால தான் இந்த ஒரு ரைடை சிம்பிளாவே முடிச்சிட்டோம், இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோன் கொடுப்பான். இப்ப அடுத்த சிட்டிக்கு ஒரு டைம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனா அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 மணியே தாண்டி போயிட்டு இருக்கு, அவங்க ரொம்ப நேரமா இந்த ரைட்ல இருக்காங்க. சோ அதனால நாங்க 2 பேர் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்லனா நாளைக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கிட்ட மறந்து போயிட்டான். சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கவனிப்பா. ஆமா தங்கச்சி, நான் உன்கிட்ட கொடுத்த அந்த ஸ்டாஃப் +9ல இருந்துச்சு, என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா நல்லா பளபளக்கணுமே, அப்புறம் ஏன் இது இப்படி சாதாரணமா இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்போ நான் உனக்கு என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோன்லாம் கொடுத்தேனே, அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ உடனே நம்ம சிஇ சொல்லுவா, அது ஒண்ணும் இல்லப்பா, ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீக்கே என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எப்படியாவது +10 எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சு +7க்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க கொடுத்த ஸ்டோனை உடனே இதுல போட்டு பார்த்தேன், ஆனா இதுலயே என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெயிலியர்ல தான் போச்சு, திரும்பி இது +6க்கு போயிடுச்சு. ஆமா என்ஹான்ஸ்மெண்ட் ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போடே நம்ம கிட்ட யோசிப்பா போல, எனக்கு தான் இப்படின்னா உனக்குமா, நம்ம குடும்பத்துக்கே இப்படிதான் எழுதி வச்சிருக்கான் போல, எவனோ ஒருத்தர் செய்வன வச்சிருக்கான். சரிமா நீ போயிட்டு வா, அண்ணங்கார உனக்கு அப்புறமா +9 கைட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வச்சிருவான். ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பார்க்கிறதுக்கு ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெர்ஃபெக்ட்டானா இல்ல, இருந்தாலும் இவங்க பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இவங்க போக போக ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ நம்ம கிட்ட அவன் மட்டும் கிளம்பாம இருந்ததுக்கான ஒரே ஒரு காரணம், நம்ம கிட்ட இன்னொரு ரிவார்டை செக் பண்ணாமே வச்சிருக்கால. இப்போ அந்த ரிவார்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. அதுதான் அந்த வேம்பயரோட பஜாமாஸ். ஆக்சுவலா நம்ம கிட்ட இது முன்னாடியே கிடைச்சிருக்கும், இருந்தாலும் ஓபன் பண்ணி பார்க்காம வச்சிருப்பான். இப்போ இதோட பவர் என்ன அப்படின்னா, இதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். இத போட்டுருந்தாங்க அப்படின்னா இத போட்ட மாதிரியே இருக்காது, உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே வெளிய தெரியும். அப்புறம் என்ன இதுக்கு இத போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் தூங்க போறதுக்கு முன்னாடி இத போட்டு தான் ஃப்ரீயா படுத்து தூங்குவாங்களா, இதுக்கு சும்மாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இருந்தாலும் அப்படிதான் அந்த வேம்பயர்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கிட்ட இத அவன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டான். இப்போ நம்ம ஐரினுக்கு போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம கிட்ட ஐரினுக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மனம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போது திடீர்னு நம்ம நாவல் கிட்ட இருந்து கால் வரும். மிஸ்டர் கிரேட், நாளைக்கு தான் அந்த பிராட்காஸ்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு
அப்படின்னு. அதுக்குள்ளேயுமே இந்த ப்ராட்காஸ்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம யூரா தெளிவா வேலை பார்த்திருக்கா போல. ஆமா நீ ஒரு பிளான் சொல்லியிருந்தியே, அந்த பிளான்ல எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கும்போது அப்போதே நம்ம லாவல் சொல்லுவான் அதுல எல்லாமே பக்காவா இருக்கு. ஆக்சுவலா நீங்க லைவ்ல இருக்கும்போது மிச்சம் இருக்கிற ஓவர்ஹெட் கில்டோட மெம்பர்ஸ் எல்லாரும் பேட்ரியானை அட்டாக் பண்றதுக்காக போவாங்க, அதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா நான் இல்லாம நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்களா? ஏன்னா நீங்க ஃபேஸ் பண்ண போறது சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது ஏர்லஷூர். ஏர்லஷூர் ஏற்கனவே டாப் 10 மியூசிஷியன்ல ஒரு ஆளு, இப்ப லெவல் 400 வேற தாண்டிட்டான். இப்ப அவனை ஃபேஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான ஃபைட்டா இருக்காது அப்படின்றதுனால தான் நம்ம கிட்ட கொஞ்சம் கவலைப்படுவான். இருந்தாலும் நம்ம நாவல் அதுக்குமே ஒரு பிளான் வச்சிருப்பான். ஆக்சுவலா நம்ம நாவல் இந்த ஓவர்கேட் கில்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிய போகுது. நம்ம நாவலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கிங்டம் உருவாக்கி அந்த கிங்டம்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது அவனோட ஆசையே. இப்ப அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கான முதல் அடியை இது மூலமா எடுத்து வைக்க போறான். இப்ப அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நாவலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இன்னொரு பக்கம் எல்லாமே சரியா தானே இருக்கு, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்கரை பார்த்து கேட்பான். ஆக்சுவலா ஃபேக்கரும் அங்கேதான் இருப்பான். அப்போதே நம்ம ஃபேக்கரும் எந்த பிரச்சனையும் கிடையாது, பியாரோ ஆஸ்மஃபல் இவங்க 2 பேரும் ட்ரைனிங் கொடுத்த காரணத்தினால இப்ப ரைடரோட சோல்ஜர்ஸ் அவங்களோட பீக்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சண்டை போட போற அந்த பேட்ரியானோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இவங்க ஏற்கனவே அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அதனால எந்த பிரச்சனையும் பெருசா வந்துராது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்கர் சொல்லுவான். இருந்தாலும் நம்ம ஃபேக்கருக்கு வேற ஒரு விஷயத்தை நினைச்சு ஒரு கவலை இருக்கும். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம கிரிட்டோட அந்த ஹண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இப்போ நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்றது மத்தவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா நம்ம கிரிட் அவங்க ஈஸியா கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அது பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம லாவலை பத்தி கேட்பான். அப்போதே நம்ம லாவல் சொல்லுவான் அது கண்டிப்பா பிரச்சனையா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டியதுதான் நமக்கு இருக்கிறதே ஒரு முக்கியமான கடமை. நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்றத நம்ம கண்டிப்பா இந்த உலகத்துக்கு புரிய வச்சே ஆகணும். ஒருவேளை அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் பத்தி தெரிய வந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த் முன்னாடி நாளுக்கான ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிரிட் டெய்லி ஸ்ட்ராங்கா மாற ஒரு ஆளு. சோ நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் அது கண்டிப்பா பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவலுக்கு நம்ம கிரிட் மேல அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம பிளாண்ட காட்டுவாங்க. நம்ம பிளாண்ட் கால பொறுமையா உட்காந்து ஒரு பொட்டேட்டோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம பிளாண்ட் இந்த ரைடனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. ஆக்சுவலா நம்ம பிளாண்டோட அப்பா ஒரு மெஜிஷியன் அப்படின்ற காரணத்தினால நம்ம பிளாண்டுக்கு ஏற்கனவே மேஜிக்ல டேலண்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம மார்க்வைஸ் டைம் கிட்ட இருந்து அவன் ஸ்வாட் டெக்னிக்ஸையும் கத்துக்கிட்டான்ல. சோ அந்த ஒரு காரணத்தினால அது ரெண்டுத்துலயுமே டேலண்ட் இருந்த காரணத்தினால நம்ம பிளாண்டோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா அதோட நம்ம பியாரோட ட்ரைனிங்கே அவன் எடுத்துக்கிட்ட காரணத்தினால இப்ப அவனோட மானாவை எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்துருச்சு. சோ இதனால தான் நம்ம பிளாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாறி இருக்கான். இப்போ உடனே நம்ம பிளாண்ட பாக்குறதுக்காக நம்ம லாவல் வருவான். ரைடன்ல வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே நம்ம பிளாண்ட் சொல்லுவான் நான் ஒரு கைதி, என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துற போகுது அப்படின்னு. ஆனா நாங்க என்னைக்காவது உங்களை கைதி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு நம்ம லாவல் கேட்கும்போது அப்பதான் நம்ம பிளாண்ட் யோசிச்சு பாப்பான். ஆக்சுவலா நம்ம பிளாண்ட இந்த 3 வருஷத்துல அவங்க யாருமே கைதி மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஏன் நம்ம கிரிட் முக்கியமா அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் இவனை கூட்டிட்டு வந்தாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவனுக்கான மரியாதையை எப்பயுமே கொடுத்திருக்காங்க. இப்ப அதனாலதான் இப்ப இவன்ட்ட பேசுறதுக்காக நம்ம லாவல் வந்திருக்கான். எதை பத்தி தெரியுமா? நம்ம ஏர்லஷூரை இப்ப இவனுங்க கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இந்த பிளானுக்கு ஏற்கனவே தெரியும். அது என்ன அப்படின்னா இந்த பிரின்ஸ் என்ன கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அஸ்ரான் ராஜாவா மாறி இருக்கான். இவன் ராஜாவா மாறினதுக்கான உண்மையான காரணம் நம்ம ரைடன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப ரைடன் தான் இந்த அஸ்ரான் டார்கெட் பண்ணுவான். சோ அதுக்கு அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எட்னல்ல இருந்து அவங்க மொத்தமா பிரிஞ்சு போகணும். அதாவது அவங்க இண்டிபெண்டன்டான ஆளுங்களா மாத்தணும். ஆனா அப்படி மாறினா இந்த எட்னல் சும்மா இருக்க மாட்டானுங்க. சோ அதனால இந்த எட்னல் அட்டாக் பண்றதுதான் இவங்களுக்கு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம பிளான் கெஸ் பண்ணிருப்பான். ஆனா அதுக்கு தன்னோட அப்பாவோட ஊரை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றத அவன் யோசிச்சு பார்க்கவே இல்ல. இப்போ உடனே நம்ம பிளான் கேட்பான் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எட்னலுக்கே துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். எட்னலுக்குள்ள இருந்துகிட்டே எட்னலுக்கு துரோகம் பண்றது சரியான காரியமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே நம்ம லாவல் சொல்லுவான் ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கால அவன் கிங் லைஸ் பண்ணான். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ராஜாவுக்கு தான் லாயலா இருப்பேன் அப்படின்னு சொன்னானே தவிர இந்த ராஜ்யத்துக்கு லாயலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே இல்ல. சோ அதனால இந்த ராஜ்யத்துல இருந்து தனியா போறது எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஒண்ணு பேட்ரியான் அட்டாக் பண்றதுக்காக போகலாம் அப்படின்னு நம்ம லாவல் சொல்லுவான். அதாவது பேட்ரியான் கூட இவங்க சமரசமா பேசிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது, நம்ம 2 பேரும் ஒரு அலையன்ஸ்ல இருந்துக்கலாம். சோ அப்படிதான் நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனாலும் அந்த அளவுக்கு ஈஸியான காரியமா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பிளாண்டுக்கு தெரியும். ஏன்னா இவங்க ஃபேமிலி பல வருஷமா எட்னல்ல சர்வ் பண்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பா அப்படியெல்லாம் எட்னல்ல விட்டு கொடுத்துற மாட்டாரு. கண்டிப்பா அவரை சமாளிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லுவான். அப்போதே நம்ம லாவல் சொல்லுவான் ஆக்சுவலி இந்த அஸ்ரான் இருக்கான்ல இவன் ஒன்னும் நேர்மையான வழியில ஒரு ராஜாவா மாறல. சோ அப்படி குறுக்கு வழியில ராஜாவா மாறின ஒருத்தனை ஃபாலோ பண்றது அந்த அளவுக்கு சரியான காரியமா இருக்காது. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இத்தனை நாளா அவர் நேர்மையா இருக்காரு, இத்தனை வருஷமா நேர்மையா இருக்காரு அப்படின்னா ஒரு போலியான ராஜா பின்னாடி நிக்கிறது அவருக்கு மரியாதையா இருக்குமா என்ன? அதனால நீங்க இதை தெளிவா யோசிச்சு பாருங்க, உங்க அப்பாவோட மரியாதையை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவான். இவங்க அப்பாவோட மரியாதை எடுத்துட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம பிளான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம பிளான் இருக்கால அவன் 3 வருஷமா இங்க ஒரு கைதியா தான் இருக்கான். இருந்தாலும் அவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பசுமை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொட்டேட்டோஸ் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே தான் ஒரு கைதி அப்படின்றதே மறந்து போயிட்டான். கைதின்றத மறந்து அவனும் சந்தோஷமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஊர்லயே பல வருஷமா பிறந்து இருந்த மாதிரி இருந்தா. சோ அப்படி இருந்த ஒரு ஊரு அவனுக்கு ஓகேவா இருக்கும். ஆனா அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பா புதுசா இருக்குமா. அதனால அவங்க அப்பா இங்க வந்தாலும் அவங்க அப்பாவுக்கான மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்டுக்கிறவான். இதை சொன்ன உடனே நம்ம லாவல் சொல்லுவான் கவலைப்படாதீங்க, உங்க அப்பாவுக்கான மரியாதையை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொட்டேட்டோஸ் கண்டிப்பா இந்த உலகத்தையே மாத்தும், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லுவான்.
இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அடுத்து காஸ் கிங்டம்க்கு போய் அங்க இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும் நம்ம நாவல் போவான். இன்னொரு பக்கம் நம்ம கிரிட்டுமே அந்த 6வது சிட்டிக்கு போயிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிரிட் 2 ஸ்கெலிட்டன்ஸை சம்மன் பண்ணிருப்பால. இப்போ அந்த 2 எலும்பு கூடுகளையும் தான் முன்னாடி நடந்து போக சொல்லுவான். இப்போ அதுங்க எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுதுங்க எல்லா பிரச்சனையும் அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக. ஆனா முன்னாடி வேகமா காத்தடிக்குமா, அந்த காத்தையே ஃபேஸ் பண்ண முடியாம எல்லாமே தனித்தனியா கண்டு விழுந்துருங்க. அதோட மொத்தமா அதுங்களோட பவரும் போயிடுமா, திரும்பி மொத்தமா அப்படியே சித்தும் போயிருங்க. ஆனா பாவிகளா, ஏன்னா இப்படி காத்தடிச்சு சாகிறதுக்கான உங்களை நான் சம்மன் பண்ணேன். 20 லெவலுக்கு வந்திருக்கீங்களேடா, 20 லெவலுக்கு உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், ஆனாலும் இவ்வளவு கேவலமா காத்துக்கே சாவறீங்களா, உங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதுங்க செத்தாலும் அதுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் போகாது. சோ அதனால திரும்பி திரும்பி சம்மன் பண்ணி அதை ஸ்ட்ராங்கா மாத்திக்கலாம். இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட டயர்டா இருக்கிறதுனால லாபம் பண்ணிட்டு போயிடுவான். இப்ப அடுத்து நம்மளுக்கு இந்த காஸ் கிங்டம் தான் காட்டுவாங்க. இந்த எட்னலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிங்டம். இவங்க பக்கத்துல இருக்கிற காரணத்தினாலே இவங்களுக்குள்ள எப்பயுமே முட்டிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப பேடா இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன ட்ரேட்லாம் பண்ணதான் செய்வாங்க. அதாவது சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டானுங்க. இப்போ இந்த காஸ் கிங்டம்ல இருந்து வரக்கூடிய அந்த எதிரிகள் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக எட்னல் பேட்ரியான் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு. அதாவது நம்ம மர்லோஷர் பாத்துக்கறாருல. இப்போ எட்னல்ல எப்படி ஒரு பேட்டையானோ அதே மாதிரி காஸ் கிங்டம்ல பார்னியோ அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். இந்த பார்னியோட லார்டோட பேரு மார்க்கஸ் வால்டின். இப்போ இவனை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா இவனுக்கு நம்ம மர்லோஷர் சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே நிறைய படைகளை அமைச்சிருக்காங்க. ஆனா எல்லா படைகளுமே தன்னந்தனியா நின்னு மொத்தமா தவிடுபடியா ஆக்குனது நம்ம மர்லோஷர் தான். அதனால இவனை எப்படா தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வால்டின் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப இவனை பாக்குறதுக்காக நம்ம நாவல் வந்திருப்பான். ஆக்சுவலா நம்ம நாவலை பத்தி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பான். அந்த காலம் இன்வேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் அவனுக்குமே வந்திருக்கும். அதனால நம்ம நாவல் இப்படி ஒருத்தன் இருப்பான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனா இருப்பான் அப்படின்றது அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம நாவல் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்றதையும் அவன் ஒரு லெவல் கெஸ் பண்ணிடுவான். எப்படின்னா ஆக்சுவலா நம்ம நாவல் எங்க இருந்து வந்திருக்கா, ரைடன்ல இருந்து வந்திருக்கா. இந்த ரைடன்ல இந்த பிரின்ஸ் அட்டாக் பண்ண வந்தது, இந்த பிரின்ஸ் அப்புறம் செத்து போனது, அதுக்கப்புறம் இந்த அசரான் ராஜாவா மாறினது, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவனுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். சோ அது மூலமா இந்த சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத அவனும் கெஸ் பண்ணிடுவான். இப்ப நம்ம நாவலும் இவன் அப்படியே கவுக்கணும் அப்படின்றதுக்காக பேச ஆரம்பிப்பா. இப்போ உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆக்சுவலா அவளோட நீங்க போட்டி போடுறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கம்பீரமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சு பார்த்ததை விட அவளோட கம்பேர் பண்ணும்போது நீங்க பல மடங்கு கம்பீரமா இருக்கீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்ட உடனே அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா இந்த வால்டின் இருக்கால, இவனை எப்பயுமே அவளோட எல்லாருமே கம்பேர் பண்ணுவாங்க. அதனால யாராவது ஒருத்தவங்க இவனை கம்பேர் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க உங்க ரொம்ப ரொம்ப நீங்க சூப்பரான ஆளு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா இவனுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவனை கவுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆனா இருந்தாலும் இவனும் ரொம்ப புத்திசாலியான ஆளு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. சோ இவனையுமே குறைச்சு இட போட முடியாது. என்ன இவனை பக்காவா மேனிபுலேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லாவல் இங்க வந்திருக்கான். இப்போ நம்ம லாவல் அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்றத டைரக்டா சொல்லுவான். ஆக்சுவலா எட்னலோட ராயல் ஃபேமிலி எங்களை டார்கெட் பண்றாங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பா மார்க்கஸ் டைம், அதாவது வின்ஸ்டன்ல இருக்கக்கூடிய மார்க்கஸ் டைமோட ஒரு சின்ன கனெக்ஷன் வேணும். ஆனா அதை பண்றதுக்கு குறுக்க பேட்ரியான் இருக்கு. அதனால நாங்க பேட்ரியானை அட்டாக் பண்ண போறோம். ஆனா எங்கள்ட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் வச்சு எங்களால பேட்ரியானை ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியாது. அதனால நீங்களே வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போட்டே இந்த வால்டின் கேட்பான், ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொபோசலா தான் இருக்கு. ஆனா இதுல காஸ் கிங்டமுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. அப்ப நம்ம லாவல் ஏற்கனவே கொடுக்க போற ரிவார்ட் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருப்பான். இப்போ இந்த ஒரு விஷயத்தை கொடுப்பான். நம்ம வால்டினும் படிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே ஓகே, ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம கிரிட் ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் தான் நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. ஆனா இதுக்காக மட்டும் என்னோட சப்போர்ட் என்னால உனக்கு கொடுக்க முடியாது. ஒருவேளை அந்த அவளோட நீ கொல்ற அப்படின்னா அப்ப வேணா என்னோட சப்போர்ட்டை கொடுக்கறத பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு இந்த வால்டின் சொல்லுவான். இப்போதே நம்ம லாவலும் அதை செஞ்சதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும் போதும், நீங்களே உங்களோட கையால அவர் கொல்ற மாதிரி நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவான். இப்போதைக்கு இவனை கண்ட்ரோல் பண்றதா ஒரு முக்கியமான விஷயம். அதனால இவன் என்ன சொன்னாலும் ஒத்துக்கலாம். அப்புறமா இவனை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இவனை தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவல் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இவன் என்ன சொன்னாலும் ஒத்துக்குவான். இப்ப இவனும் இந்த சப்போர்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவல் பிளான் பண்ண மாதிரியே இவன் கிட்ட மேனிபுலேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்ப அடுத்து இந்த ரைடனோட 3000 சோல்ஜர்ஸ் இந்த பேட்ரியானை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா ரைடன்ல மொத்தம் 4000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. 1000 சோல்ஜர்ஸ் ரைடன்ல விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 3000 சோல்ஜர்ஸ் மட்டும் பேட்ரியான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப மொத்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பின்னாடி மிச்சம் இருக்கிற ஓவர்ஹெட் கில்டோட மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம வேண்டருக்கு ஒருவேளை இந்த போர்ல மட்டும் நம்ம தோத்துட்டோம், மொத்த ரைடனுமே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஆனா நம்ம டோபன் தான் அவனுக்கு தைரியம் சொல்லுவான். ஏன் அப்படின்னா நம்ம மொத்தம் 3000 சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த 3000 சோல்ஜர்ஸ்மே ரொம்ப ரொம்ப ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா பாராவாஸ்மஃபல் இவங்க ரெண்டு பேரும் அதிகப்படியான ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அதனால இவங்க தோக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தானே இருக்கும், அப்ப நம்ம எப்படி தோக்க விட்டுருவோம். அதோட சேர்த்து இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இப்ப லீட் பண்ணி கொண்டு போற அந்த கமாண்டர் யார் தெரியுமா, நம்ம ஆஸ்மஃபல். சோ ஆஸ்மஃபல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவங்க யாரையும் தோக்க விட மாட்டா. அதனால நம்ம ஜெயிக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டோபன் தைரியம் சொல்லுவான். இப்போ இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே ஒரு மாதிரி பயம் இருக்கதான் செய்யும். ஆக்சுவலா பியாரா ஆஸ்மோஃபெல்ட் இருந்து அதிகப்படியான ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. சோ அதனால அந்த ட்ரைனிங் மேல அவங்களுக்கு பயம் இல்ல. இருந்தாலும் இவ்வளவு பெரிய போற நம்ம பியாரோ இல்லாம ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்மோஃபெல்ட் இருக்கால, சைரன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமே ஒரு மாதிரி மனசோர்ந்து தான் சுத்திக்கிட்டு இருந்தான். கரெக்டா இந்த போர் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் காணாம போயிட்டான். இப்ப அவனும் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த ஆஸ்மோஃபெல் அப்படி எங்கதான் போனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் இந்த போர்ல இருப்பான். என்ன கமாண்டரா இருக்க மாட்டான். இந்த போர்ல அவன் ஒரு சாதாரண சோல்ஜரா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பான். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கிரிட் இவனை மொத்தமா மதிக்கவே இல்லையா. அதனால
கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண சோல்ஜர்ல இருந்து தன்னோட ரேங்க் உயர்த்தி திரும்பி கமாண்டர் போஸ்டுக்கு மாறணும். சோ அந்த ஒரு பொசிஷனை நானே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் ஒரு சாதாரண சோல்ஜரா இந்த போர்ல பார்ட்டிசிபேட் பண்றான். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஆக்சுவலா ஆஸ்மோஃபுல்மே இங்க இருக்கான், அப்ப இந்த ஒரு ஆர்மியை மொத்தமா கமாண்ட் பண்ணி போறது அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு. அப்பதான் நம்மளுக்கு காட்டுவாங்க அந்த ஒரு அதிபுத்திசாலியான கமாண்டர் யார் அப்படின்னு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜூட் தான். இந்த பைத்தியக்காரர் இருக்கால, அரை மணி நேரமா முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், ஆனா எங்க போறோம்னே அவனுக்கு தெரியல. டக்குனு பின்னாடி இருக்க சோல்ஜரை பார்த்து ஆமா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் உடனே ஆச்சரியமா பாப்பான், என்னது எங்க போறோமா சார், நம்ம பாட்ரியானுக்கு போர் தொடுத்து போறோம் அப்படின்னு. ஓஹோ பாட்ரியானா, சரி போவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். எதுக்கு போறோம் எங்க போறோம்னே அவனுக்கு தெரியல, சும்மா ஓட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம கிரிட்டோட ஹண்ட் எல்லாத்தையும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் ஓஜிசி சேனல், இன்னொரு பக்கம் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ரெடியா இருப்பாங்க. இப்போ இந்த வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கும். வியூவர்ஸ் எல்லாரும் அதிகப்படியா அப்படியே மலமலையா வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் சொல்ல போனா இந்த சாட்டிஸ்ஃபைல லாகின் ஆயிருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸோட எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கும். சோ அந்த அளவுக்கு இவனோட ஹண்ட பாக்குறதுக்காக எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. ஒருவேளை நம்ம கிரிட் இன்டர்நேஷனல் காம்படிஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஹண்ட் எல்லாத்தையும் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா கண்டிப்பா அதை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கிரிட் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட லெவலை ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதை பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படிதான் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்காவாசி பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயமே சைமல்டேனியஸா ஆரம்பிக்க போகுது. ஒரு பக்கம் நம்ம கிரிட்டோட ஹண்ட், இன்னொரு பக்கம் பேட்ரியானோட போர். இப்போ இந்த சோல்ஜர்ஸ்லாம் ஓடி அவனுங்க ரொம்ப டயர்டா இருப்பானுங்க. அவனுங்களே என்ன பண்றதுனே தெரியாம இருப்பானுங்க. தண்ணி தண்ணி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு பாலைவனத்துல ஓடினா அப்படிதான் ஒரு நிலைமை இருக்கும். ஆக்சுவலா இவனுங்க என்னதான் ஓடினாலும் நம்ம ஜூட் இருக்கால, அவன் மட்டும் நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பான். இப்ப ஜூட் கிட்டே கேட்பானுங்க, ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப சீக்கிரமா தானே போறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா என்ன பிரச்சனை, நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு எல்லாத்தையும் புஷ் பண்றீங்க அப்படின்னு. அப்போதே நம்ம ஜூட் நாளே வார்த்தை தான் சொல்லுவான், ப்ராமிஸ் கொடுத்தேன், லாடுக்காக போறேன், அவ்வளவுதான். இது கேட்ட உடனே அவனுங்களாவே அவனு புரிஞ்சுக்கிறானுங்க. ஓஹோ ஒரு ப்ராமிஸ்க்காக இந்த அளவுக்கு அவரோட எஃபோர்ட்ஸ் போட்டுன்னு நினைக்கிறாரா, எங்களால கம்பேர் பண்ண முடியாத ஒரு லெவல்ல இருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவனுங்க திரும்பி ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபயர் வரும். அதை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே பயந்து போய் நின்றுவானுங்க. ஆனா ஜூடு மட்டும் பயப்படவே மாட்டான். ஆக்சுவலா அவன் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். ஃபயர்ல போய் முட்டுறது மட்டும் இல்லாம அதை தாண்டியே போயிருவான். பார்த்தா அந்த ஃபயர் வெறும் இல்யூஷன் மட்டும் தான். அதை தாண்ட உடனே கரெக்டா ஒரு பெரிய பாலைவன சோலை இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஜூடிக்கு அங்க தண்ணி இருக்கும்லாம் தெரியாது. எதேர்ச்சியா பார்த்திருப்பான், போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா இதை பார்க்கக்கூடிய மத்தவனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க என்ன யோசிப்பானுங்க அப்படின்னா, நம்ம ஜூடு அந்த இல்யூஷனை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த இல்யூஷனை தக்க தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா முன்னாடி போய் கரெக்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாலைவன சோலையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் ரொம்ப புத்திசாலி, இவர் மாதிரி ஒரு கமாண்ட் கிடைக்கிறதுக்கு நாங்களா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பானுங்க. ஆக்சுவலா நம்ம ஜூடுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது. ஆனா இவனுங்க யோசிக்கிறதுலேயே நம்ம ஜூடுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைட்டிலே கிடைச்சிரும். அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது. இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஓவர்கேட் கில்ட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இதை விட ஒரு படி மேல போய் யோசிப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வர வழியில ஒரு ஜெயின்ட் வார்ம்ஸோட அந்த ஹேபிட்டட்டை ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க நிக்காம ஓடி வந்த காரணத்தினால கரெக்ட்டா அந்த ஹேபிட்டட்ல இருந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டாங்க. இப்ப இது எல்லாமே ஆஸ்மோஃபலோட பிளான் தான். நம்ம ஆஸ்மோஃபல் எல்லாத்தையுமே கணிச்சு தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவனுங்க இன்னுமே நம்ம ஆஸ்மோஃபல் தான் முன்னாடி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்புறானுங்க. எவனுக்குமே என்ன நடக்குது அப்படின்றது உருப்படியா தெரியல. அவன் பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் இஷ்டத்துக்கு யோசிக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த பேட்டரியான காட்டுவாங்க. இப்ப இந்த ஆலோசர் இருக்கான்ல, அவன் தான் அந்த இல்யூஷனை செட் பண்ணிருப்பான். இப்ப அந்த இல்யூஷனை அவங்க தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்துரும். கரெக்டா நமக்கு இந்த பிரின்ஸ் என்ன கொன்னுட்டாரு அப்படின்னு அந்த நியூஸ் தெரிய வந்த உடனே கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். நமக்கு கண்டிப்பா இந்த பார்ட்டியான டார்கெட் பண்ணுவான் அப்படின்றது நம்ம ஆலோசருக்கு ஏற்கனவே தெரியும். அந்த விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆலோசர் கடைசி முறை நம்ம கிரிட் கூட சண்டை பண்ணும்போது நம்ம பியாரோ எதிர்பார்க்காம வந்து நம்ம ஆலோசரை தோக்கடிச்சான். ஆனா இந்த முறை அந்த மாதிரிலாம் கிடையாதா. அவன் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். அதனால கிரிட் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் கண்டிப்பா அவனால தோக்கடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேரியபிள் அவனோட பையன் மட்டும்தான், அதாவது பிளாண்ட். இப்ப நம்ம பிளாண்ட் இருக்கால, அவன் ரைடர்ல ஹாஸ்டேஜா இருக்கான். இப்ப இவனுங்க பிளாண்ட கூட்டிட்டு வந்தானுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிளாண்டை இவன் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஹாஸ்டேஜா இருந்தா கண்டிப்பா அவங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும். சோ கண்டிப்பா நம்ம பிளாண்ட் நம்ம ஆலோசனை எதிர்த்து சண்டை போடுவான். ஒருவேளை தன்னோட பையனை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நம்ம ஆலோசனை யோசிப்பான். தன்னோட ராஜ்யமா பையனா அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா தன்னோட ராஜ்யத்தை தான் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு லாயலா இருக்கிற ஒரு ஆளு. என்ன தன்னோட பையனை கொண்டுட்டோமே அப்படின்ற வருத்தத்துல கண்டிப்பா அதுக்கப்புறமே அவன் சூசைட் பண்ணி செத்துருவான். அந்த அளவுக்கு அவங்க பையன் மேலே அவன் பாசம் வச்சிருக்கான். இப்போதைக்கு அவனால பண்ணக்கூடிய விஷயங்கள் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப கரெக்டா இவனை பாக்குறதுக்காக அங்க ஒரு ஆள் வருவான். அவன் உடனே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, நீங்க எதை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரிய வருது. ஆனா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பா உங்க பையனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம பிரின்ஸ் என்ன கொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆசனான் அந்த சஹாரா பேர்ல இருந்து ஒரு ரெட் நைட்டை கூட்டிட்டு வந்தால, அவன் தான் இவன் திரும்பியும் நம்ம பேட்ரியானுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான். இப்போ நம்ம இருக்கிற கிரிட் தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம கிரிட் கரெக்டா அந்த வேம்பயர் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிடுவான். உள்ள என்டர் ஆன உடனே எப்பயும் போல டஞ்சன் க்ளோஸ் ஆயிடும். ஆக்சுவலா நம்ம கிரிட் மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த சேனல்காரங்க, அப்புறம் அந்த பண்ணி அவனோட ஆளுங்க. இப்போ இவங்க எல்லாருமே இது எல்லாத்தையும் பிராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இப்பதான் புரிய வரும் நம்ம கிரிட் எப்படி இந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆனா அப்படின்னு. ஏன்னா இந்த வேம்பயர் சிட்டில கண்டிப்பா நிறைய
மான்ஸ்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி தான் நம்ம கிட்ட டெவலப் ஆகணும் அப்படின்றது இவங்களுக்கு இப்பதான் புரிய வரும். இப்போ இவங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த உல்ஃப் பேட்லாம் இருக்குல்ல, அந்த வேம்பயரோட ஃபெமிலியர்ஸ், அது எல்லாமே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும். அது கூட்டம் கூட்டமா வருமா, அதை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துரும். அவ்வளவுதானா, நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே சாக போறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா அவனுங்க முன்னாடி யார் இருக்கா அப்படின்றது இவங்க மறந்து போயிட்டானுங்க. இப்ப முன்னாடி இருக்கால அவன் கரெக்டா முன்னாடி ஜம்ப் பண்ணி போயிட்டு இப்போ நம்ம கிரிட் கரெக்டா அந்த கோஸ்ட் ஸ்வாட நல்லா கிளிப்பா பிடிச்சிக்கிட்டு மேக்மாரா ஸ்வாட் டான்ஸ் ட்ரான்ஸ்ஜெண்டர் யூஸ் பண்ணுவான். அந்த ஒரு அட்டாக், அந்த ஒரே அட்டாக்க வச்சு அத்தனை ஃபெமிலியர்ஸையும் காலி பண்ணிடுவான். இப்போ நம்ம கிரிட் சொல்லுவான், நீங்க எவ்வளவு வேணாலும் வீடியோ எடுத்துக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் பக்கத்துல இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா காப்பாத்த வர மாட்டேன். அப்புறம் நீங்க ஏன்ட்ட கேட்க கூடாது அப்படின்னு. அப்போ உடனே அவங்களுக்கு சரி சொன்ன உடனே அப்போ உடனே இந்த பண்ணி கேட்பான், ஆமா இந்த வேம்பயரோட ஃபெமிலியர்ஸ் தானே இப்ப நம்ம ஹண்ட் பண்ணோம். இப்போ இந்த வேம்பயரோட ஃபெமிலியர்ஸ் மட்டும் தான் நம்ம ஹண்ட் பண்ண போறோமா, வேற எதுவும் பண்ண போறது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹண்ட் பண்ணி போக போறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே நம்ம கிரிட் சொல்லுவான், என்ன உளறிக்கிட்டு இருக்க, நம்ம வந்திருக்கிறது வேம்பயர் சிட்டிக்கு, இங்க வந்தது வேம்பயர்ஸை வேட்டையாட, இந்த ஃபெமிலியர்ஸ் இல்ல. அடுத்து வாங்க ஒரு பெரிய சம்பவத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் சிட்டிக்குள்ள கூட்டிட்டு போவான். இப்போ இவங்க உள்ள நுழைஞ்ச உடனே எப்பயும் போல அந்த வேம்பயர்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வந்துரும். தெரிய வந்த உடனே கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிருங்க. இதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பயந்து போயிருவானுங்க. அச்சோ நம்ம கிரிட் எப்படி இத்தனையும் தோக்கடிக்க போறாரு, தனியா எப்படி வாழ ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவானுங்க. ஆனா நம்ம கிரிட் உள்ள நுழைஞ்ச உடனே லிங்க் கில்வேவை யூஸ் பண்ணுவான். அந்த ஒரு அட்டாக்க வச்சு முன்னாடி வரக்கூடிய அத்தனை வேம்பயர்ஸையும் காலி பண்ணிடுவான். ஆக்சுவலா இந்த வேம்பயரோட ஃபெமிலியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரிட் ஒரே அட்டாக்ல கொண்ட உடனே இவங்க பெருசா ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டானுங்க. ஏன்னா இந்த வேம்பயரோட ஃபெமிலியர்ஸ் எல்லாமே ஒரு சாதாரண மான்ஸ்டர் மட்டும்தான். ஆனா இந்த NPCs இருக்குங்களா, இந்த வேம்பயர்ஸ், இவங்க எல்லாத்தையும் கொல்றத பார்த்த உடனே தான் இவங்களுக்கு புரிய வரும், இப்போ நம்ம கிரிட் எந்த ஒரு சீக்ரெட்டை யூஸ் பண்ணி இவ்வளவு வேகமா டெவலப் ஆகணும் அப்படின்னு. அதாவது அவனோட ஓவர்வெல்மிங்கான ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரிட் இவ்வளவு வேகமா டெவலப் ஆயிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு இப்பதான் புரிய வரும். ஒரு பக்கம் நம்ம கிரிட் அவனோட ஹண்ட் ஆரம்பிச்சான், இன்னொரு பக்கம் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதாவது இந்த கிரிட்டோட ஆர்மி இருக்காங்கல்ல, அந்த 3000 சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாரும் ஒரு வழியா இந்த பேட்டரியான ரீச் பண்ணிருப்பாங்க. எல்லாருக்கும் மூச்சு வாங்கும், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு வழியா இந்த பேட்டரியானுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த வால்டினோட அந்த ஆர்மி இருக்குல்ல, அந்த 10,000 சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாரும் ஏற்கனவே வந்திருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம நாவலும் வந்திருப்பான். ஆக்சுவலா என்னதான் 3000 பேர் வந்திருந்தாலும் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே வீக்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வால்டின் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா வெறும் ஒரு டெசர்ட்டை தாண்டி வந்ததுக்கே இவங்களுக்கு இந்த அளவுக்கு மூச்சு வாங்குதா, என்ன இருந்தாலும் இவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாலைவனத்தில் இந்த அளவுக்கு ரிசோர்சஸ் கிடைச்சிட போகுது, அதனாலதான் பெருசா இவங்களுக்கு ட்ரைனிங் கிடைச்சிருக்காது, அதனாலதான் இந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அவனுங்க எல்லாரும் ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே இங்க வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ இங்க வந்த உடனே நம்ம ஜிஜிகாவும் கான்டாக்ட் பண்ணுவான், லாவல் நீ ஏற்கனவே வந்துட்டியா, நம்ம நினைச்சதை விட ஒரு 1/2 நாள் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ நம்ம லாவல் சொல்லுவான், எனக்கு தெரியும் நம்ம ஜூட் கண்டிப்பா இந்த மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே உங்களை கூட்டிட்டு வருவார் அப்படின்னு. ஆனா நினைச்சதை விட நீங்க ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்க, கவலைப்படாதீங்க, பேல்டின் ஏற்கனவே அவரோட ஆர்மியை கூட்டிட்டு இங்க ஏற்கனவே வந்துட்டாரு, நம்ம எல்லாத்தையும் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அப்பதான் இவங்க எல்லாருக்கும் தெரிய வரும், என்னது ஜூட் தான் கமாண்டரா, அப்ப இவங்க ஆஸ்போஃபல் கமாண்டர் கிடையாதா, ஏன்னா பைத்தியக்காரா ஜூட் இருக்கிற கமாண்டரா போட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் நம்ம லாவல் சொல்லுவான், ஆக்சுவலா நம்ம ஆஸ்போஃபல் கிட்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம லாவல் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஆஸ்போஃபல் என்னவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படின்றது நம்ம லாவலுக்கும் தெரியாது. ஆக்சுவலா நம்ம ஜூட் இருக்கான்ல, இந்த மாதிரியான ஆர்மியை கொண்டு வரதுக்கு அவனே போதும், அதனாலதான் நம்ம ஜூடு கிட்ட அவன் மொத்தமா பொறுப்பு கொடுத்திருக்கான். நம்ம ஜூடும் கரெக்டா 6 நாளைக்கு முன்னாடி இங்க கொண்டு வந்துட்டான். இப்போ இன்னொரு இந்த வால்டின் இருக்கால, அவன் அந்த மொத்த சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி நிக்கக்கூடிய நம்ம ஜூட பாப்பான். இவங்க எல்லாருமே ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்ம ஜூடு மட்டும் பெருசா மூச்சே வாங்காம ஒரு மாதிரி கம்பீரமா நின்னுகிட்டு இருப்பால. அதை பார்த்த உடனே இத்தனை பேரையும் கமாண்ட் பண்ணக்கூடிய அந்த சக்தி இருக்கு அப்படின்னா அப்ப இவன் தான் கண்டிப்பா நம்ம கிரிட்டா இருக்கணும், இவன் தான் இந்த கிங்டமோட ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் ஒரு பக்கம் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எவலஷூர் இப்பதான் ஒரு வழியா வெளில வருவாரு. இப்ப நம்ம எவலஷூர் எல்லாரையும் பார்த்து சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் மொத்தமா என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் வால்டன் நீ ஒரு கொலையா என்ன, நீ உங்க கூட சேர்ந்து என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போதே இந்த வால்டன் சொல்லுவா, போர்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது, நீ இப்ப என்ன வேணாலும் பேசிக்கோ, அப்புறமா உன்னால பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வால்டன் சொல்லுவா. இப்போதே நம்ம லாவல் முன்னாடி நடந்து போய், என்னோட பேரு லாவல், நான் கிரிட் கிட்ட வேலை பார்க்கற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு முக்கியமான ஆளு உங்கள்ட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான்ட்ட முன்னாடி காட்டுவான். நம்ம பிளான் பார்த்த உடனே நம்ம சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கும், பிளான் நீ இங்க வந்திருக்கியா, உன்னையும் இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போதே நம்ம லாவல் சொல்லுவான், ஆக்சுவலா இந்த பிரின்ஸ் என்ன கொன்னது நம்ம அஸ்ரான் தான், எங்க கிரிட் கிடையாது, இது எல்லாமே எங்க கிரிட் மேல தப்பா பழி போட்டுருக்காங்க, அதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக மிஸ்டர் பிளாண்டை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த மாதிரி ஒரு போலியான ராஜாவை ஃபாலோ பண்றதுக்கு பதிலா எங்க டியூ கிரீடை வந்து ஃபாலோ பண்றது தான் சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டியூ கிரீட் ரொம்ப சரியான ஆளு, அவர் கண்டிப்பா இந்த ராயல் ஃபேமிலி உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தேவையான தண்டனையை கண்டிப்பா கொடுத்தே தீருவாரு, கண்டிப்பா இந்த ராயல் ஃபேமிலியை மொத்தமா அழிச்சு இந்த எட்னல் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதனால நீங்க எங்க சைடு வரதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும், உங்களுக்கு தேவையான மரியாதையும் சரி பவரும் சரி அது எல்லாத்தையும் எங்களால தர முடியும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஹிடன் வெப்பன் எங்க இருந்து வந்து நம்ம நாவல் மெனக்குத்தி இருக்கும். நம்ம நாவலுக்கு எங்க இருந்து வந்துச்சுனே தெரியாது. அது மட்டும் இல்லாம அதுல பாய்சன் வேற தடவி இருப்பாங்க. அதனால நம்ம நாவலுக்கு வேகமா அந்த டேமேஜ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப கரெக்டா அந்த ஆளுஷ் நிக்கக்கூடிய அந்த கேசல் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அவன் உடனே சொல்லுவான், ஒரு நெகோசியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கூட இந்த ரைடர்ல இருந்து வந்து உங்களுக்கு தெரியல, ஒரு நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க 2 பேரும் ஈக்குவலா
ஈக்குவலான பவர்ல இருக்கணும். ஆனா அந்த மாதிரியான பவர் உங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீங்க நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம சண்டை போடுறதுக்காக தானே வந்திருக்கீங்க. ஒரு போற பேசிய ஜெயிச்சர்லாம் நினைச்சீங்களா என்ன? உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு அது எல்லாத்தையும் புரிய வைக்கதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இவனை ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். இவன் தான் அந்த சகாரன் எம்பையரோட ரெட் நைட்ல 9th நம்பர்ல இருக்கிறவன். இவனோட பேரு நாட்டிலஸ். சோ இவனையும் தடுத்தா மட்டும் தான் கண்டிப்பா இந்த ஒரு போர்ல இவங்களால ஜெயிக்க முடியும். இப்ப ஹிடன் டேகர் வச்சு நம்ம லாவல் அட்டாக் பண்ணிட்டால. இப்போ நம்ம லாவலோட கதையை மொத்தமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக இவன் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா இவன் சகாரன் எம்பையரோட 9th நைட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நைட் அப்படின்றதுனால இவனுக்கு ஒரு நிக் நேமும் இருக்கு. இவனோட பேர் என்ன அப்படின்னா மைட், அதாவது ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா. இப்ப நம்ம லாவலை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ரைடர்ல சேர்ந்த நைட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு 8 பேர் மொத்தமா வந்து நம்ம லாவலை சுத்திடுவாங்க. ஆனா அந்த 8 பேரையும் அசால்ட்டா வெறும் 19 செகண்ட்ல காலி பண்ணிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அவனை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருக்குமே என்ன பண்றது அப்படின்றது தெரியாது. நம்ம லாவலுக்குமே தான். ஆக்சுவலா நம்ம லாவல் இப்படி ஒரு வேரியபிளை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவன் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணி எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணியிருக்கணும். ஆனா இப்படி ஒரு விஷயத்தை அவன் மிஸ் பண்ணிட்டான். இப்ப இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம சுத்துருவோமே அப்படின்னு சொல்லி நம்ம லாவலுக்கு ஒரு பயம் வந்துரும். இந்த ஒரு நேரத்துல கரெக்டா நம்ம லாவல அவன் கொல்றதுக்காக வரும்போது கரெக்டா அவன் ஸ்வாட தடுக்கிறதுக்காக எங்கிருந்தோ ஒரு சின்ன கல் வந்து படும். பட்டு அந்த ஸ்வாடோட ட்ராஜெக்டரியை மாத்திரும். எங்கிருந்து வந்துச்சுனே தெரியாது. மறுபடியும் அவன் ஸ்வாட ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணுவான். மறுபடியும் ஒரு கல் வந்து படும். யாரா அது திரும்பி திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி முத்தி பார்ப்பான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சாதாரண சோல்ஜர்ஸ் மாதிரி தெரிவாங்க. ஆக்சுவலா இவன் இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. இவனோட ஸ்வாட் ட்ராஜெக்டரியை ஒருத்தவங்க கல்ல வச்சு தடுக்கணும் அப்படின்னா அவங்க சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்களும் ஒரு நைட் லெவல், அதாவது ஒரு ஸ்வாட் மாஸ்டர் லெவலையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கிரிட்டை ஏற்கனவே பார்த்திருக்கான். அதாவது நம்ம கிரிட் பிரின்ஸ் ரெனோட சண்டை போடும்போது அந்த சண்டையை தூரத்துல இருந்து பார்த்திருக்கான். அதனால நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றது அவனுக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம கிரிட் அலைவனை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரமையில இருப்பான். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா நம்ம கிரிட்டோட ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வேற யாரா ஒருத்தரா இருக்கணும். ஒருவேளை பியாரோவா இருப்பானோ? நம்ம பியாரோ 8 தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவன் தான் ஒளிஞ்சிருந்து இங்க இந்த மாதிரி சண்டை போடுறானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஒரு நேரத்துல நம்ம லாவல ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எதை பத்தியும் யோசிக்காம கரெக்டா நம்ம சூடு களத்துக்குள்ள ஊச்சிருவான். உள்ள வந்த உடனே அவன் பாட்டுக்கு வந்து நட்டில சொட சண்டை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த நாட்டிலஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. இவன் கூட சண்டை போடணும் அப்படின்னா கண்டிப்பா யோசிச்சு தான் சண்டை போடணும். ஆனா யோசிக்காத ஒரு ஆள் தான் இப்ப சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா இந்த மேக்ஸ் அவனோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜூட் அவனோட பிசிக்கல் லிமிட்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணால. அதனால அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டான். அதனால அவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத இந்த நாட்டில சல ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும் அவனை தடுக்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் போகாது. அதனால ரொம்ப ஈஸியாவே நம்ம ஜூட் அட்டாக் பண்ணிட்டு திரும்பி அந்த பக்கமா போயிடுவான். இப்ப மறுபடியும் நம்ம லாவல கொல்லணும் அப்படின்றதுக்காக போவான். இப்ப இந்த ஒரு நேரத்துல மறுபடியும் ஒரு கல் வந்து அவனோட ஸ்வாட தடுக்கும். அவனுக்கு அப்படியே எரிச்சலா இருக்கும். யாராவது முன்னாடி வராம இந்த மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட இருப்பான். இப்ப கரெக்டா இப்படியே போச்சுன்னா சமாளிக்க முடியாது அப்படின்றதுனால நேரா நம்ம ஆலோசனை பார்த்து, மிஸ்டர் அஷூர் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஆலோசரும் கரெக்டா அட்டாக் பண்ண சொல்றதுக்கு ரெடியா இருப்பான். ஆக்சுவலா நம்ம அஷூருக்கு ஒரு மாதிரி ரெண்டு கட்ட மனசுல தான் இருக்கு. ஆக்சுவலா ஒருவேளை நம்ம லாவல் சொன்னதா உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம அஸ்ரான் தான் இந்த பிரின்ஸ் என்ன கொண்டு இந்த மாதிரி ராஜாவா மாறி இருக்கான் அப்படின்னா, அப்ப நம்ம கிட்ட எதிர்க்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதாவது இந்த ஒரு சண்டையை போடணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. நம்ம லாவல் சொன்ன மாதிரி பேசி முடிச்சுக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம ஆலோசருக்கு இன்னொரு ஒரு கோவம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, 3 வருஷமா தன்னோட ஒரே பையனை அடிமையா வச்சிருக்கிற நம்ம கிரிட்டோட ஆர்மியை கண்டிப்பா அட்டாக் பண்ணியே ஆகணும். ஒருவேளை உண்மையாவே இருந்தாலும் அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவாரு. உத்தரவு போட்ட அடுத்த செகண்ட் அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே மேஜிக் அரசா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பக்கமும் வந்து இந்த ரைடன் சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்பதான் நம்ம ஆஸ்பஃபல் புது புது விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சோல்ஜரோட பார்வையில இருந்து உணர ஆரம்பிக்கிறான். அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆரோஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு சில சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பயத்துல திரும்பி ஓட ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் பயந்து போய் ஓடுவாங்க. இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் நடந்துக்குவாங்க. இது எதை பத்தியுமே அவனுக்கு பெருசா தெரியாது. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே அவன் பார்த்திருக்கான். அவன் ஒரு கமாண்டர் பொசிஷன்ல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்திருக்கான். ஆனா ஒரு சோல்ஜருக்கு கூட இருந்து அவங்களே ஒரு ஆளா மாறி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணா அது எப்படி இருக்கும் அப்படின்றது இப்பதான் அவனுக்கு புரிய வருது. ஒரு கமாண்டரா இருக்கும்போது எதிரியோட தலையை வெட்டுறதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு சாதாரண சோல்ஜரோட பார்வையில இருந்து பார்க்கும்போது அவனுக்கு புரிய வருது, அடுத்த நாள் வீட்டுக்கு உயிரோட போய் சேர்றதே வெற்றி தான் அப்படின்னு. ஒரு போற ஒரு பெரிய நன்மைக்காகவே நம்ம போட்டிருந்தாலும் அந்த ஒரு போர் எத்தனை சாதாரண ஆட்களோட வாழ்க்கையை எடுக்கும் அப்படின்றது இப்பதான் அவனுக்கு புரிய வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கிரிட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரிய வந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம கிரிட் நினைச்சா அவன் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவான். நம்ம கிரிட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனக்கு புரிய வச்சிருக்காரு, அதுக்கு அந்த நன்றி எல்லாத்தையும் நான் காட்டணும் அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த சாதாரண சோல்ஜரோட பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நான் ஒரு கமாண்டர் பொசிஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்பஃபல் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த பேட்ரியான் சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரு கேட்டபிள்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ராக்கெட் த்ரோ பண்ணுவாங்க. இப்ப இத உடைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஸ்பியர் இருக்குல்ல, அதுல ஆறாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்பியர் ரொம்ப வேகமா த்ரோ பண்ணுவான். அந்த ஒரு ஸ்பியர் பட்ட உடனே அந்த ஒரு ராக் இருக்குல்ல, அது அப்படியே சுக்குனதா நொறுங்கி போயிடும். இத பார்த்த உடனே தான் மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இப்ப நம்ம ஆஸ்பஃபலுக்கு ஒரு புது என்டர்டெயின்மென்ட்டே கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு புது ஸ்கில், ஒரு புது டைட்டிலும் கிடைச்சிரும். இப்ப இந்த பார்னியோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க
இவங்க எல்லாருமே இந்த ரைடனோட சோல்ஜர்ஸ் ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணி அது மூலமாவே முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆலோசூரால தெளிவா பார்க்க முடியுது. ஆனா இருந்தாலும் இப்ப அவனோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது பேட்ரியானோட சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாருக்குமே மாரல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான ஒரு காரணம் நம்ம ரைடனோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னதான் செத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த நைட்டோட ஆர்மர் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட தரம் ரொம்ப அதிகமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிரிட் அவனோட கையாலே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்திருக்கான். ஒரு சாதாரண சோல்ஜருக்கு கூட இவ்வளவு பெரிய ஆர்மரை கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். சோ இப்படியே போச்சுன்னா அவங்களோட மாரல் கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்படின்றதுனால இப்ப நம்ம ஆலோசனை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாரு. அதுக்காக ஒரு பெரிய ஃபயர் மேஜிக்கா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஒரு மேஜிக்கோட பேரு ஃபயர் ஸ்டார்ம். இது மட்டும் வந்து பட்டுச்சு கண்டிப்பா ரைடர்ல இருக்கிற எக்கச்சக்க பேர் செத்துருவாங்க. சோ இதை தடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம லாவலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்புச்சீட்டு நம்ம பிளாண்ட் மட்டும் தான். இப்ப பிளாண்ட் பார்த்து சொல்லுவான், நீங்க போய் உங்க அப்பாவை தடுங்க அப்படின்னு. நம்ம பிளாண்டுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா லார்ட், அதாவது நம்ம கிரிட் இல்லாத இந்த ஒரு நேரத்துல அவன் ஒரு ஹாஸ்டேஜா இருந்துகிட்டு அவன் தனியா இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சோ அப்படி இருக்கிறப்ப அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம லாவல் சொல்லுவான், உங்களோட சுதந்திரத்தை நாங்க என்னைக்குமே படிச்சதே கிடையாது. உங்களுக்கான முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும். அதனால இப்ப இந்த பேட்டில் ஃபீல்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவனும் முடிவு பண்ணிடுவான். டக்குனு தன்னோட ஃப்ளை மேஜிக்கை யூஸ் பண்ணி நேரா ஆலோசனை பார்த்து சொல்லிடுவான், ஆக்சுவலா நீங்க கொஞ்ச நேரம் லாவலோட பேச்சை கேளுங்க, அவர் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு. இப்ப இவனாவே இங்க வந்து அதை பார்த்த உடனே நம்ம ஆலோசனை கேட்பாரு, அப்படின்னா நான் உங்க அடிமையை ட்ரீட் பண்றேன் அப்படின்னு. இப்போ உடனே நம்ம லாவல் வந்து சொல்லுவான், இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து புரிய வைக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாம எங்க லார்ட் கிரிட் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அவரு எந்த தப்பும் பண்ணல. நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். துரோகம் பண்ற அந்த ஒரு அஸ்லான் பின்னாடி போறதுக்கு பதிலா எங்க லார்ட் கிரிட் பின்னாடி வாங்க, அப்படி வரதுதான் உங்களுக்கு சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு. இப்ப இதை கேட்ட உடனே மாலேஸ்வர் சொல்லுவாரு, ஆக்சுவலா என்னதான் அந்த ராயல் ஃபேமிலி துரோகமே பண்ணியிருந்தாலும், என்னதான் அவங்க இந்த மாதிரி கேவலமா பண்ணியிருந்தாலும், அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு தகுதியான பின்னாடி மட்டும் தான் போவேன். கிரிட் மாதிரி தகுதியே இல்லாத ஒருத்தன் பின்னாடி என்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த பார்னியோவை தாண்டி உங்களால காஸ் கிங்டம்குள்ள போகவே முடியல. பல வருஷமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அந்த பார்னியோவை மொத்தமா அழிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டா பார்னியோவே அழிச்ச மாதிரி தானே. இப்ப அப்படி ஒரு சான்ஸ் எப்படி எங்களால மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆலோசனை கேட்பாரு. இப்போ நம்ம லாவல் சொல்லுவான், ஒரு தகுதியான ஆள் பின்னாடி தானே நீங்க போகணும். அப்ப எங்க லார்ட் கிரிட் எந்த அளவுக்கு தகுதியான ஆள் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். உங்களால பல வருஷமா பண்ண முடியாததை நான் ஒரே நாள்ல பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுவான். போட்ட அடுத்த செகண்ட் இந்த பார்னியோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் பின்னாடி இருந்து கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சிருவாங்க. யாரா பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓவர்கேட் கில்டோட மெம்பர்ஸ். அவங்க எல்லாரும் பின்னாடி இருந்து உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பல்லட்டினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. லாவல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் என்னோட சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம லாவல் சொல்லுவான், நாங்க மொத்தமா இந்த எட்னல் கிங்டம் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா என்ன? கண்டிப்பா நீங்களும் எங்களை சான்ஸ் பார்த்து அட்டாக் பண்ண வர மாட்டீங்க. அதனால ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கணும்ன்றதுக்காக தான் உங்களே இங்க வர வச்சேன். இப்ப உங்களையும் சேர்த்து காலி பண்ணிட்டா எட்னல் கிங்டமும் எங்களுக்கு தான், காஸ் கிங்டமும் எங்களுக்கு தான், மொத்தமா கிரிட்டோட கண்ட்ரோல் கீழ வந்துரும் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம லாவலோட மாஸ்டர் பிளானே இதுதான். கரெக்டா இவனை மேனிபுலேட் பண்ணி நம்ம ஆலோசூர் அப்படின்னு ஒருத்தனை காட்டி கரெக்டா இவனை இங்க வர வச்சு இவனையும் மொத்தமா காலி பண்ணிடலாம். நம்ம ஆலோசூரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். சோ இதுதான் நம்ம லாவலோட பிளானே. இப்ப இந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த நாட்டில சொல்லுவான், இது எல்லாமே அவங்களோட ஸ்கீம்ஸ் தான். அவங்க எல்லாமே உங்களை ஏமாத்தணும் ட்ரை பண்றாங்க. இது எல்லாத்தையும் நான் தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் கையை மீறி போகுது அப்படின்றதுனால முதல்ல நம்ம லாவலை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். அதுக்காக ரேகஸ், போனு, ஃபேக்கர் இவங்க மூணு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க மூணு பேரையும் தோக்கடிச்சிட்டு இப்ப நம்ம லாவலை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக வருவான். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பேட்டில் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் முக்கியமான ஆளு. அவங்களோட நாக்கு தான் இருக்கிறதுலே பெரிய ஆயுதம். முதல்ல அந்த நாக்கை வெட்டினா போதும், அதுக்கப்புறம் இந்த பேட்டில் ஃபீல்ட ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்றதுனால இப்ப வேகமா நம்ம லாவலை கொல்லுன்றதுக்காக வருவான். ஆனா கரெக்டா ஒருத்த உள்ள போந்து திருப்பி அந்த ஒரு அட்டாக்க தடுத்துருவான். ஒரு சாதாரண சோல்ஜர் தான் தடுத்துருப்பான். அதை பார்த்த உடனே இந்த நாட்டுக்கு ரொம்ப கோவம் வரும். ஒரு சாதாரண சோல்ஜர், கேவலம் ஒரு சாதாரண சோல்ஜர், நீ என்னோட அட்டாக்க தடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே அவன் சொல்லுவான், நான் வெறும் சாதாரண சோல்ஜர் கிடையாது, நான் தான் சோல்ஜர் ஏஎஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஆஸ்பஃபல் தான். இப்போ இவனோட ஸ்வாட தடுத்ததை பார்த்த உடனே அவனுக்கு புரிய வந்துடும், கண்டிப்பா இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்வாட அந்த கல்லை வச்சு தடுத்தது இவனாதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு நீ அரகண்டா இருக்க கூடாது. முதல்ல ஒரு டியூவல்ல நீ சண்டை போடுற அப்படின்னா உன்னோட பேர் என்ன அப்படின்றத நீ சொல்லணும்ல. நீ யாருன்றதையும் சொல்லாம சண்டை போடுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும், எந்த விதத்துல டீசென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டுட்டு டக்கு ஒரு ஹிடன் வெப்பனை த்ரோ பண்ணுவான். இதுக்கு முன்னாடி நம்ம லாவல் அட்டாக் பண்ணால அதே மாதிரியான ஒரு ஹிடன் வெப்பனை அது தடுத்தது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஏஎஸ், அதாவது நம்ம ஆஸ்பஃபல் சொல்லுவான், நீ டீசென்சியை பத்தி பேசுறியா, உன்னோட ஸ்மார்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்தாலே தெரியுது நீ ஒரு ரெட் நைட்டா இருப்ப அப்படின்னு. ஒரு ரெட் நைட்டா இருந்துகிட்டு ஒருத்தவங்களை அசாசினேட் பண்ணனும் ட்ரை பண்றியே, நீ எல்லாம் டீசென்சியை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஆஸ்பஃபல் யாரோ ரெட் நைட்ஸ்ல இருந்த சமயத்துல யாருமே ரெட் நைட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஹானர் இருக்கும். அந்த ஹானர் அவங்க எப்பயுமே பின்பற்றுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அந்த எம்ப்ரஸ் மாரியா தான் இருக்கணும். அந்த அம்மா சஹாரா எம்பையரை மொத்தமா அழிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ரெட் நைட்ஸையும் சேர்த்து மொத்தமா கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அவங்க இருக்கிறதுனால மட்டும் தான் இந்த சஹாரா எம்பையர் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. நம்ம கிரிட் என்னைக்காவது ஒரு நாள்
நாள் இந்த மொத்த சகாரான பேரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான நேரம் வரும்ல, அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா இந்த எம்ப்ரஸ் மாதிரி பண்ண தப்பு எல்லாத்துக்கான தண்டனையும் அனுபவிச்சே தீர்வா, அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்பஃபல் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இதை பத்தி எல்லாம் இப்ப அவன் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு அவன் ஒரு சாதாரண சோல்ஜர். இப்ப அவரோட சிச்சுவேஷன் அவன் ஹேண்டில் பண்ணா போதும். இப்ப அவன் கமாண்டரா மாறணும் அப்படின்னு மட்டும் தான் அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால இப்ப அந்த நட்டிலஸ பார்த்து சொல்லுவா, முன்னாடி சண்டை போடவா யங் நைட், நான் யாருன்றதை காட்டுறேன், என்னோட லெஜெண்ட் எழுதுறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதோட முத பக்கமா நீயே இருக்க போற அப்படின்னு. இப்ப மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த நட்டிலஸும் மாத்தி மாத்தி ரொம்ப வேகமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஆஸ்பஃபல் அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தடுக்கும் போது இவனும் ஓரளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பியாரோ இருந்தப்ப ரெட் நைட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதுதான் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இப்ப அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த்ல தான் இவங்களும் இருக்காங்க. என்ன அதே மாதிரியான ஒரு ஹானரோட இல்ல, ஒரு மாதிரி கேவலமா மாறிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த்ல எந்த குறையும் இல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆஸ்பஃபல் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த நட்டிலஸ் கூட ஆஸ்பஃபல் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம போன ரேகஸ் ஃபேக்கர் இவங்க 3 பேர் தானே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க 3 பேரும் சண்டை போட்டும் கூட அப்பயும் கூட இந்த நட்டிலஸ் அவங்களால சமாளிக்க முடியல. அப்படின்னா அவன் ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதை விட ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண சோல்ஜர், அதுவும் இவங்க ரைடர்ல சேர்ந்த ஒரு சாதாரண சோல்ஜர், அவன் யாருன்னு கூட உங்களுக்கு தெளிவா தெரியாது. ஆனா அந்த ஒரு சோல்ஜர் இந்த நட்டிலஸ் கூட தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நம்ம ஆஸ்பஃபல் தான் அப்படின்றத இவங்க 3 பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டானுங்க. ஆனா நம்ம லாவன் இருக்கால அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஒரு காரணத்தால நம்ம லாவன் சொல்லுவான், நீங்க 3 பேரும் அங்க இருக்கிற பின்னாடி இருக்கிற ஓவர்கேட் கில்ட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஒரு ஆளை நம்ம சோல்ஜர் ஏஎஸ்ஏ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு. இவங்களும் கேட்பானுங்க, எது சோல்ஜர் ஏஎஸ்ஆ உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அது விளக்குறதுக்கு நேரம் இல்ல, இப்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே இவனுக்கு பின்னாடி சண்டை போடுறதுக்காக போயிருவானுங்க. உடனே இந்த நட்டில சொல்லுவான், நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்க, அப்படி இருக்கிறப்ப ரைடன் மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருந்து எதுக்காக கஷ்டப்படுற, நீ ஒரு பெரிய கண்ட்ரிக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே ஆஸ்பஃபல் சொல்லுவாரு, ஆக்சுவலா இந்த ரைடர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர் டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு சாதாரண சோல்ஜரை கூட ஒரு ஸ்ட்ராங்கான சோல்ஜரா மாத்திரும், சோ அதுதான் என்னையும் மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்பியர் டெக்னிக் அவர் ரைடனுக்கு வந்துட்டு தான் கத்துக்கிட்டாரு. ஆனா இது உண்மையிலே கத்து கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம பியாரோ தான். ஆக்சுவலா இந்த ஒரு டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பியாரோ இருக்கார்ல, அந்த சகாரான பேரோட இம்பீரியல் ஸ்பியர் டெக்னிக்கை மாடிஃபை பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காரு. சோ நம்ம பியாரோ கிட்ட இருந்து இதை கத்துக்கிட்ட மாஸ்டர் பண்ண ஒரே ஒரு ஆள் ஆஸ்பஃபல் மட்டும் தான். சோ அந்த ஒரு காரணத்தினால இது சகாரான பேரோட டெக்னிக் தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப அதுதான் யூஸ் பண்ணுவாரு. இப்ப இதோட செகண்ட் டெக்னிக்கான டிராகன் டெயில யூஸ் பண்ணுவாரு. ஒரு டிராகன் தன்னோட டெயில வச்சு அடிச்சா இவ்வளவு வேகமா அடிக்கும், அதே மாதிரி ரொம்ப வேகமான ஒரு ஆரா அட்டாக் அனுப்புவாரு. இப்ப என்னதான் தன்னோட ஸ்வாட் வச்சு அதை பிளாக் பண்ணியிருந்தாலும் அவனால ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஸ்வாட் ஸ்பியருக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்வாடுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட் தான் ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ண முடியும். ஆனா ஸ்பியரை வச்சிருந்தாலுமே நம்ம ஆஸ்மஃபல் ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணுவாரு, ரொம்ப வேகமா பிரிசைஸா தன்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லாம இந்த ஒரு ஃபைட்டை அவரால் அவரோட பக்கம் எடுத்துட்டு போக முடியுது. இப்ப இந்த நட்டிலஸ் இந்த ஃபைட்டை அவன் பக்கம் திருப்பணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, நம்ம ஆஸ்மஃபல் இருக்கார்ல அவர் அடுத்து என்ன மூவ் பண்ண போறாரு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி கரெக்டா அவரோட பிளைண்ட் ஸ்பாட்ல தாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப நம்ம ஆஸ்மஃபல் மூவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே கரெக்டா அவர் எதை பண்ண போறாரு அப்படின்றத கெஸ் பண்ணி கரெக்டா அந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக போவான். ஆனா அந்த ஒரு அட்டாக் மேலும் ஆஸ்மஃபல் தடுத்துருவாரு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், வாய்ப்பே கிடையாது, ஒரு வீக் பாயிண்ட்ல அட்டாக் பண்ண போயும் கூட எப்படி ஒரு ஆள் தடுக்க முடியும், நான் தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஆஸ்மஃபல் சொல்லுவாரு, நீ என்ன யோசிக்கிற அப்படின்றது எனக்கு புரியுது, நார்மலா ஒரு ஸ்டெப் முன்னாடி யோசிச்சா கண்டிப்பா இந்த ஃபைட்ல ஜெயிக்க முடியாது, 2 ஸ்டெப் யோசிக்கணும், அப்படி யோசிச்சா மட்டும்தான் ஒரு சாதாரண சோல்ஜர் கூட உன்னால தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்றதுனால அதுக்கு மேலே இந்த நட்டிலஸால பொறுத்துக்க முடியாம ஆராவை எல்லா பக்கமும் பிளாஸ்ட் பண்ற மாதிரி எல்லா பக்கமும் சதுரடிக்கிற மாதிரி ஆரா ரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த அட்டாக் பட்ட உடனே எல்லா பக்கமும் எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருமா, இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிடலாம் யோசிப்பா. ஏன் அப்படின்னா இப்ப இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் இருக்குல்ல அது ஒரு மாதிரி கிரம்பிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இவனால இதுக்கு மேலே இந்த ஃபைட் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தப்பிச்சு போய் ஒரு அட்வான்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஆனா நம்ம ஆஸ்மஃபல் அப்படியே தப்பிச்சு போக விட்டுருவாரா, கரெக்டா முன்னாடி வந்து நின்றுவாரு. அந்த ஆரா ரேஜ்ல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணி இவனே அடுத்து வந்து வேகமா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவனால திருப்பி எதிர்த்து சண்டையே போட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ உடனே இவனும் கேட்பான், இது என்னையா ஸ்பியர்மேன்ஷிப் டெக்னிக் அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொல்லுவாரு, இதுதான் ரைடனோட ஸ்பியர் டெக்னிக் அப்படின்னு. இப்போ அதுல 3வது ஸ்டைல யூஸ் பண்ண போறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோல்டன் ஆராவை வெளில எடுத்துட்டு வருவாரு. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கெஸ் வந்துரும், இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆரா இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா ஸ்பியர் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இந்த கான்டினென்ட்லயே பெஸ்டான ஒரு ஆள் இருக்காரு, அவரோட பேரு கிரினஸ். அந்த மாதிரியான ஒரு ஸ்பியர் நைட் தான் கண்டிப்பா இதை பண்ணிருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப அவர் இதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சிருக்கணும், கிரினஸ் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். இப்போ நம்ம ஆஸ்மஃபல் இந்த ரைடரோட தேர்ட் ஸ்டைலான அந்த பினக்கல் ஸ்பிளிட்டிங் தி 7 சீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு அட்டாக் வந்து பட்ட விட்டு இவன் அப்படியே பாதியா வெட்டப்படுவான். அப்போ உடனே சொல்லுவாரு, நீ ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் தப்பா தான் பண்ண, இப்போ நீ கண்டுபிடிச்சது கூட தப்பா தான் கண்டுபிடிச்சிருக்க, நான் நீ நினைக்கிற ஆள் கிடையாது, அதனால சஸ்பென்ஸோட செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் போய் வச்சிட்டாரு. இப்போ நம்ம நாவலுக்கு இருந்த ஒரே ஒரு வேரியபிளும் காலி ஆயிடுச்சா, திருப்பி தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம நாவலும் அந்த சோல்ஜர்ஸோட மாரலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக
நம்ம ஆஸ்பஃபுல காட்டி சொல்லுவான், ஒரு சாதாரண சோல்ஜரா இருந்தாலும் ரைடனோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டாரு. நீங்களும் இதை எல்லாத்தையும் ஒழுங்கா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியும். இன்னையில இருந்து இந்த ஒரு சோல்ஜர் சர்ஜென்ட்டா ப்ரோமோட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவான். இப்ப போயிட்டு அந்த பார்னியோட ஆர்மியை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஏன் அப்படின்னா அத்தனை பேருக்குமே தங்களாலே ஒரு ஸ்ட்ராங்கான சோல்ஜரா மாற முடியும், தங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிய வந்துருச்சுல. அதனால அத்தனை பேரோட அந்த உற்சாகமே ரொம்ப அதிகமாயிட்டு ரொம்ப வேக வேகமா போயிட்டு அவங்க சண்டை போடுறதுக்காக போவாங்க. இப்போ அவள் நேரான மாஸ்பஃபுல பார்த்து சொல்லுவா, நீங்க ஒரு சோல்ஜரா இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண காரணத்தினால சோல்ஜர்ஸோட மார்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால இதை அப்பப்போ பண்ணுங்க அப்படின்னு. அப்போ மாஸ்பஃபுல் சொல்லுவாரு, இல்ல நான் வெறும் சாதாரண சோல்ஜர் மட்டும்தான், இப்போதைக்கு நான் அப்படிதான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு. ஆக்சுவலா அவர் முடிவே பண்ணிட்டாரு, ஒரு சோல்ஜரா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரணும் அப்படின்னு. இருந்தாலும் ஃபைனலா எல்லாமே நல்ல விதமா தான் நடந்திருக்கு. இப்போ இந்த 3000 பேரை கொண்ட ஆர்மி அந்த 10,000 பேரை கொண்ட ஆர்மி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அது என்ன அப்படின்னா இதுக்கு மொத்தம் 3 காரணம் இருக்கு. ஒன்னு, நம்ம கிரிட் செஞ்சு கொடுத்த அந்த மாஸ் ப்ரொடெக்ஷன் செட், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்காவான கண்டிஷன்ல இருக்கிறது. ரெண்டாவது, அவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்ட இந்த ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்னாலே எல்லாருமே ஒரு பீக்ல இருக்காங்க. சோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. மூணாவது, அவங்க இப்ப அவங்களுக்கு கிடைச்ச அந்த புது உத்வேகம், அதாவது நம்ம ஆஸ்பஃபுல பார்த்த உடனே அவங்க எல்லாராலையும் தங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புது உற்சாகம் வந்திருக்குல்ல. இப்ப அந்த ஒரு தன்னம்பிக்கையோட எல்லாரும் அந்த 10,000 பேர் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் இருக்கால, அவனுமே முடிச்ச அளவுக்கு எல்லா வேம்பையர்ஸையும் கொண்டு முடிச்சிட்டு இப்ப அடுத்த வேம்பையர் வேவ் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த ஒரு சின்ன கேப்ல இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆக்சுவலா இந்த ஒரு பிரேக்ல நீங்க வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களோட சீக்ரெட் என்ன அப்படின்றத சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த அளவுக்கு வேக வேகமா லெவல பாக்குறீங்க, எப்படி அந்த வேம்பையர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாவே தோக்கடிக்கிறீங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட் சிம்பிளா ஒரே ஒரு காரணம் சொல்லுவான். அது என்ன அப்படின்னா மியோலர் எடுத்து கார்டான்ஸ் கிட்ட கொடுக்கணும், கார்டான்ஸ் அடிக்க சொல்லணும், கார்டான்ஸ் போய் தானாவே அந்த வேம்பையர்ஸை கொன்றும். எப்படி சிம்பிளா சொல்லிட்டேனா அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, இதுல என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இது எதுவுமே அவங்களுக்கு சுத்தமா புரியலைனாலும் அந்த வியூவர்ஸ்க்குமே அதே மாதிரியான குழப்பம் தான் இருக்கும். ஆக்சுவலா அவங்களுக்குமே இது என்னன்னா, இது மியோலர் எப்படி செஞ்சான், கார்டான்ஸ் எப்படி செஞ்சான், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஓவரால் இந்த ஹண்ட பாக்குறவங்க எல்லாருமே ஓரளவு பாசிட்டிவான ஒப்பீனியன் தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவு நல்ல விதமா தான் பார்ப்பாங்க. நம்ம கிரிட் சண்டை போடுறோம் அப்படின்றத பாக்குறதுக்கே அவங்களுக்கு ஓரளவு சந்தோஷமா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வச்சிருக்கிற காரணத்தினால நம்ம கிரிட் எந்த விதமான சீக்ரெட்டை ரிவீல் பண்ணலனாலும் கண்டிப்பா இந்த வியூவர்ஸ் கண்டிப்பா இந்த ஃபுல் ஹண்டையும் பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி யோசிச்சுட்டு இருப்பான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா அவன மாதிரியே எல்லாரும் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுல. இப்போ இந்த OGC சேனல்ல சேர்ந்த மெயின் அனௌன்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் இங்க வந்திருப்பாங்க. இவங்களோட பேரு பார்க் ஷின்யே. இப்போ இவங்க நம்ம கிரிட் கிட்ட வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா நாங்க எல்லாரும் உங்க ஹண்ட பார்க்கணும்ன்றதுக்காக படம் முடிச்சு போடணும்ன்றதுக்காக வந்திருக்கோம். ஆனா நீங்க வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதையுமே கொடுக்கவே மாட்டீங்களே. நீங்க வியூவர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணணும். இந்த வேம்பையரோட வீக்னஸ் என்ன, இதை நீங்க எப்படி தோக்கடிக்கிறீங்க, உங்களோட இன்சைட்ஸ் என்ன, இத பத்திலாம் நீங்க வியூவர் கிட்ட சொன்னாதானே அவங்களும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அதை பார்ப்பாங்க. அப்பதானே இந்த ஷோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவா மாறும். ஆனா நீங்க எதையுமே பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டோட நம்ம கிரிட் கேட்பா, ஆனா இதை பத்தி எல்லாம் கான்ட்ராக்ட்ல போடவே இல்லையே, நீங்க இதை பணம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்திருக்கீங்க, நான் இதுக்காக கிளாஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதே அவங்க சொல்லுவாங்க, நாங்க உங்களுக்கு சொல்லையா $20 மில்லியன் கொடுத்திருக்கோம், அப்படி இருக்கிறப்ப நாங்க சொல்றதை செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்போதே நம்ம கிட்ட சொல்லுவான், என்னது நீங்க சொல்றதை செய்யணுமா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். அது மட்டும் இல்லாம உன் பாக்கெட்ல இருந்தா நீ காசு எடுத்து கொடுக்குற, உன்னோட கம்பெனி தானே கொடுக்குது, அப்ப என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்புறமா வியூவர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எல்லாத்தையும் நாங்க தான் ஃபேஸ் பண்ணுவோம், நீங்களா ஃபேஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரி இவர் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு என்ன சுத்தமா அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஓவரா கத்த ஆரம்பிச்சிருமா. இப்ப கரெக்டா இந்த சவுண்ட் கேட்ட உடனே சுத்தி இருக்கிற வேம்பையர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. ஆக்சுவலா அடுத்த வேம்பையர் வர ஆரம்பிச்சிடும். இப்ப இதை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கிற அந்த பார்க்க சொல்லுவாரு, கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்பதான் திரும்பி வேம்பையர்ஸ் வந்துருச்சுல, அதெல்லாம் திரும்பி ஷோவை கண்டினியூ பண்ணுவோம், இந்த பிரச்சனை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கிறோம் அப்படின்னு. அப்படியே நம்ம கிரிட் கரெக்டா ரெடியா இருந்துகிட்டு இருப்பான். அப்படியே கொட்டாவி விட ஆரம்பிப்பானா. அதை பார்த்த உடனே இந்த ஷின்யே, கிரிட் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேம்பையர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் அவசரமா போயிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு. சண்டை தானே இந்த போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எஸ்கேப் ஆகி மேல ஃப்ளை பண்ணி போயிடுவான். இப்ப நேரா வரக்கூடிய வேம்பையர்ஸ் எல்லாம் இந்த ஷின்யே வந்து டார்கெட் பண்ணி மொத்தமா சோலியை முடிச்சிருங்க. நம்ம கிட்ட உடனே அச்சோ செத்துட்டீங்களா, நான் தான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் போல, நீங்க ரொம்ப தள்ளி இருந்ததுனால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, அதனால அப்புறமா காப்பாத்துறேன், பை பை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா காலி பண்ணிடுவான். ஆனா எதிர்த்து பேசினா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கிட்ட அப்பவே உடனுக்குடன் காட்டிட்டான். அதனால அதுக்கப்புறம் எவ்வளவு வகையை திறக்கவே மாட்டாங்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த பேட்ரியானோட அந்த சண்டை இருக்குல்ல, ஒரு வழியா அந்த சண்டை முடிஞ்சிடும். இந்த வேல்டின் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ், உயிரோட இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா பிடிச்சு வச்சிருவாங்க. இப்ப இந்த வேல்டின் உடனே கத்த ஆரம்பிச்சிருவான், சே இந்த மாதிரி பின்னாடி இருந்து அட்டாக் பண்றீங்களே, கூட இருந்தே துரோகம் பண்றீங்களே, இதெல்லாம் தப்பான விஷயம், இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாளைக்கு வெளில தெரிய வந்துச்சு, கண்டிப்பா நாளைக்கு கிரிட்டோட பேர் தான் அடிபடும், அவரோட மரியாதை தான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்டின் சொல்ல ஆரம்பிச்சிருவான். டிக்கெட்டோட நம்ம லாவலும் சரிதான், அதுவும் என்னமோ உண்மைதான், கண்டிப்பா எங்க கிரிட்டோட பேரு கண்டிப்பா கெட்டுதான் போகும் அப்படின்னு சொன்ன உடனே பாத்தியா நீயே ஒத்துக்கிற, அதனால இப்பவே எங்க எல்லாரையும் திறந்து விட்டு அப்படின்னு சொல்லுவான்.
ஆக்சுவலா நம்ம ஓவர்கேட் கில்டோட மெம்பர்ஸ்க்குமே தெரியும் கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு வெளில தெரிய வந்துச்சு கண்டிப்பா இவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை கண்டிப்பா நாளைக்கு இவங்க கூட யாருமே வந்து சேர மாட்டாங்க அப்படின்னு அப்போதே நம்ம வால்டர் கேட்பான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மொத்தமா மூடி மறைக்கணுமா அப்படின்னு அப்போதே இந்த வால்டன் சொல்லுவான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது 10,000க்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் இந்த ஒரு போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய போர் அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல நடந்த ஒரு போரை கண்டிப்பா உலகத்தோட பார்வையில இருந்து மறைக்கவே முடியாது கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியதான் வரும் அதனால என்ன திறந்து விடுறதுதான் உங்களுக்கு நல்லது உங்களோட பேர் கெட்டு போற கூடாது அப்படின்னா நீங்க இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான் ஆக்சுவலா இந்த வால்டன் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த கான்டினென்ட்ல எழுதப்படாத சட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு நாட்டோட நோபல் இன்னொரு நாட்டுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் தண்டனை கொடுக்க கூடாது அவங்கள அப்படியே பத்திரமா அவங்க நாட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிடணும் சோ அந்த ஒரு காரணத்தினால இவனை கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் என்னதான் அவனோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்திருந்தாலும் அவன் திரும்பி போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அங்க போன உடனே திருப்பி எல்லா சோல்ஜர்ஸையும் திரட்டிக்கிட்டு கண்டிப்பா இந்த ரைடனை நான் மொத்தமா வந்து அட்டாக் பண்ணுவேன் இந்த ரைடனை இல்லாம பண்ணிடுவேன் இதுல இருக்கக்கூடிய மொத்த பேரும் அதுலயும் முக்கியமா இந்த லாவல் இவங்களோட பணம் கூட கிடைக்காம நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம லாவல் ஒத்துட்டா மட்டும் தானே இப்ப உடனே நம்ம லாவல் சொல்லுவான் நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பேசுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல ஒருவேளை நாளைக்கு எங்களுக்கு எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும் அவர் உடனே கேட்பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இன்னொரு நாட்டோட நோபல இந்த மாதிரி கொல்லக்கூடாது அப்படின்றது உனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே மொத்தம் 3000 பேர் இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க எல்லாரும் நீ எப்படி கொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்பா அப்போதே நம்ம லாவல் சொல்லுவா உங்களுக்கு எது பேகி கண்ணுக்கு தெரியுதா என்ன என் கண்ணுக்கு யாருமே தரலையே 3000 பேரா எங்க இருக்காங்க இந்த போர்ல 10,000 பேரை நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க அந்த 10,000 பேர் இந்த போர்ல இறந்து போயிட்டாங்க அதுலயே முக்கியமா நீங்க மார்க்கஸ் வால்டின்னு சொல்லப்படுற நீங்க இந்த போர்லயே ஒரு ஆரோனால செத்து போயிட்டீங்க இப்படிதான் இந்த ஹிஸ்டரி உங்களை ஞாபகம் வச்சிருக்கும் இல்ல இந்த ஹிஸ்டரியை இப்படி எழுதி உங்களை ஞாபகம் வச்சுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா எவன் ஜெயிக்கிறானோ அவன் எழுதுறதுதான் ஹிஸ்டரி உடனே ஓவர்கேட் கில்ட் மெம்பர்ஸ்க்கு இது கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும் அவங்க உடனே சொல்லுவாங்க லாவல் அவங்க எல்லாரையும் கொல்ல போறியா என்ன என்னதான் அவங்க எல்லாரும் என்பிசியா இருந்தாலும் அத்தனை பேரையும் கொண்டது சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம லாவல் சொல்லுவான் நம்மளுக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஈவிலான விஷயங்களை பண்ணிதான் ஆகணும் அதை பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது நம்ம கில்ட் இந்த ஒரு நிலைமைக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் தானே அப்படி இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா என்ன இந்த கேம்ல நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் இனிமேல் இந்த கேமை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இந்த வால்டின் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியாகி நீ ஒரு ஈவிலான விஷயங்களா பண்ணிக்கிட்டு இருக்கியே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த நாளைக்கு கிரிட்டுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும் சொல்லும் போது அப்படியே நம்ம லாவல் சொல்லுவா கண்டிப்பா ஆபத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அது எல்லாத்தையும் கண்டிப்பா அவரால தாண்டி வர முடியும் அதுக்கான பவர் அவர்கிட்ட இருக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும்தான் இது எல்லாத்தையும் நானும் தைரியமா செய்யறேன் அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது நீங்க போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவா இவனுங்க அஸ்ரானை எதிர்க்க போறானுங்க அப்படின்றதுனால கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் இவங்களுக்கு துரோகி அப்படின்றத பட்டம் வரதான் போகுது அதனால அது எப்ப வந்தா என்ன அதுல முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானுங்க ஆக்சுவலா என்னதான் அஸ்ரானே வந்தாலும் இல்ல நாளைக்கு வேற ஏதாவது பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி இப்ப இந்த ஓவர்கேட் கில்ட் இவனோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஏர்லஷூர் அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம கிரிட் இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் அவனை ஈஸியா தகர்த்து எடுத்துட்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம லாவலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இப்ப நம்ம லாவல் எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் நமக்கு எப்படி பவர் கிடைச்சிருந்தாலும் சரி அந்த பவர் கிடைச்சது என்னமோ உண்மைதான் அதனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்க போகுது அப்படின்றதுனால நீங்க இப்பவே உங்க மனசு எல்லாத்தையும் தரப்படுத்திக்கோங்க இப்பவே நான் உத்தரவு போடுறேன் மார்க்கஸ் வாட்டினும் சரி அவரோட 3153 மிச்சம் இருக்கிற சோல்ஜர்ஸும் சரி அவங்க எல்லாரும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணப்படுவாங்க அத்தனை பேரை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரைடனோட சோல்ஜர்ஸ்க்கு உத்தரவு போடுவான் இப்ப இவ்வளவு பெரிய மாசக்கர் அதுவும் லிட்டரலா இத்தனை பேர் கொண்ட காரணத்தினால நம்ம லாவலுக்கு புதுசா ஒரு டைட்டிலே கிடைச்சிரும் அது என்ன அப்படின்னா வைஸ் வில்லன் அப்படின்ற டைட்டில் இப்ப இதோட சேர்த்து நம்ம லாவலுக்கு எக்கச்சக்க ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம நம்ம லாவலுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு புது ஸ்டார்ட் ஓபன் ஆயிடும் அதாவது அவன் லிட்டரலா பாலிடிக்ஸ் தானே பண்றான் அதனால அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட்டே அவனுக்கு ஓபன் ஆயிடுச்சு என்னதான் பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் எனக்கு பவர்னு ஒண்ணு கிடைச்சிருச்சுல அதுவும் கூலான ஒரு பவர் கிடைச்சிருக்கு இனிமேல் என்ன தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஓவர்கேட்ட சேர்ந்த இந்த லாவல் அவனோட லெஜெண்ட் எழுதுறதுக்கான நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப இதெல்லாத்தையும் பார்த்த உடனே மத்தவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இவன் என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் போக போக ரொம்ப மோசமாயிட்டே போறானோ அப்படின்னு ஆக்சுவலா கொடூரமா யோசிச்சா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஸ்கூல் சிண்ட்ரம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடான் கொடூரமா அவனையும் சிரிக்க ஆரம்பிச்சிடறான் இப்ப இவனை கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்ப நம்மளுக்கு மாலேஸ்வரர் தான் காட்டுவாங்க ஆக்சுவலா மாலேஸ்வரர் என்ன யோசிப்பார் அப்படின்னா இந்த ரைடனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்துச்சு இந்த ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை சரியான முறையில யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம எட்டலுக்கு ரொம்ப நாள் தடையா இருந்தா இந்த பார்னோவை இந்த ஒரு பிரச்சனையோட மொத்தமா காலி பண்ணிட்டான் ஆக்சுவலா அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்றான் அப்படின்றது முக்கியம் கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் டாப்புக்கு வந்தா மட்டும் போதும் இப்பதான் நம்ம மாலேஸ்வருக்கு புரிய வரும் நம்ம கிரிட் மாதிரியான ஒரு ஆளு எப்படி இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கான் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம லாவல் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம கிரிட்டால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்கு சோ இப்படியான மாலேஸ்வர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம பிராண்ட் வந்து சொல்லுவான் ஆக்சுவலா நம்ம லாவல் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆளு தான் ஆனா இருந்தாலும் இவங்க இந்த அளவுக்கு பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிரிட் மட்டும்தான் அவர் தான் ரொம்ப ரொம்ப கேப்பபிளான ஆள் அப்படின்னு இதை கேட்ட உடனே மாலேஸ்வர் ஒத்துக்கவே மாட்டாரு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஐரின்ல ஒன்றை இருந்து பிரிச்சதும் அவன் தான் உன்னை இத்தனை நாள் ஹாஸ்டேஜா வச்சிருந்ததும் அவன் தான் ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தனை உன்னால எப்படி ஏத்துக்க முடியுது அவன் உன்னை டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரிலாம் பேச வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆனா நம்ம பிளாண்டோட
உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், ஆக்சுவலா அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடக்கல, அதனால நீங்க நிம்மதியா இருக்கலாம், எதை பத்தியும் கவலைப்படணும் அவசியம் இல்ல, நான் ரைடன்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலா அவனோட அம்மாவும் அவனோட அண்ணனும் இறந்ததுக்கு அப்புறம் பிளான் சிரிக்கிறதே பெருசா நிப்பாட்டிட்டான். அவன் இந்த மாதிரிலாம் சிரிச்சு நம்ம மகாலட்சுமியை பார்த்ததே இல்ல. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அவன் சிரிக்கிறான் அப்படின்னா மேபி உண்மையிலேயே அவன் ரைடன்ல சந்தோஷமா தான் இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அவருக்கும் தோணும். அப்போதே நம்ம பிளான் சொல்லுவான், ஆக்சுவலா நானே விளைய வச்ச உருளைக்கிழங்களா இருக்கு, அது எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு. இது கேட்ட உடனே அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னது, நீயே விளைய வச்சியா? இந்த மாதிரியான விளைய வைக்கிற வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம தீவனமா கொடுப்போமே, அதையா நீ சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க? சே, என்னோட பையன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கான ஒரே ஒரு காரணம் நான் மட்டும்தான். நான் ஒரு அப்பாவை தோத்துட்டேன், என்னோட பையன் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில வாழ்றானே அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாரு. அப்படின்னு நம்ம பிளான் சொல்லுவான், இப்படியே பண்ணா சரி வராது, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி டக்குனு அந்த பொட்டேட்டோ எடுத்து அவரோட வாய்க்குள்ளே திணிச்சிருவான். அந்த வாய்க்குள்ள போன உடனே அவருக்கு இதை விட இன்னொரு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அது அற்புதமான ஒரு ஃபிளேவர்ல இருக்கும். ஸ்வீட், சால்ட்டி, ஸ்பைசி, நட்டி, மைல்டு, டாங்கி, இந்த மாதிரியான எக்கச்சக்க ஃபிளேவர் அதுல ஒண்ணா கலந்துருக்கும். இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துருந்தா கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் இவர் என்னமோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போல. இந்த பொட்டேட்டோ தான் இருக்கிறதுல அற்புதமான ஒண்ணு. இது என்னப்பா இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கே, ரொம்ப ரொம்ப ஹெவன்லியான ஃபுட்டா இருக்கே, இது எப்படி இருக்கு, இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படின்னு நம்ம பிளான் சொல்லுவான், ஆக்சுவலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு சந்தோஷம், ஏன்னா இதை நானே பார்த்து விளைய வச்சேன் அப்படின்னு. இந்த பொட்டேட்டோ எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான உணவா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய வந்துச்சா அப்படின்னு கேட்பா. இப்பதான் அவருக்கு புரிய வரும், ஆக்சுவலா அவங்க பையன் உண்மையிலேயே நல்லா தான் வாழ்ந்திருக்கான் போல, நான் தான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்ப இவங்களும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து இறங்கி வந்து நம்ம லாவலை பத்தி கேட்பாரு. மார்க்கஸ் டைம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில தான் எட்னல் காஸ் இந்த ரெண்டு கண்ட்ரியுமே நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மகாலேஸ்வர் கேட்பாரு. அப்போதே நம்ம லாவல் சொல்லுவா, 2 இல்ல 3, நீங்க சகாரான பேரை மறந்துட்டீங்க அப்படின்னு. இந்த வெஸ்ட் கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்டான கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில மட்டும் 10 லட்சம் சோல்ஜர்ஸ், 3000 நைட், எக்கச்சக்க கிரேட் மெஜிஷியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியை இவங்க எதிர்த்தே ஆகணும். இப்ப அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி தான் இந்த அஸ்ரானி பேக்கப் பண்ணுது. இது எல்லாத்த பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அப்போதே மாலேஸ்வர் கேட்பாரு, அப்படின்னா அந்த சகாரான பேர் நம்மள இன்வைட் பண்ணி வராங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் மொத்தமா சேர்ந்து செத்து போயிடும் அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும்போது அப்போதே நம்ம லாவல் சொல்லுவா, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலா அடுத்த 2 வருஷத்துக்கு கண்டிப்பா அவங்க அட்டாக் பண்றதுக்கு வரவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபோர்சஸ் எல்லாமே இந்த கான்டினென்ட்டோட சதன் சைடு இருக்குல்ல, அந்த பக்கமா மொத்தமா பிரிஞ்சு இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரிபலியனால அவங்க ஃபோர்சஸ் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த ஃபோர்சஸ் எல்லாமே அந்த பிரச்சனைகளை முடிச்சுட்டு திருப்பி நம்ம சகாரான பேர்ல ஒன்னா சேர்றதுக்கு மினிமம் 2 வருஷம் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம லாவலே கன்ஃபார்ம் பண்ணிட்டா. சோ அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா அவங்க பிரச்சனைக்கு வரவே மாட்டாங்க. சோ இந்த எட்னலோட நிலைமையுமே அதே மாதிரி தான். அது என்ன அப்படின்னா இந்த எட்னல் இருக்குல்ல, இது ஒரு இண்டிபெண்டன்டான நியூட்ரலான கண்ட்ரி. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு இண்டிபெண்டன்டான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஒரு பெருமை இருக்கு. ஆக்சுவலா இத்தனை வருஷமா அது அப்படிதான் இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியை அப்படியே கொண்டு போய் சகாரான பேரோட கால்ல நம்ம அஸ்ரானால கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம அஸ்ரான் அவங்களோட சப்போர்ட் வச்சுதான் இந்த மாதிரி ஒரு கிங்கா மாறி இருக்கா. சோ அவனால கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்தை உடனே செய்ய முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் அவன் கன்வின்ஸ் பண்ணணும். சோ அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் கண்டிப்பா இந்த சகாரான பேரால இந்த எட்னல் கூட கால் எடுத்து வைக்கவே முடியாது. சோ இதனால தான் நம்ம லாவல் முடிவு பண்ணிருப்பான், இப்ப இந்த சான்ஸ் விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மொத்த எட்னலையும் பிடிக்கவே முடியாது அப்படின்னு. அதனாலதான் இப்ப அவனோட பிளான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம மாலேஸ்வருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம லாவல் இருக்கால, அவன் பூரா அனலைஸ் பண்ணதை பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் அவனுக்கு இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கான். அப்ப நம்ம மாலேஸ்வர் கேட்பாரு, என்னதான் என்னோட பையனுக்காக நான் ஒத்துந்தாலும் கண்டிப்பா எனக்கான மரியாதையை நீங்க கொடுத்தே ஆகணும், அது உங்களால தர முடியுமா அப்படின்னு. அப்போதே நம்ம லாவல் சொல்லுவான், இந்த கான்டினென்ட்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெஜிஷியன் நீங்க, சோ உங்களுக்கான மரியாதையை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ஆனா இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, டியூ கிரீடு தான் எல்லாருக்கும் மேல இருக்கிறவர். சோ நீங்க அதை என்னைக்கு மறந்துடக்கூடாது, அதுக்கான நிறைய நீங்க காட்டியே ஆகணும் அப்படின்னு. இப்ப இவர் ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலி எல்லாத்தையும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்டிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பையன் இந்த அளவுக்கு சந்தோஷமா மாறினதே அவருக்கு போதும். அதனால நம்ம கிட்ட ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டாரு. இப்ப நம்ம லாவல் பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான். ஒரு பக்கம் நம்ம வலட்டின் அவனோட ஆர்மியை தோக்கடிச்சிட்டான், இன்னொரு பக்கம் நம்ம மாலேஸ்வரி உங்க பக்கம் கொண்டு வந்துட்டான். இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம மார்க்கஸ் சேன் கிட்ட இத பத்தி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கிட்ட இண்டிபெண்டன்ட்டா போக போறோம் அப்படின்றத அவர்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அவரோட படைகளோட இங்க வருவாரு. சோ அவரு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இண்டிபெண்டன்ட்டா போறத வேற யாராலும் தடுக்கவே முடியாது. இப்ப நம்ம லாவல் என்ன யோசிப்போம் அப்படின்னா இந்த எட்னல், காஸ், சகாரன் இவங்க 3 பேருமே இவங்களை எதிர்க்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட ராஜாவா மாறினானா இவங்க இன்னும் எக்கச்சக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இவங்களை தேடி வரும். ஆனாலும் கண்டிப்பா இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாலும் இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிங் அப்படின்ற அந்த டைட்டில் கண்டிப்பா வேணும். ஆக்சுவலா நம்ம கிட்ட அந்த ஒரு டைட்டில் அடைஞ்சே ஆகணும். இது கண்டிப்பா ஒரு லெஜெண்டரியான டைட்டிலா இருக்கும். இந்த கேம்ல அதிகப்படியான வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு டைட்டிலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேல்யூ இருக்கிற டைட்டில் கண்டிப்பா அந்த காட் ஆஃப் ஆர் ஆர்ஸ்க்கு போயிடவே கூடாது. சோ அதுல நம்ம லாவல் ரொம்ப கவனமா இருப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த எட்னலோட கேபிட்டல் காட்டுவாங்க. இங்க இருக்கக்கூடிய நம்ம அஸ்ரானுக்கு இந்த தகவல் எல்லாமே போயிடும். ஆக்சுவலா இந்த பேட்ரியான இந்த ரைடன் வந்து இன்வைட் பண்ண அந்த விஷயமும் சரி, அதுக்கப்புறம் மாலேஸ்வர் மொத்தமா அவங்க சைடு போனதும் சரி, இதோட நம்ம வலட்டின தோக்கடிச்சதும் சரி, இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். இது கேள்விப்பட்ட உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஆக்சுவலா அவன் என்ன ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான்னா, அப்படி ஒரு சோல்ஜர் அனுப்பணும்ல, அதாவது
ரெட் நைட் ஒருத்தன் அனுப்புறோம்ல, சோ அவன் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிருவான்னு தான் யோசிச்சான். ஆனா அவனுமே செத்து போயிட்டான் அப்படின்றது இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த அஸ்ரான் மட்டும் இந்த 9th நைட்டை காவு கொடுத்துட்டான் அப்படின்றது அந்த சஹாரான பேருக்கு தெரிய வந்துச்சு. அவனுங்க கண்டிப்பா இனிமேல் நம்ம அஸ்ரானுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டானுங்க, அப்படி கைக்குள்ள இருந்தாலும் விட்டுருவானுங்க. சோ அதனால நம்ம அஸ்ரானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் ஆரம்பத்துல நம்ம கிட்ட பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா நம்ம கிரிட் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஆள் அப்படின்றது போக போக தான் அவனுக்கு தெரிய வருது. இது எல்லாமே நம்ம நாவலோட ஒரு முக்கியமான பிளான் தான். ஐ பிகேம் an emperor when I woke up. இதுதான் அந்த பிளானோட டைட்டில். அதாவது நான் தூங்கி எந்திரிக்கும் போது ராஜாவா மாறிட்டேன். இந்த ஒரு மாஸ்டர் பிளான தான் நம்ம நாவல் தீட்டு அப்படின்னு சொல்லி தீட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மளுக்கு நைட் ஆயிடுமா, ரைட் என்ன காட்டுவாங்க. இப்போ நம்ம நாவல் இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேட்ரியான் பார்னியம் இது ரெண்டுத்தையும் இவங்க கான்கர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இவங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான 3 இடங்கள் இருக்கு. ஒன்னு ரைடன், பேட்ரியான், பார்னியம். இந்த 3 இடத்துக்கும் இவங்க சமமான ரிசோர்ஸையும் ஆளுங்களே அனுப்பி வச்சா மட்டும்தான் இவங்களால இந்த 3 இடத்தை வச்சு சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ரைடன் சஹாரான பேரை சமாளிக்கும், இந்த பேட்ரியான் எட்னல சமாளிக்கும், இந்த பார்னியம் காஸ் கிங்டம் சமாளிக்கும். என்னன்னா இவங்க ஆளுங்க எல்லாரும் தனித்தனியா பிரிக்க வேண்டியதா இருந்தாலும் இப்படி பண்ணா மட்டும்தான் இவங்களால அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க முடியும். ஆக்சுவலா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த ஒரு 2 வருஷ கேப்ல இவங்களால ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட முடியும். சோ அதுக்கப்புறம் இவங்க சஹாரான பேரை கூட எதிர்த்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவள் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா என்னதான் ப்ராமிசிங்கா இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க கார்க் ஐலாண்ட அப்படியே விட்டாகணும். ஆக்சுவலா நம்ம ஸ்பீக்ஸ் வாட்டர்னால அந்த ஒரு ஐலாண்ட அப்படியே கைவிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரும் திருப்பி ரைடனுக்கே கொண்டு வந்துடலாம், அந்த ஐலாண்ட அப்படியே அபாண்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவள் முடிவு பண்ணுவா. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். இது கேட்ட உடனே மத்தவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கார்க் ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு இடம். அந்த இடத்துல நிறைய மைன்ஸ் இருக்கு, டூரிசம்னால நிறைய இன்கம் ஜெனரேட் பண்ணுது. சோ அப்படி ஒரு இடத்தை எதுக்காக இவங்க அபாண்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நாவல் என்ன யோசிப்போம் அப்படின்னா, அது ஒரு சின்ன ஐலாண்ட் தான். என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஐலாண்டுக்கு இவங்க ஆளுங்க அனுப்புறதுக்கே நிறைய டைம் ஆகும். சோ ஒருவேளை பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா டக்குனு இவங்களால ஒரு சப்போர்ட் அனுப்பவே முடியாது. அப்படி ஒரு ஐலாண்டுக்கு இவங்க போய் ஆளுங்களை வச்சு அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றதை விட அந்த ஒரு ஐலாண்டை மொத்தமா அபாண்டன் பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா பீக்ஸ்வாடால இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அவரும் சரி அவரோட ஆளுங்களும் சரி இந்த ஒரு ஐலாண்டுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ அப்படி ஒரு ஐலாண்ட அப்படியே அபாண்டன் பண்றதுக்கு அவருக்கு மனசு வராது. அதனால அவரும் இந்த சில்வர் நைட் கில்ட் மெம்பர்ஸ்ல முன்னாடி ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்கல்ல, சோ அவங்களும் ஒரு 10 பேரும் இவங்க மட்டும் இருந்தா போதும், கண்டிப்பா இந்த ஐலாண்ட நானே ப்ரொடெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா இந்த விஷயத்தை நம்ம நாவல் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா நம்ம பீக்ஸ்வாட் இவங்க மெயின் ஃபோர்ஸ்ல ஒரு முக்கியமான ஆளு. சோ அவர் இந்த மாதிரி போயிட்டு இருந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணணும். ஆனா அதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ கண்டிப்பா போக போக இவங்க சப்போர்ட்டுக்கு யாராவது அனுப்பணும். அப்படியே அந்த ஐலாண்டுக்காக இவர் சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவரால் பர்சனலா டெவலப் ஆக முடியாது. சோ அது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் வரும். அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நாவல் சொல்லுவான். ஆனா அவர் சொல்லுவாரு, ஆக்சுவலி இந்த ஸ்டார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஹண்ட் பண்ணா மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. இவங்க நிறைய விஷயங்களை பண்ணியும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால மைனிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுவாரு. ஏன்னா அவருக்குமே மைனிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல. சோ அதை வச்சு நான் கண்டிப்பா மைனிங் பண்ணி ஒரு பக்கம் என்னோட ஸ்டார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நானும் டெவலப் ஆயிடுறேன், இன்னொரு பக்கம் இந்த மைன்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் கில்டோட ஸ்டோரேஜ்ல போட்டுறேன். அதனால ஒரே கல்ல 2 மாங்கா கிடைக்கும், நான் எந்த விதத்திலையும் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட திரும்புவேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாரு. இப்ப நம்ம நாவல் சொல்லுவான், இங்க இருக்கக்கூடிய அதாவது ரைடன்ல இருக்கக்கூடிய லார்டு நம்ம ஐரின் இவங்க 2 பேருக்கும் நான் பொறுப்பு, இவங்க 2 பேரையும் நான் பாதுகாத்துக்கிறேன். சோ நீங்க மிச்சம் இருக்கவங்க எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு போயிருங்க. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதோட சேர்த்து நீங்களும் பர்சனலா அளவா பார்க்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த ஒரு போரை ஜெயிக்க முடியும். இனிமேல் இந்த ஓவர்கேட் கில்ட் போர் மோடுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உத்தரவு போட்டுருவான். இப்ப இந்த ரைடன்மே போருக்கான எல்லா விஷயங்களையும் தயார்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய போர் வருது அப்படின்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும்ல. சோ அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த போர்ல பெருசா சம்பந்தமே இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம கிரிட்டோட பையனான லார்ட் இருக்கால, அவன் நம்ம ஸ்டிக்ஸ் கிட்ட பாடம் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஸ்டிக்ஸ் சொல்லி தர எல்லா விஷயங்களையும் ரொம்ப வேகமா கத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது நம்ம ஸ்டிக்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா இப்ப நம்ம ஸ்டிக்ஸ் இந்த கிரேட் ஈவன் பத்தின விஷயங்களை தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம லார்ட் கத்துக்கிடுவான். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். இதை பத்தி நான் ஏன் கத்துக்கணும், நம்ம நாளைக்கு வேணா வேற விஷயங்களை பத்தி கத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூட்டா கேட்பானா. அதை பார்த்து அவர் சொல்லுவாரு, நீ இவ்வளவு கியூட்டா கேட்டதுக்கு அப்புறம் என்னால மறக்க முடியுமா, அதனால இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடு, மத்த விஷயங்களை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம ஸ்டிக்ஸ் சொல்லி தர விஷயங்களை மட்டும் கிடையாது, நம்ம காசிம் சொல்லி தர அந்த ஒரு லாண்டியரோட மெத்தட்ஸ் இருக்குல்ல, அந்த அசசின் டெக்னிக்ஸ் அதையுமே நம்ம லார்ட் ரொம்ப வேகமா கத்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம காசிம்க்குமே ரைடன் சகாரான பேரை எதிர்க்க போறாங்க, அந்த போர் நெருங்கிடுச்சு அப்படின்றது தெரிய வந்துடும். ஆக்சுவலா இவங்க சகாரான பேரை எதிர்க்க போறாங்க அப்படின்னா இவனும் அவனோட அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இவன் இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தான். தன்னோட ட்ரைபான நெரோ ட்ரைப் அந்த ஒரு ட்ரைபை கொண்ட காரணத்துக்காக இத்தனை வருஷமா எப்படியாவது சகாரான பேரை பழி வாங்கணும் சொல்லி காத்துக்கிட்டே இருந்தான். இப்போ ஒரு வழியா அது எல்லாமே நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப இங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஷேடோவா இருந்து அவங்களை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த ஆபத்து வந்தாலும் சரி, அதுல தன்னோட உயிரை போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த சகாரான பேருக்கு எதிராக என்னோட ரிவெஞ்சை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரே ஒரு குறிக்கோளோட இருக்கா. இப்ப இவங்க எல்லாருமே இந்த பிளான போடுறது வெறும் ஒரே ஒருத்தரை நம்பி மட்டும்தான். ஒருத்தன் தான் இது எல்லாத்துக்குமே சென்டர்ல இருக்கா. அந்த ஒருத்தர் இருக்காங்க
அவன் 6th வேம்பயர் சிட்டியோட பாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா சண்டை போடுறான் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சிம்பிளா அந்த மியாலரை யூஸ் பண்ணி அந்த பாஸை தொடர்ந்து ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது அதை உடைஞ்சு போன நிலைமையில வச்சிருக்கான். அதனால அசையவே முடியாது. நம்ம கிரிட் அது அசையாம இருக்கிற நேரத்திலேயே மொத்தமா பேக்வான ஸ்வாட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை போட்டு தள்ளிடுவான். அதோட ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிருவான். இதை பார்க்கும்போது நம்ம பண்ணிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரேக்கோட லெவல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பாஸ, அதுவும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு பாஸ ரொம்ப ஈஸியாவே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம கிரிட் தோக்கடிச்சிட்டான். இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம கிரிட் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அது ஏன் அப்படின்னா ஆக்சுவலா இந்த ட்ரேக் இருக்குல்ல, என்னதான் அதோட லெவல் கம்மியா இருந்தாலும் அது ஒரு நேம்டு பாஸ். ஆனா என்னதான் இந்த வேம்பயரோட லெவல் அதிகமா இருந்திருந்தாலும் இது ஒரு செமி நேம்டு பாஸ் தான். அதனால நம்ம கிரிட் இதை ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிட்டான். இருந்தாலும் நம்ம கிரிட் கிட்ட இன்னொரு ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா மியாலரை வச்சு அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்புறமா போயிட்டு அதை காலி பண்ணிடணும். இவ்வளவுதான். சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்பான். அது அவங்களுக்கு சுத்தமா புரியாது. இருந்தாலும் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிக்கிடுவானுங்க. இப்ப நம்ம கிரிட் உண்மையிலேயே இந்த வேம்பயர் சிட்டியை காலி பண்ணிட்டான். இப்ப மிச்சம் இருக்கக்கூடியது ஒரு 5-6 வேம்பயர் சிட்டி மட்டும் தான். நம்ம கிரிட் ஓரளவு எல்லாத்தையுமே முடிச்சிட்டான். இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்ல, அதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அதுதான் இந்த ஈஸ்டர்ன் கான்டினென்ட். இப்ப அந்த இடத்துக்கு தன்னோட ஹண்டிங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இப்ப நம்மளுக்கு ரைடர் தான் காட்டுவாங்க. இங்க நம்ம ஸ்டிக்ஸ் திரும்பி லார்டுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே நம்ம லார்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவனுக்கு காலைல மட்டும் தான் இந்த மாதிரி டியூஷன் இருக்கு. அப்படியே இருக்கிறப்ப ஏன் தூங்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டிக்ஸ்க்கு ஒரு டவுட் வரும். ஆனா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம காசிம் கிட்ட நைட் நேரத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிறான். அதனாலதான் நம்ம லார்டு பகல் நேரத்துல இந்த அளவுக்கு தூங்குறான். இப்ப நம்ம லார்டே தூங்குறான். அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டிக்ஸ் அமுச்சு வச்சிருவான். இப்ப நம்ம லார்டு கரெக்டா ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப அவனோட 200 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ல ஒரு 3 பேர் கரெக்டா அவனை பாக்குறதுக்காக வந்து வாங்க லார்ட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம லார்டு எனக்கு தூக்கம் வருது அப்புறமா விளையாடலாம்னு சொன்ன உடனே டக்குனு அவன் மடியில படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வேக்டர் பாத்துருவான். நம்ம வேக்டர் பார்த்த உடனே டக்குனு நம்ம லார்டோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி, ஏண்டா நான் இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுவும் 103 டேட் போய் 103 ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. ஆனா 3 வயசு பையனா இருந்தாலும் நீ எங்கேயோ உனக்கு மச்சம் இருக்கடா, அதனாலதான் உனக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா நடக்குது போடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஆனா லைட்டா அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்னால இதை பார்த்த உடனே அவன் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கோவம் வந்துடும். அவங்க எல்லாரும் ரொம்ப பொங்கி எழுந்து இந்த சொட்ட மண்டையே எங்க லாடி அட்டாக் பண்றானா, இரு இப்பவே அவனுக்கு வேட்டு வைக்கிறேன்னு சொல்லி அவனை ரத்த வெள்ளத்துல மூழ்க அடிச்சிருவாங்க. நம்ம பேண்டனோட நிலைமை கவனிக்கிறமா மாறிடுச்சு. இப்ப இவங்க எல்லாருமே நம்ம பியாரோ கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுனால மட்டும் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க. ஆனா நம்ம பியாரோ கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறினது ஒரே ஒருத்த மட்டும் தான். அது நம்ம ஹரண்ட் தான். இப்ப அவனுமே ரைடர்ல தான் இருக்கான். ஆக்சுவலா நம்ம பியாரோ எங்க போறாரு அப்படின்றது இவனுக்கு இன்னும் தெரிய வரல. அதனால எங்க போனாருன்னே தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் பாட்டுக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஓவர்கேட் கில்ட் மெம்பர்ஸ் இங்க இருக்கா அப்படின்றது தெரிய வராது. ஒருவேளை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவனை துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இவனை யோசிச்சுட்டு இருப்பான். அதனால அவனுக்கு பெருசா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி இவன் உண்மையிலேயே நம்ம கிட்ட பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்தா. ஆனா நம்ம பியாரோ கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறம் இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தையும் மறந்து போயிட்டான். இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கா அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையை தவிர மத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல. இப்ப அடுத்து நம்மளுக்கு இந்த ஓஜிசி சேனல்ல காட்டுவாங்க. இங்க இந்த பேட்ரியான்ல நடந்த அந்த இன்வேஷன் இருக்குல்ல, அதை பத்தி தான் ஒரு முக்கியமான நியூஸா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு இன்வேஷன் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிரிட் இருக்கால, இவனோட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதுனால மட்டும்தான். இப்ப நம்ம கிரிட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினால இவங்க எல்லா பிளேயர்ஸுமே அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டாங்க. அதனால பேட்ரியான்ல இருந்த அந்த பிளேயர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்ம லாவல் இதை பிரில்லியண்டா யூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிருக்கா. ஆனா இருந்தாலும் இது எல்லாமே நம்ம கிரிட் கீழ வரதுதான். சோ அதனால நம்ம கிரிட்டையும் பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட் இருக்கால, இப்ப அவன் கிட்ட மட்டுமே மொத்தம் 5 டெரிட்டரிஸ் இருக்கு. இப்ப நம்ம கிரிட் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிங்கா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாரு. ஆனா இன்னொருத்தர் இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டாரு. அவர் சுத்தமா மறுத்துருவாரு. ஆக்சுவலா நம்ம கிரிட் என்னதான் இந்த மாதிரி நிறைய டெரிட்டரிஸ் வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான ஆளுங்க அவன்கிட்ட இல்ல. ஒருவேளை என்பிசியை வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் 3 வருஷமாவது தேவைப்படும். சோ நம்ம கிரிட்க்கு தேவையான ரிசோர்சஸும் இல்ல, அதுக்கு தேவையான ஆளுங்களும் இல்ல. சோ இப்படியே போச்சுன்னா நம்ம கிரிட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிங்கா மாற முடியாது. இப்போதைக்கு தேவையான ரிசோர்சஸ் வச்சிருக்கிறது, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான ஆளுங்க, இது எல்லாத்துக்கும் தேவையான அந்த தகுதி, இது எல்லாத்தையும் வச்சிருக்க ஒரே ஒரு ஆளு நம்ம வார் காட் ஆர்ஸ் மட்டும் தான். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிங்கா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு யோசிப்பாங்க. இப்ப மறுபடியும் ரைடனுக்கு வரக்கூடிய நம்ம கிரிட் திரும்பி லாட பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிருப்பான். ஆனா அங்க போனா நம்ம லாடு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். திருப்பி நைட் ட்ரைனிங் எடுத்துருப்பான் போல. அதனால தான் பட்ட பகல்ல இந்த மாதிரி தூங்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம கிரிட் இவனோட அந்த ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பான். ஆனா அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே ரொம்ப பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆக்சுவலா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிளா இருப்பான். நம்ம கிரிட்டோட நல்ல குணங்களும் இருக்கும், நம்ம ஐரனோட மொத்த குணங்களும் இருக்கும். சோ அதனால ஒரு ஹம்பிளான ஆளு, ஆனா அதே நேரத்துல பவர்ஃபுல்லான ஆளு, ஒரு ஜீனியஸும் கூட. சோ இந்த மாதிரி ஒரு கலவையா தான் அவன் பிறந்திருப்பான். நம்ம லாடுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆனா அதுலயே முக்கியமா இந்த லாண்டியர் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கில் ஆட் ஆயிருக்கும். இத பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துரும். ஏன் அப்படின்னா இந்த லாண்டியர் அப்படின்றவர் நம்ம பெகன் ஆர்கிபெலகோல ஃபேஸ் பண்ண அந்த லெஜெண்டரியான அசாசின். சோ அவரை நம்ம கிரிட் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரிய வரும். சோ அவரோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா நம்ம லார்டால தானாவே கத்துக்க முடியாது. என்னதான் நம்ம லார்ட் ஜீனியஸா இருந்தாலும் அதை தானா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப வேற யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்திருக்கணும். இங்க
வேற எவ்வளவு ஒருத்தன் இருக்கணும் அப்படின்றத நம்ம கிரிட் புரிஞ்சுக்கிறவா. உடனே அவனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நம்ம கிரிட் மேஜிக் பவர் டிடெக்ஷனை யூஸ் பண்ணுவா. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்கில்ல நம்ம கிரிட் லாண்டியருக்கு எதிராக யூஸ் பண்ணும்போது அவர் இந்த ஒரு ஸ்கில்ல மாட்டவே இல்ல. அவர் எங்க இருக்காரு அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரியவே வரல. ஆனா நம்ம காசிம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. அதாவது லாண்டியர் அளவுக்கு அவன் லெஜெண்டரியான அசசின் கிடையாது. சோ அதனால இந்த ஒரு ஸ்கில்ல அவன் மாட்டிக்கிடுவான். அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே டக்குன்னு நம்ம கிரிட் பேட்டில் மோடுக்கு போயிடுவான். உடனே தன்னோட பேக்கோட ஸ்வாட் டான்ஸ் வேவ யூஸ் பண்ணுவான். அப்ப நம்ம காசிம் அதுல இருந்து தப்பிச்சே யோசிப்பான். அட பாவி, இப்பதான் புதுசா ஒருத்தனை பாக்குற அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் என்ன ஏது ஊரு என்ன பேர் என்ன இதையாவது கேட்க வேணாமா, உடனே கத்தியை தூக்கிடுறதா இது என்ன பாக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அவன் தப்பிக்க நம்ம கிரிட் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த இடம் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம காசிம் தப்பிக்கிறதுக்கான அந்த இடம் குறைஞ்சிக்கிட்டே போகும். சோ இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிரிட் கிட்ட அட்டாக் வாங்க வேண்டியதா இருக்கும். அப்படின்றதுனால நம்ம காசிம் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவா. அதுக்காக தன்னோட ஷேடோ சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுவா. ஆக்சுவலா இதை வச்சு நம்ம கிரிட் மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண மாட்டான். அட்லீஸ்ட் நம்ம கிரிட் கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் தான் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இப்போ இதை வச்சு அவனும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலா இந்த ஷேடோ சோல்ஜர்ஸோட ஒரு அட்டாக் கூட நம்ம கிரிட் மேல பண்ணாது. நம்ம கிரிட் அசால்ட்டா எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவான். மியாலரால தப்பிக்க முடியாது. அதனால மியாலர் எல்லாமே ஸ்டிஃபா மாறிடும். நம்ம கிரிட் இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அசசன் ஆகிருக்கா, அதே நேரத்துல ஷேடோ டெக்னிக்ஸை யூஸ் பண்றான். இவன் நான் எங்க ஃபேஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு, ஆனா எங்க அப்படின்றது ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்பதான் டக்கு நம்ம கிரிட்டுக்கு மூலையில ஒரு பல்ப் எரியும். கரெக்ட், இவனை தான் வின்ஸ்டன்ல ஃபேஸ் பண்ணோம். அந்த ஹொரியோட நடந்த பிரச்சனையில இவன் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்தா. ஆனா திருப்பி சண்டை போடாம போயிட்டான். இவனோட பேரு கிங் ஆஃப் ஷேடோஸ் காசிம். சோ இவன் தான் திரும்பி அட்டாக் பண்ண வந்திருக்கா அப்படின்றத நம்ம கிரிட் புரிஞ்சுக்கிறவா. இப்ப இவனை கண்டிப்பா விட்டு வைக்கவே கூடாது. இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால நம்ம கிரிட் நோய் ராண்டி ரெண்டு பேரையும் சமன் பண்ணி லிங்க்டு கில் வேவ யூஸ் பண்ணுவா. ஆனா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து அவன் ஈஸியாவே தப்பிச்சிருவான். இப்போ அவன் எங்க போறான் அப்படின்றது தெரியாது. அதனால நம்ம கிரிட் திரும்பி மேஜிக் பவர் டிடெக்ஷனை யூஸ் பண்ணி அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா டக்குனு அவன் சைடுல இருந்து வந்து டியூ கிரிட் நான் சரண்டர், நான் எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படினோனே நம்ம கிரிட் கிட்ட பேச்சலாம் கிடையாது, வீச்சு தான். நம்ம கிரிட் வீசி ஆரம்பிச்சிருவான். திருப்பி அவனோட பேக்கோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் பைத்தியக்காரனே திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானே, சொல்ல வரதே கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. இப்போ நம்ம காசிமே அவன் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். அதுதான் கவர்ட். அதாவது அந்த டருக்காவோட மெத்தட்ஸ், அவனோட அந்த மாஸ்டர் இருக்கார்ல அந்த டருக்காவோட மெத்தட்ஸையும் அந்த லாண்டியரோட மெத்தட்ஸையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி அவனுக்குன்னு ஒரு ஷேடோ மெத்தட் வச்சிருப்பான். இப்போ அந்த ஒரு கவர்ட்டை தான் யூஸ் பண்ணுவா. இது பிளாக் ஹோல் மாதிரியான ஒன்னு கிரியேட் பண்ணும். சுத்தி இருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே மொத்தமா அதுக்குள்ள சக்காக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு என்ன இதுன்னு புரியாம ஒரு மாதிரி ஷாக்ல இருப்பானா. அப்போ உடனே அவன் சொல்லுவான், இது எந்த விதத்திலயும் ஆபத்தை ஏற்படுத்தாது, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், இப்பயாவது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நான் உங்களோட எதிரி கிடையாது, நான் உங்களோட நண்பனா மாறணும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே கரெக்டா நம்ம லார்ட் இருக்கால, இவ்வளவு பெரிய சண்டையிலையும் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்துட்டு கரெக்டா இந்த சண்டை முடிச்ச உடனே கண்ணை முடிச்சிருவான். கண்ணை முடிச்ச உடனே ஐ டீச்சர் நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்பதான் நம்ம கிரிட்டுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னது டீச்சரா, இவன் உனக்கு டீச்சரா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப நம்ம நோய் ராண்டி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே திரும்பி வந்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே நம்ம கிரிட் எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். இப்ப நம்ம கிரிட் கேட்க ஆரம்பிச்ச உடனே நம்ம காசிமோ அவனோட கதை என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலா ஆரம்பத்துல நடந்தது அவன் நீரோ ட்ரைப்ல இருந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சகாரான பேர் வந்து அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், அவனோட குரூப் மொத்தமா அழிஞ்சு போனதா இருக்கட்டும், அவன் மட்டும் தனிமையில போனதா இருக்கட்டும், அவன் அந்த அசசின் டெக்னிக் எல்லாத்தையும் டலுக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா இருக்கட்டும், அப்ப நம்ம டோரனை மீட் பண்ணதா இருக்கட்டும், டோரனுக்கும் அவனுக்கும் அந்த நட்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டோரனுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம கிரிட் கிட்ட அந்த டோரனோட ரிங்க பார்த்து அதுக்கப்புறம் நம்ம கிரிட்ட ஃபாலோ பண்ணதா இருக்கட்டும், நம்ம கிரிட் கூடவே இருக்கிற நம்ம ஐரின் அதுவும் நம்ம டோரன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்ச அந்த ஒரு பண்ணையும் அவனோட பையனையும் மொத்தமா ப்ரொடெக்ட் பண்ணதா இருக்கட்டும், சோ இத்தனை நாளா நம்ம நாடுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லா கதையும் வருஷப்படி மொத்தமா சொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்ப இது எல்லா கதையும் தெரிய வந்த உடனே நம்ம கிரிட் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிடுவான். இந்த மாதிரி நான் அவசரப்பட்டு கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு நன்றி சொல்லிக்கிடுவான். ஏன்னா அவ இல்லாத நேரத்துல கூட கரெக்டா அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் இந்த அளவுக்கு அவன் பாதுகாத்திருக்கால, சோ அதுக்காக அவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிடுவான். இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான அசசினா இருக்கிறது இவன் மட்டும் தான். அதே மாதிரி நம்ம லாண்டியரோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஒரு உயிரோட இருக்கிற அசசின் இவன் மட்டும் தான். சோ இந்த மாதிரி ஒருத்தனை தனக்கு கீழே கொண்டு வரதுதான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரிட் இவன்ட்ட பேச ஆரம்பிப்பா. ஆக்சுவலா இவனுக்கா இருக்கட்டும், நம்ம பாரோக்கா இருக்கட்டும், ஆஸ்போஃபோல்கா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் காரணமா கூட இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா இந்த சகாரான பேரை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிரிட் எதிர்த்தே ஆகணும். கண்டிப்பா அந்த ஒரு போர் நடந்தே தீரும். அந்த மாதிரியான ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னா நம்ம கிரிட் கண்டிப்பா அந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம காசிமோட கனவு என்ன, எப்படியாவது இந்த சகாரான பேரை தோக்கடிக்கணும் அப்படின்றது. அதனால உன்னோட கனவை நான் நிறைவேற்றுறேன், உனக்காகவும் சேர்த்து அந்த சகாரான பேரை நான் பழி வாங்குறேன், அதனால இன்னையில இருந்து நீ என்ன வந்து அபிஷியலா சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே நம்ம காசிமுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா இந்த நெரோ ட்ரைப் அதாவது அவனோட குடும்பம் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம காசிமுக்கு சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பெருசா இடமே இல்ல. அதாவது அவனுக்கு வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல. நம்ம எல்லாருமே திரும்பி போறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, ஆனா அந்த மாதிரியான ஒரு இடம் நம்ம காசிமுக்கு எப்பயோ அழிஞ்சு போச்சு. அந்த ஒரு காரணத்தினால அவன் எப்பயுமே தனிமையில மட்டும்தான் இருந்திருக்கான். இந்த தனிமையில இருந்து தன்னை யாராவது வெளில கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா அதை பண்றதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால அவனோட மொத்த வாழ்க்கையுமே நிழல்லே போயிடுச்சு. அவன் எப்பயுமே நிழல்ல மட்டும்தான் இருந்திருக்கான். ஆனா அவன் வெறும் நிழல் கிடையாது, அவனுக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றான். சோ இந்த அளவுக்கு நம்ம கிட்ட ட்ரை பண்றான் அப்படின்னா இந்த அளவுக்கு தானே இதுல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படின்னா இந்த இருள்ல இருந்து வெளில வந்து தானும் வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவனுக்கு ஒரு ஆசை வந்துடும். இப்ப நம்ம கிட்ட பார்த்து சொல்லுவா, நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி இந்த காசிம் உங்களோட நிழலா இருந்து உங்க கூடவே பயணம் பண்ணுவேன், இத நான் உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான்.
இப்ப நம்ம காசிமோ நம்ம கிரிட் கீழ வந்து சர்வ் பண்ணிட்டான். நம்ம கிரிட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த என்பிசியோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா என்பிசியுமே ரொம்ப சூப்பரான என்பிசி. ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. நம்ம கான பிளாக் ஸ்மித்திங்கா இருக்கட்டும், நம்ம பியாரா ஆஸ்போஃபல் சண்டை போடுறதா இருக்கட்டும், நம்ம மேக்ஸாங் அந்த மொத்தத்தையும் பாத்துக்கிறதா இருக்கட்டும், நம்ம காசிம் அசசினா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டான என்பிசி எல்லாத்தையுமே நம்ம கிரிட் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ இந்த என்பிசிஸ் எல்லாமே நம்ம கிரிட்டுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க? அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கிரிட் ஈஸ்டர்ன் கான்டினென்ட்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான்ல. சோ அதுல அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது? இத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா गाइस, அரிகத்தோ கோசாயிமஸ்.